Sir, very happy evening to all. Sir, I believe that audio, video, everything quality is fine. Sir, those who are in live, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? கௌஷிக், கீதா, பரத், நளினா பிரியா, கோகுல பிரியா, everyone is there in the live. Yes. So today you would have completed your law examination. ஐயோ, எனக்கு அந்த வார்த்தையே சொல்ல பிடிக்கல. சத்தியமா உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்ல பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். தேவையே இல்லை நமக்கு. கரெக்ட் சார். நமக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் இருக்கு, அது விட்டா டாக்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு இடையில இருக்கிற எக்ஸாமை பத்தி இப்ப திங்கே பண்ணக்கூடாது. ரைட் சார்? சார் ஒண்ணுமே இல்லை சார். ஏதாவது ஒரு பேப்பர் கண்டிப்பா கட்டாயமா ஒரு குரூப்ல டஃபா இதாகணும். அக்கௌண்ட்ஸ் இந்த வாட்டி டஃப் பண்ணல சார். லாக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தரும்போதே தெரியாதா சார் அந்த லா பேப்பர் தான் டஃப்னு? அப்படின்னா டாக்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி, அட்லீஸ்ட் மாடரேட். ஏன்னா ரெண்டு பேப்பருமே டஃப் வச்சுட்டா கோர்ஸே விட்டு ஓடிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இது பேசிக் தான் சார். இப்போ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சார். சிஏ எழுதுன எந்த பர்சன் கிட்ட வேணா போய் கேட்டுக்கோ. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன அட்டம்ப்டில் 3 பேப்பர் அப்படியே +2 மாதிரியே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி அட்டம்ப்டில் அப்படியே கொடுக்குறாங்க. இல்லை சரி விடு, ஜனவரியில் யாராவது எழுத போகிறதா இருந்தால் இப்போயே சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு பேப்பர் என்னவா இருக்கும்னா டஃப்பாக தான் இருக்கும். எல்லா பேப்பரும் ஈஸியாக இருக்காது. அதில் யாருக்கு டஃப்பாக இருக்கும், யார் தப்பிச்சு போவான்னா, சார் நான் மொத்தமாகவே ஒரு சப்ஜெக்டில் 30 கொஸ்டின் தான் படிப்பேன், இந்த கொஸ்டின்லாம் வரும்னு நினச்சிட்டு போனேன். அதெல்லாம் எங்கள் இன்ஸ்டியூட் அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அங்கே போனால் என்ன சார் மொக்க பண்ணி அமைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஸ்டடி 100%. யூ ஷுட் ரிவைஸ் 100%. ஒரு 10 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு அங்கே எதிர்பார்த்து போனேன்னா அந்த 10 கொஸ்டின்லாம் உங்களுக்கு வராது. அது எங்கள் கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ டாக்ஸ்லேயே சார் ஜிஎஸ்டியில் எது சார் வரும், ஜஸ்ட் 1.5 நாள் டைம் கொடு, மற்ற நாள் ஈவினிங் சொல்லிடுறேன் என்ன சார் வரும்னு. மிச்ச எல்லாமே மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், மிச்சம் எல்லாமே ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் பாஸ் தான் சார். ஸோ அதனால 2 விஷயம் இருக்கு சார் உனக்கு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஒரு ஃபேஸை கடந்து போனால் மட்டும்தான் உங்களால் சிஏவே ஆக முடியும் சார். சிஏவே ஆக முடியணும்னா இந்த ஃபேஸை நீங்கள் கடந்து போகணும். ஒன்றுலே நெக்ஸ்ட் 1.5 days ஐயோ லா போச்சே, ஐயோ லா போச்சே, நாசமாக போச்சே அப்படின்னு நினச்சிப்போ. நீங்களாம் எவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து கன்ஃபார்மாக 80 மார்க் சொல்லிட்டு 28 மார்க் போட்டு ஐசி அமைச்சது இல்லையா? ஸோ நம்ம எழுதுறதுக்கும் அதில் மார்க் வர்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா உனக்கு மட்டுமா சார் லா டஃப்பாக இருந்துச்சு, அஜித் சொன்ன மாதிரி தமிழ்நாடே பின்னாடி இருக்குடா, மொத்த ஊருக்கே டஃப்பாக தான் இருந்திருக்கு. அப்போ அதில் யார் பெஸ்ட்டாக எழுதியிருக்காங்கன்னு தான் ஐசிஐ பார்ப்பாங்களே தவிர அதில் உன்னோட எஃபர்ட் கண்டிப்பாக சார் ரெகனைஸ் பண்ணப்படும். பிகாஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னா என்ன கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்டிருக்கான், லெங்க்த்தாக இருந்திருக்கும், நீயுமே 40-50 மார்க் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா நல்லா தான் எழுதியிருப்பேன். பட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாட் என்ன தெரியுமா, ஐயோ பர்ஃபெக்ஷன் வரலையே, நினைச்ச மாதிரி எல்லா கொஸ்டின் எழுத முடியலையே, எம்சிக்யூ லெங்க்தியாக இருந்துச்சு, அப்படியெல்லாம் தான் இருக்கும். பிகாஸ் என்னன்னா அதையும் ரொம்ப ஈஸியாக கொடுத்தா இந்த 1.5 days நீ லா சார் டாக்ஸ் உட்காந்து அழகாக படிக்க மாட்டேன். அது அந்த மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீ டிஸ்டர்ப்டாக இருக்க, நீ அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும்னா சார் கம்பேக். நீ இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு 2.5 hours to 3 hours என்ன பண்ண போறேன்னா, ஐ ஆம் கோயிங் டு ரிவைஸ் த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ, லைவா இதை பார்க்குறீங்களோ 100% மனசோட நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மட்டும்தான் யூஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் தனியாக படிக்க முடியாது. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தரேன். those who are in live, if any of your friends also there, please share with them this live, because அவங்களும் வீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. I want to get benefit the entire தமிழ்நாடு. சார் ப்ரோக்ராம் பேரே ஹலோ தமிழ்நாடு தான். because we are going to revise the entire procedural aspects in the next 2.5 hours to maximum 3 hours வரைக்கும் நம்ம போவோம். அதில் இதுதான் சார் டாக்குமெண்ட். திஸ் டாக்குமெண்ட் இஸ் அவைலபிள் இன் டெலகிராம். ஆர் யூ ஆல் கிளியரா? லைவ் ஒரு எஸ் போடு சார். இந்த செப்டம்பர் மட்டும் தான் சார் ஒரு கமெண்ட் போடு முதல்ல. தென் வி வில் ஸ்டார்ட் சார். அதர்வைஸ் சாவுக்ராக்கி எல்லாம் உட்காந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக படிப்போம், நம்ம ஜாலியாக ரிவைஸ் பண்ணுவோம். சார் முடிஞ்சது முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஹாப்பியாக ப்ரொசீட் பண்ணுவோம். இப்படின்னா ஒரு எக்ஸம்ஷன் கண்டிப்பாக கட்டாயமாக டாக்ஸில் உண்டு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதா நம்ம 2 பேரோட வேலை சார். லைவில் இருக்கிற எல்லாருமே இந்த செப்டம்பர் மட்டும்தான் ஒரு அஷூரன்ஸ் கூட. ஐ வில் ஸ்டார்ட் டாக்கிங் வித் த சார் ஐடிடி. இந்த செப்டம்பர் மட்டும்தான், இந்த செப்டம்பர் மட்டும்தான், இந்த செப்டம்பர் மட்டும்தான். எஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸாம் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி, தட்ஸ் ஹெல்ப் மோர் டுடே. தேங்க்யூ சுஹா. எஸ் சார், ஃபைன் சார். இந்த செப்டம்பர் மட்டும்தான், இந்த செப்டம்பர் மட்டும்தான். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார்.
ஸோ அப்போ உன் வேலை என்ன தெரியுமா, நான் இது ஒரு கிளாஸ் மாதிரியெல்லாம் எடுக்க போகிறது இல்லை. பிகாஸ் என்ன, நைட்டு வந்துட்டு நீ ஜாலியாக வீட்டில் நீ எப்படி உட்காரன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு கப்படு டீ குடி, அப்படியே சைடில் மிச்சர் சாப்பிட்டு, சார் நானும் இங்கே சைடில் ஏதாவது ஒன்று வச்சுப்பேன், டமால் டமால் எடுத்து வாயில் போட போகிறோம் நம்ம. எஸ் சார், மாஸ்க் காட்டுறோம், அவ்வளோதான் ராஜா. சார் அனிதா பாலசுந்தர் இஸ் எக்ஸாக்ட்லி சேயிங், மாஸ்க் காட்டுறோம், நீ ஜாலியாக வீட்டில் இருறா ராஜா. உனக்கு நான் 3 ஹவர்ஸில் சார் மொத்தம் 50 பேஜ் தான்டா இருக்கு. ஐ டோன்ட் நோ எனி அதர் ஃபேக்கல்டி வில் பி ஏபிள் டு சம்மரைஸ் திஸ் மச் டாபிக் வித் இன் 50 பேஜ். உனக்கு நான் என்ன தெரியுமா இப்போ கிஃப்ட் கொடுக்க போறேன், பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அழகா ரிவைஸ் பண்ண போறேன். நீ என்ஜாய் பண்ணு. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் செக்ஷன் 50 அழகா நான் வந்து சார் ரிவைஸ் பண்ண போறேன். டிடிஎஸ் அழகா ரிவைஸ் பண்ண போறேன். டிசிஎஸ் ரிவைஸ் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். QRMP ஸ்கீம் ரிவைஸ் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். செக்ஷன் 47 லேட் ஃபீ ரிவைஸ் பண்ணலாம். GST practitioner and e-way bill. Total 50 page is the target. I'm starting my dear lovable students. சார் ஜாலியா என்ஜாய் பண்ணு. பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் நம்ம எல்லாருமே சப்ளை, எக்ஸம்ஷன், டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை படிச்சு இந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன நினைச்சேன்னா, சார் இன்னைக்கு நம்ம ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசுவோம். there are 3 ledgers are there my dear lovable students. Number 1 electronic cash ledger, number 2 electronic credit ledger, மூணாவது எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். 3 லெட்ஜர் இருக்கு டோட்டலா. சார் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். ஓகேவா? மொத்த ஜிஎஸ்டியில் நமக்கு 3 லெட்ஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். முதல்ல அதுல நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரை பத்தி பேசிடலாம். இப்போ நமக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், HDFC பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஆக்சிஸ்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ICICல பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்கும். கரெக்டா? நம்ம பேங்கில் இருக்கிற காசை முதல்ல நம்ம சார் GST காமன் போர்ட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை GST காமன் போர்ட்டலுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அந்த காசு நேரா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல போய் உட்காரும். எங்க போய் உட்காரும்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். அப்ப நான் முதல்ல எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல டெபாசிட் பண்ணணும். காசை என்ன பண்ணணும்? டெபாசிட் பண்ணணும். எப்படி எல்லாம் சார் டெபாசிட் பண்ணலாம்? இன்டர்நெட் பேங்கிங் வழியா டெபாசிட் பண்ணலாம், UPI வழியா டெபாசிட் பண்ணலாம். இது மேபி MCQல கேட்கலாம். UPIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இல்லைன்னா IMBS வழியா டெபாசிட் பண்ணலாம், இமீடியட் பேமெண்ட் சர்வீசஸ். அப்ப நான் நெட் பேங்கிங் நேரா போய் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல நெஃப்ட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல RTGS யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நேரா நான் GST காமன் போர்ட்டல்ல போவேன். GST காமன் போர்ட்டல்ல எனக்கு GST PMT 06 ஒரு பேமெண்ட் ஃபார்ம் இருக்கு. என்ன இருக்கு? GST PMT 06 by the above mode only through authorized bank without any monetary limit. In the sense means உங்களோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணா என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எது பதிலா? GST PMT 06 பதிலா. அதுக்கு எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ 10,000 ரூபாய் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், 50,000 ரூபாய் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், 50 லட்சம் ரூபாய் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு லிமிட்டே இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்ம் தான் GST PMT 06. ரைட்டு? அப்படி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இட் வில் கம் அண்ட் சிட் இன் த கிரெடிட் சைடு ஆஃப் த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். எங்க வந்து உட்காரும்? கிரெடிட் சைடு ஆஃப் த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். சார் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் வந்து உட்காரும். ஏன் சார் கிரெடிட் சைடில் வந்து உட்காருது? என்ன சார் லாஜிக்? பிகாஸ் என் காசு கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னா அது என்னோட அசெட், ஆனா கவர்மெண்டோட லைபிலிட்டி. கரெக்ட் தானே? பிகாஸ் GST காமன் போர்ட்டல்ங்கிறது யார் வச்சிருக்கா? கவர்மெண்ட் வச்சிருக்கா. அப்ப கவர்மெண்டோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்னோட அக்கவுண்ட். கரெக்டா இல்லையா? அப்ப நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்கக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்னா என் காசு யார்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு லைபிலிட்டி தானே. லைபிலிட்டினா எப்பவுமே என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அதனால தான் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் போய் உட்காருது. ரைட்? இப்போ நான் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் உட்கார்றதை எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்? The amount available in the electronic cash ledger may be used for making payment towards tip 4. சொல்ல பார்க்கலாம். Tax, interest, penalty, fees or any other amount payable. That means tip 4. சொல்ல பார்க்கலாம்.
அப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த காசை நான் எங்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது எங்கே போய் உட்காந்துச்சு? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் போய் உட்காந்துச்சு. கரெக்ட் தானே? அதை நான் வச்சு என்ன பண்ணலாம்னா டிப் 4 பே பண்ணலாம். தட் இஸ் டாக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனாலிட்டி, ஃபீஸு, எனி அதர் பேமெண்ட். ஆர் யூ ரிலேட் வித் மீ? சரி, இப்போ ரூல் நம்பர் 87 ஒரு ரூல் இருக்கு சார். எப்படியெல்லாம் நான் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஓகே, நம்ம என்ன படிச்சோம்னா சார், த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் வழியா, யூபிஐ வழியா, ஐஎம்பிஎஸ் வழியா, டெபிட் கார்டு வழியா, கிரெடிட் கார்டு வழியா, நெஃப்ட் வழியா, ஆர்டிஜிஎஸ் வழியா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எங்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சார், எனக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்லை சார், எனக்கு நெட் பேங்கிங் இல்லை சார். பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஆனால் என்ன பேங்கிங் இல்லை? நெட் பேங்கில். நான் 1980 காந்திஜி கூட சார் பிறந்த ஆள் சார். நான் நெட் பேங்கிங்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது சார். அப்படின்னா நான் நேராக எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அந்த பேங்கில் போய் ஒரு சலான் இல்லை ஸ்லிப் எழுதி கொடுக்கலாம். ஓகேவா? அப்படி ஸ்லிப்பை எழுதி கொடுத்து அந்த பேங்க் கிட்ட என்ன சொல்லலாம்னா, தம்பி என் பேங்க்ல இந்த பேங்க்ல தான் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து தயவு செஞ்சு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு இவ்வளவு அமௌண்ட் மாத்தி விடுப்பா. அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற பேரு தான் ஓவர் த கவுண்டர். என்னது? ஓவர் த கவுண்ட். ஓவர் த கவுண்டர் பேமெண்ட் பை கேஷ், செக் ஆர் டிடி, டிமாண்ட் டெபாசிட். ஆர் யூ ரிலேட் வித் மீ? கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க பண்ண விருப்பப்படலை. பிகாஸ் நாங்க மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஆர் யூ ரிலேட் வித் மீ? இப்படியெல்லாம் சொல்லிட்டு யாருக்கும் இன்டர்நெட் பேங்கிங் வேண்டான்னு சொன்னா நாங்களே மேக் இன் இந்தியாக்கு எகென்ஸ்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கா? அதனால அப்படி யாரும் பண்ணாதீங்க. அதனால சார், உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா ஒரு டாக்ஸ் பீரியடுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கேஷா போடுங்க, செக் கொடுத்து பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க, டிடி கொடுத்து பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க. இது எம்சிக்யூல கேட்பாங்க. ஓவர் த கவுண்டர் எவ்வளோ லிமிட்னு கேட்பாங்க. ஒரு டாக்ஸ் பீரியடுக்கு, அந்த டாக்ஸ் பீரியட் சிலவங்களுக்கு ஒரு மந்தா இருக்கலாம், சிலவங்களுக்கு குவார்டரா இருக்கலாம். ஆர் யூ ரிலேட் வித் மீ? இப்போ QRMP சூஸ் பண்ணவங்களுக்கு குவார்டரா இருக்கலாம், மிச்சவங்களுக்கு மந்தா இருக்கலாம். ஒரு டாக்ஸ் பீரியட்ல 10,000 ரூபாய் வரைக்கும் அலவுடு. இப்போ இந்த வார்த்தையை படி சார். சார், எது வழியா நீ பே பண்ணுவ? GST PMT 06 by the above mode only through என்ன பேங்க்? authorized bank without any monetary limit. சூப்பர் சார். அப்போ OTCக்கு என்ன இருக்கு? லிமிட் இருக்கு. ஆனா இன்டர்நெட் பேங்கிங்க்கு என்ன இல்ல? லிமிட் இல்ல. சூப்பர் சார். சார், திஸ் இப்போ OTCனா என்ன? பேங்க்ல போய் எழுதி கொடுக்கிறது, என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த இவ்வளோ ருபீஸ் காசை தயவு செஞ்சு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுக்கு லிமிட் இருக்கா? எவ்வளோ லிமிட் இருக்கு? 10,000 பர் என்ன பீரியட்? டாக்ஸ் பீரியட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மட்டும் நான் பேங்க்ல போய் 1 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கூட எழுதி கொடுக்கலாம். ஸோ திஸ் மே பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன். வாட் ஆர் த எக்ஸப்ஷன்? வாட் ஆர் த exception to OTC for 10,000 payment by the government department or person notified by யாரு? கமிஷனர். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் பண்றேன். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன் GSTல. சார், என்னோட இடத்துல ரெய்டு நடக்குது, என்னோட இடத்துல சர்ச் நடக்குது, என்னோட இடத்துல சீசர் நடக்குது, என்னோட இடத்துல கவர்மெண்ட் வந்து நாளைக்கு கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க. எங்கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் லைபிலிட்டி என்ன பண்றாங்கன்னா பே பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 1 கோடி ரூபாய் பே பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ரிஷியேட் பண்றியா? சார் எங்கிட்ட 1 கோடி ரூபாய் இல்ல சார் அப்படின்னு சொன்ன உடனே மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க நேரா உனக்கு தான் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குல்ல, SBIல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்ல? ஆமா சார் வச்சிருக்கேன் சார். அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 2 கோடி இருக்கு சார். நேரா அவங்க எங்க செக் கொடு அப்படின்னு கேட்டோம்னா நான் செக் சைன் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் பேங்க்ல கொண்டு கொடுக்குறாரு. பேங்க்ல கொண்டு கொடுத்த உடனே பேங்க் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற 2 கோடியிலிருந்து 1 கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த டைம்ல நான் என்ன சொல்றேன்னா, சார், ஒரு டாக்ஸ் பீரியட்ல எவ்வளவு தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? 10,000 ரூபாய் தானே. அது நியாயமானவனுக்கு, நீ அநியாயமானவன். அருள் வித் மீ. அப்ப பேமெண்ட் பை த என்ன டிபார்ட்மெண்ட்? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இப்படி OTC பண்ண சொன்னதே யாரு தான்? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஆர் பர்சன் நோட்டிஃபைட் பை த யாரு? கமிஷனர். இல்லைன்னா கமிஷனர் சொன்னாரு, தம்பி போடா தம்பி, போய் இந்த ஆளோட அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளோ ருபீஸை செக் கொடுத்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு மாத்திட்டு வாடான். ஆர் நம்பர் 2, சார், PO ஆத்தரைஸ் டு வாட் டியூஸ்? ரெக்கவரி டியூஸ். எனக்கு டிமாண்ட் ஆர்டர் வந்திருக்கு. டிமாண்ட் ஆர்டர்னா அசஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இவ்வளோ ருபீஸ் கட்டணும்னு வந்திருக்கு. யாரு கட்ட? நான் எங்க கட்ட?
நான் சொல்கிறேன் நான்லாம் கட்ட முடியாதுன்னு. அதை ரெக்கவர் பண்ணுறாங்க. எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க? என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரம் பர்சன் இன்க்ளூடிங் ரெக்கவரி த்ரூ சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் டியூரிங் வாட் இன்வெஸ்டிகேஷன். லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ண முடியுதா நான் என்ன பேசுகிறேங்கிறது? ஃபர்ஸ்ட் பேஜ் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் நம்ம பேசி முடிச்சிட்டோம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அழகா ஒரு எஸ் போடு, ஒரு சாட் கொடு, ஒரு எஸ் போடு, அழகா ஒரு என்ஜாய் பண்ண எஸ் போடு, ரெஸ்பாண்ட் பண்ணு, எல்லாருமே போட்டு டக்கு டக்குன்னு வா. சும்மா அப்படியே உட்காந்து பேன்னு உட்காராத, அதெல்லாம் நான் விட மாட்டேன். வா 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 வா. இந்த செப்டம்பர் தான் சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டியா? இல்லை இல்லை, அங்கே தானே இருக்க, இங்கே தான் இருக்கணும். வா, பதில் சொல்லு. எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் என்ஜாய் பண்ணுறியா இல்லையா? என்ஜாய் பண்ணுறேன்னா என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லு. ஒரு ஹார்ட் சைன், கிட்னி சைன், லிவர் சைன் ஏதாவது அமுச்சு விடு. அவ்வளோதான், ஜாலி தான். அவ்வளோதான் அவ்வளோதான். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக் சார். சார் இப்போ தான் சார் வந்தேன், என்னால் இன்னைக்கு என்னெல்லாம் இன்னைக்கு முடிக்க போகிறோம் அது ஸ்டார்டிங்கில் போய் கேளுப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருப்பேன். ரைட் சார், ஃபென்டாஸ்டிக் சார். எஸ் சார். சார் I am from other academy but love you from never ending sir. Love you too my dear lovable students. எந்த அகாடமியாக இருந்தால் என்ன, கொஸ்டின் பேப்பர் ஒன்று தானே. வா, தமிழ்நாட்டில் தானே இருக்கேன், நானும் தமிழ்நாட்டில் இருக்கேன். என்ஜாய் பண்ணு, போட்டு தம்சம் பண்ணுவோம். ரைட், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ட்ரீட், கமான். அப்போது நான் என்னன்னா ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் போவேன். ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் போய் என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி பிஎம்டி 06ங்கிற சலான் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்போ எந்த சலான் யூஸ் பண்ணுவேன்? ஜிஎஸ்டி பிஎம்டி 06. சொல்லு, சலான் பேர் என்ன? ஜிஎஸ்டி பிஎம்டி 06. அது வித் மீ. அப்படி ஒன்ஸ் முதல்ல நான் என்ன பண்ணணும்னா சலானை கிரியேட் பண்ணணும். சலானை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சலான் பே பண்ணுவேன். ஒன்ஸ் அந்த சலானை நான் கிரியேட் பண்ணேன்னா தட் சலான் வில் பி வேலிட் ஃபார் ஹவு மெனி டேஸ் மேன்? 15 days. 15 நாளைக்கு அது என்னவா இருக்கும்னா வேலிடாக இருக்கும். அந்த சலான் ஜெனரேட் பண்ணி 15 நாள் வரைக்கும் வேலிடாக இருக்கும். 15 நாளைக்கு அப்புறம் அதில் பே பண்ண முடியாது. சார் எப்போ சார் நீங்கள் டேட் ஆஃப் பேமெண்ட்டாக எடுத்துப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பே பண்ணும்போது மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து காசு போகும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து காசு போகும். ஆனால் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. இப்போ சம்டைம் நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது பேமெண்ட் போயிடுச்சு, இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கு ஜிபே பண்ணியிருப்போம், நம்ம அக்கௌண்ட் டெபிட் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தொலைடா பண்ணாட அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான். டே போயிடுச்சுரா, எனக்கு மெசேஜ் வந்துச்சுரா. அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு மெசேஜ் வரல, அந்த அவன் தான் கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ எனக்கு டெபிட் ஆனதை எடுத்துக்கணுமா இல்லை கவர்மெண்ட் கிரெடிட் ஆனதை எடுத்துக்கணுமா? சார், when amount is successfully credited in the government account and CIN generated by the bank, எப்போ கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகி பேங்க் நம்ம கன்ஃபர்மேஷன் தராங்களோ, ஆமா உங்க அக்கௌண்ட்ல இருந்த காசு கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதுதான் நீங்க டேட் ஆஃப் பேமெண்ட் எடுத்துக்கணுமே தவிர உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் ஆனதை டேட் ஆஃப் பேமெண்டா எடுத்துக்க கூடாது. அப்ரிஷியேட் பண்றீங்களா? சார், இப்படி இன்கேஸ் அந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல என்னாச்சுன்னா கிரெடிட் ஆச்சுன்னா, அதாவது என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல கிரெடிட் ஆச்சுன்னா, சார் ஆன் ரிசீப்ட் ஆஃப் CIN the same amount is credited in the electronic ledger. அதாவது CIN நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். நமக்கு CPIN இருக்கு, CIN இருக்கு. CIN சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சொல்லுங்க, சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்போ பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சலான் நம்ம ஒரு சலான் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த சலான்ல இருக்கிற அமௌண்ட் எங்க கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக். அந்த CIN ஜெனரேட் ஆனாதான் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல என்ன ஆகும்னா கிரெடிட் ஆகும். அப்ரிஷியேட் பண்றியா? சம்டைம்ஸ் சார் எல்லாருமே தப்பு பண்றோம் சார், பேங்குமே இந்த CIN ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. இஃப் CIN இஸ் நாட் ஜெனரேட்டட் ஆஃப்டர் பேமெண்ட், சார் என் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு சார், கவர்மெண்டோட பேங்க் அக்கௌண்ட் என்னவோ ஆயிடுச்சு, கிரெடிட்டும் ஆயிடுச்சு. ஆனா இந்த நான் ஏதோ ஒரு பேங்க் யூஸ் பண்ணி தான் என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். அதுக்கு பேங்க் என்ன ஜெனரேட் பண்ணலைன்னா CIN ஜெனரேட் பண்ணல. தென் லெட்ஜர் கேன் பி அப்டேட்டட் பேஸ்ட் ஆன் த RBI e-scroll. ஏன்னா இது இந்த பேங்கோட தலைவன் யாரு? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு கீழே தான் எல்லா பேங்குமே இருக்கு. அப்ப இந்த டிரான்சாக்ஷன் எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னா RBIயோட e-scroller ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் கிரெடிட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெனரேஷன் ஆஃப் CIN. If CIN is in generated or reflected on the portal, use PMT 07 to make a what? Representation. நான் எதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? GST PMT 06. சார், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ்,
சிஐஎன் ஜென்ரேட் ஆகல, ஐயோ வயிறு எரியுதே, என்னோட பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, ஆனா சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எனக்கு வரலன்னா ஒண்ணுமே இல்லை, நீ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். எதுல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்னா ஜிஎஸ்டி பிஎம்டி 07, பிகாஸ் நெக்ஸ்ட் நம்பரா ஜிஎஸ்டி பிஎம்டி 06 தான் பே பண்ணுவேன். ஒழுங்கா சிஐஎன் ஜென்ரேட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஜென்ரேட் ஆகலைன்னா ஜிஎஸ்டி சிஎம்டி 07 நீ வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். சார் ப்ராப்பர் ஆஃபீஸர் கிட்ட ரிப்போர்ட்டிங் டிஸ்கிரிபன்சி, ரிப்போர்ட் எனி டிஸ்கிரிபன்சி இந்த காமன் போர்ட்டல் இந்த வாட் ஃபார்ம் பிரிஸ்கிரைப் ஃபார்ம். உனக்கு ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருக்குன்னா, உனக்கு ஏதாவது பிடிக்காதது இருக்குன்னா, சார் இவ்வளோ ருபீஸ் அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கான இவ்வளோ தான் கிரெடிட் ஆயிருக்கு, அப்படி ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா நீ பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ல சொல்லிக்கலாம். பேமெண்ட் பை த அன்ரெஜிஸ்டர்டு பர்சன். சார் அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் மஸ்ட் பே த்ரூ எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் யூசிங் அ டெம்பரரி சார் டெம்பரரி ஐடி ஜெனரேட்டர் ஆன் சிபி. இப்போ சிடிபி என்ஆர்டிபி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த சிடிபி என்ஆர்டிபியில் செக்ஷன் 27 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அண்ட் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் இருக்கா? அவங்க 5 நாள் முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும்னு இருக்கா? அப்படி 5 நாள் முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும்னா சார் அட்வான்ஸா ப்ரீ டெபாசிட் பண்ணணும்னு இருக்கு. சார் அப்படின்னா அந்த சிடிபி என்ஆர்டிபி ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் தானே, அந்த அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் எப்படி சார் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல போய் பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுக்கு ஒரு டெம்பரரி என்ன சார் ஐடென்டிஃபிகேஷன் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த டெம்பரரி ஐடியை பேஸ் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரைட் சார். இப்போ சலான் பொறுத்து 2 வார்த்தை சார் எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஒன்னு சிபிஐஎன் பத்தி கேட்கலாம், இல்ல சிஐஎன் பத்தி கேட்கலாம். சிபிஐஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமன் போர்ட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். என்னது? சிஐஎன் சலான் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஒன்றும் இல்லை சார், இட் இஸ் கிரியேட்டட் ஃபார் எவ்ரி சலான் சக்சஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் பை டாக்ஸ் பேயர். இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் நேரா சார் நான் ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல் போய் முதல்ல சலான் கிரியேட் பண்ணுமா? ஜிஎஸ்டி பிஎம்டி 06 அப்படி ஜிஎஸ்டி பிஎம்டி 06 கிரியேட் பண்ணும்போது அந்த போர்ட்டல் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணும், இந்த சலான் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சிபிஐஎன் காமன் போர்ட்டல் ஐடென்டிஃபிகேஷன். இது பேங்க் எல்லாம் கிரியேட் பண்றது கிடையாது. யார் கிரியேட் பண்றது? காமன் போர்ட்டல் கிரியேட் பண்றது. ஓகே, ஏஎன்எம்ங்கிறவரு அவருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கு, அவர் வந்து ஒரு சலான் பே பண்ண போறாரு, அதுதான் காமன் போர்ட்டல் ஐடென்டிஃபிகேஷன். அது எத்தனை டிஜிட் யூனிக் நம்பர்? 14 டிஜிட் யூனிக் நம்பர் டு ஐடென்டிஃபை த சலான். அந்த சார் சாஃப்ட்வேரே இந்த சலான் இவர் தான் கிரியேட் பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 14 டிஜிட் என்ன சார் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சிபிஐஎன் ரிமைன் வேலிட் ஃபார் a period of how many days? Since the challan is valid for 15 days, automatically that number is also valid for 15 days. Right? இப்போ challan create பண்ணாதான் என் அக்கவுண்ட்ல இருக்கிற காசை எங்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ரிஷியேட் பண்றியா? அப்போ நான் challan create பண்ணதுக்கு அப்புறம் challan will be valid for how many days? 15 days. நான் போய் கிளிக் பண்ணுவேன், மேக் பேமெண்ட் கொடுப்பேன். அதில் எனக்கு நிறைய ஆப்ஷன் கேட்கும், டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, யூபிஐயா, ஆர்டிஜிஎஸ்ஸா, ஐஎம்பிஎஸ்ஸா அப்படின்னு. சார் அந்த டைம்ல என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை இன்னொரு பேங்கோட ஹெல்ப்போட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேனா? இட் இஸ் ஜெனரேட்டட் பை ஆத்தரைஸ் பேங்க். அப்போ இந்த சிஐஎன் யார் ஜெனரேட் பண்ணுவா? பேங்க் ஜெனரேட் பண்ணுவா. சிபிஐஎன் யார் ஜெனரேட் பண்ணுவா? காமன் போர்ட்டல் ஜெனரேட் பண்ணும். ஓகே, இப்போ பேங்க் இந்த சிபிஐஎன்க்கு இருக்கிற பேமெண்ட், இப்போ நான் வந்து சிபிஐஎன் என்ன சிபிஐஎன் காமன் போர்ட்டல் ஐடென்டிஃபிகேஷன், இந்த சலானை தான் நான் இந்த சலானை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ ருபீஸ் வந்து ஏஎன்எம்மோட எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து இ கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ரிலீவ் வித் மீ. அதனால தான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் 18 டிஜிட் நம்பர். சார் சிபிஐஎன் இஸ் 14 டிஜிட் நம்பர். 14 டிஜிட் எப்படி 18 ஆகுது? இந்த 14 டிஜிட் சிபிஐஎன் பிளஸ் 4 டிஜிட் பேங்க் கோட். எந்த பேங்க் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலா 18 டிஜிட் நம்பர். Are you ready with me? Sir, it is generated by authorized bank or RBI when the payment is actually received by such authorized bank or RBI credited in the relevant government account. It is indication of successful payment. Super sir. என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனாதா? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா மட்டும் தான் சிஐஎன் ஜெனரேட் ஆகும். அப்போ சிஐஎன் ஜெனரேட் பண்றது பேங்க், சிபிஐஎன் ஜெனரேட் பண்றது காமன் போர்ட்டல். அதனால தான் காமன் போர்ட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த சலானை பேஸ் பண்ணி காசு போயிடுச்சுனா சிஐஎன் will be generated. சிஐஎன் is communicated by the authorized bank to the taxpayer as well as to the common portal. இது ரெண்டுமே சார் have you all understood? சூப்பர் சார். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் த மேஜர் அண்ட் த மைனர் ஹெட். யூட்டிலைசேஷன் ஆஃப் தி, இப்போ நான் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். என்னோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்குள்ள 4 மேஜர் ஹெட் இருக்கும், 5 மைனர் ஹெட் இருக்கும். ஓகேவா? 4 மேஜர் ஹெட் ஐஜிஎஸ்டி, 4 மேஜர் ஹெட். நம்பர் 1, நம்பர் 2 சிஜிஎஸ்டி, நம்பர் 3 சார் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி, நம்பர் 4 செஸ். அப்போ சார் திஸ் மே பி ஒன் மார்க் கொஸ்டின் மேன். சார் எம்சிக்யூ கொஸ்டின், ஹவு மெனி மேஜர் ஹெட்ஸ் ஆர் தேர்? 4 மேஜர் ஹெட்ஸ். எதெல்லாம் 4 மேஜர் ஹெட்? ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி, செஸ். கரெக்டா?
சார் ஒரு மேஜர் ஹெட்டுக்கு கீழேயும் 5 மைனர் ஹெட் வரும் சார், which is nothing but tip 4. சொல்லு பார்க்கலாம், tip 4. சொல்லு பார்க்கலாம், tip 4. T stands for என்னது? Tax, interest, penalty, fees, others. சொல்லு பார்க்கலாம். சார் what are how many major heads are there? 4 major heads. எதெல்லாம்? IGST, CGST, SGST or UTGST, cess. Minor heads 5. எதெல்லாம்? Tax, interest, penalty, fees and others. Are you all with me? As per section 49, section 49 தானே payment of tax பத்தி பேசுறாங்க. A registered person may transfer any amount of tax, interest, penalty, fee or any other amount available in the electronic cash ledger under the act in form GST PMT 09. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் என் மைனர் ஹெட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜிஎஸ்டிக்கு கீழே எனக்கு மைனர் ஹெட் இருக்குமா? ஐஜிஎஸ்டி கீழே இருக்கிற மைனர் ஹெட்டில் எனக்கு டாக்ஸ் வந்து 5000 rupees இருக்குன்னு வச்சுக்கோ. ஹலோ சார், பட் எனக்கு சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி கீழே தான் வேணும்னா எனக்கு இந்த மைனர் ஹெட் எது ஐஜிஎஸ்டி கீழே இருக்கிற டாக்ஸை நான் சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி கீழே இருக்கிற டாக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அறுவல் வித் மீ. அப்படி ஷிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபார்ம் தான் ஜிஎஸ்டி பிஎம்டி 09. சொல்லுங்க, ஜிஎஸ்டி பிஎம்டி. அப்ப hence if a taxpayer has wrongly paid CGST instead of what? SGST. நான் லூசு மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா எஸ்ஜிஎஸ்டிக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா சிஜிஎஸ்டிக்கு டாக்ஸ் கட்டிட்டேன். then he can now rectify the same using form. என்ன ஃபார்ம் பா? GST PMT 09. Be reallocating the amount from the CGST head to the SGST head. Are you all with me? இதில் எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? தாராளமாக ஒரு ஹெட் இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எங்க வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க மைனர் ஹெட் இருந்து மைனர் ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மேஜர் ஹெட் இருந்து மைனர் ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மைனர் ஹெட் இருந்து மேஜர் ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்படி வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்ரிஷியேட் பண்றியா? அப்படி நீங்க நினைக்க கூடாது. கமான் சார், நீங்க என்ன செக் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிசினஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு. ஹலோ சார், அப்படின்னா நீங்க எப்படி வேணா என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சார் எனக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு பிசினஸ் இருக்கு சார், பிளஸ் எனக்கு வந்து கேரளாலையும் ஒரு பிசினஸ் இருக்கு சார். ஹலோ சார், தமிழ்நாட்டிலையும் பிசினஸ் இருக்கு, அப்ப தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இருக்குமா? கேரளாவில் எனக்கு ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இருக்குமா? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல எனக்கு 4 மேஜர் ஹெட் இருக்குமா? யாரெல்லாம் மேஜர் ஹெட்னா? ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி, செஸ். கரெக்டா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறதுல எனக்கு வந்து ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி, செஸ். கரெக்டா சார்? இப்போ நான் இங்க இருக்கிற ஐஜிஎஸ்டி வேணா இங்கேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. இங்க இருக்கிற சிஜிஎஸ்டி வேணா நான் இங்கேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இங்க இருக்கிற சிஜிஎஸ்டியை என்னால் இங்க எஸ்ஜிஎஸ்டியா மாற்ற முடியாது. பிகாஸ் இது யாரோடதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட காசு, இது ஸ்டேட் கவர்மெண்டோட காசு. அருள் வித் மீ. அது மாதிரி இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்டோட காசை இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட காசா மாற்ற முடியாது. அப்ப நீ என்ன செக் பண்ணணும்னா transfer between own e-cash ledger. ஓன்னா என்னோட இது மட்டும்தான் சார். registered person can transfer எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி? GST PMT 09. amount between different major and minor head within their electronic cash for payment of IGST, CGST, SGST, UTGST, cess. உயிரோட இருக்கியா? any transfer between any head is allowed. எப்போ own e-cash ledger இருந்தா. அப்ப எப்படி எல்லாம் ஓன் இ கேஷ் லெட்ஜர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? சிஜிஎஸ்டி இருந்து எஸ்சிஎஸ்சி ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எஸ்சிஎஸ்சி இருந்து சிஜிஎஸ்சி ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சிஜிஎஸ்சி ஆர் எஸ்சிஎஸ்சி இருந்து ஐஜிஎஸ்சி ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீ ஹெட்ல இருந்து எனி ஹெட்ல இருந்து வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எனி டாக்ஸ் ஃபீல்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தட் மீன்ஸ் எப்படி வேணா தலைகீழ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்போ சார்? ஒரே ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இருந்தா. அருள் ரிலீவ் வித் மீ. such a transfer shall be deemed to be a refund from the electronic ledger. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா சிஜிஎஸ்டியோட பேலன்ஸ் கம்மி ஆயிடும், நேரம் எங்கே போய் உட்காரும்னா எஸ்ஜிஎஸ்டியில் போய் உட்காரும். இல்லை எஸ்ஜிஎஸ்டியோட பேலன்ஸ் கம்மி ஆயிடும், நேரம் எங்கே போய் உட்காரும்னா ஐஜிஎஸ்டியில் போய் உட்காரும். அது வந்து எங்கே கம்மியாச்சோ அதை நான் வந்து ரீஃபண்ட் ஆகும், எங்கே போய் விழுந்துச்சோ அதை நான் டீம்டு டெபாசிட் ஆகும் ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அருள் வித் மீ. சார் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் இ கேஷ் லெட்ஜர் ஆஃப் த டீம்டு டிஸ்டிங்க்ட் பர்சன். சார் deemed distinct person சார். deemed distinct person னா my dear lovable students. ஹலோ சார், இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் இருக்கு பிளஸ் கேரளாவில் ஒரு பிரான்ச் இருக்கு. அப்போ எப்படி சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேன் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் எனி அமௌண்ட் அவைலபிள் இன் த வாட் அண்ட் வாட் ஹெட். அப்போ மேஜர் ஹெட் மைனர் ஹெட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், மைனர் ஹெட் மேஜர் ஹெட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆஃப் த ஐஜிஎஸ்சி, சிஜிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் டு த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ஃபார் த ஐஜிஎஸ்சி ஆர் சிஜிஎஸ்சி ஆஃப் டீம்டு டிஸ்டிங்க்ட் பர்சன். ஹலோ சார், ஆனால் ஒரே ஒரு விஷயம்,
provided there is no unpaid liability in this first deemed sir distinct person who is transferring the amount e-liability register. இப்போ நான் கேரளால தமிழ்நாட்டுன்னு எங்கே எடுத்துட்டு வர்றேன், கேரளாக்கு எடுத்துட்டு வரேன். தமிழ்நாட்டோட எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரில் எந்த அமௌண்ட் பேயபிளுமே இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இவங்களுக்கு ஜீரோ லைபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசை கேரளாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பாயிண்ட் கிளியரா? எஸ் சார். சார் அப்போ டிரான்ஸ்ஃபர் மேஜர் அண்ட் மைனர் ஹெட் ஆஃப் எஸ்ஜிஎஸ்சி ஆர் யூடிஜிஎஸ்சி பிட்வீன் டிடிபி இஸ் நாட் அலவுட். அதாவது எஸ்ஜிஎஸ்சி ஆர் யூடிஜிஎஸ்சி இப்போ தமிழ்நாட்டோட சார் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஜிஎஸ்சி ஆர் யூடிஜிஎஸ்சி அதை மட்டும் இங்கே எடுத்துட்டு வர முடியாதுன்னா கேரளாக்கு எடுத்துட்டு வர முடியாது. அது வித் மீ. இங்க வா சார், நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம கன்சாலிடேட் பண்ணிடுவோம். எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர், கேஷ் லெட்ஜர். இது யாரோட புக்ஸில் இருக்கு? கவர்மெண்டோட புக்ஸில் இருக்கு. கவர்மெண்டோட புக்ஸில் என்னோட அக்கௌண்ட் இருக்கு. அது வித் மீ. அப்போ நான் எந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாலும் நான் டெபாசிட் பண்ற அமௌண்ட் எந்த சைடில் போய் உட்காரும்னா sir, any deposit made towards tax, interest, penalty, late fee via internet banking, RTGS, IMBS fund transfer, then sometimes deductor, TDS பிடிப்பாங்களா, collector, TCS கலெக்ட் பண்ணுவாங்களா, அந்த அமௌண்ட் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் தான் வந்து உட்காரும். ரைட்? எதுக்காக சார் நான் இதெல்லாம் கிரெடிட் பண்ணி வைக்கிறேன்? யூட்டிலைசேஷன். கிரெடிட் அமௌண்ட் ஆஃப் திஸ் லெட்ஜர் மேபி யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிப் 4. இதை வச்சு நான் என்ன பே பண்ணலாம்னா டிப் 4 பே பண்ணலாம். அறிவுரை வித் மீ. சம்டைம்ஸ் இந்த கிரெடிட் சைடில் 10 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும். ஹலோ சார், எனக்கு டிப் 4 ஒன்லி எத்தனை லட்சம் தான் இருக்கும்? 6 lakhs தான் இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ லேக்? 4 lakh. This can be get it as what? Refund. Remaining credit balance amount after payment of the above can be claimed as refund by the taxable person. Balance amount என்னவா claim பண்ணிக்கலாம்னா refund-ஆ claim பண்ணிக்கலாம். என் செல்லா குட்டிகளா, லைவில் இருக்கிற செல்லா குட்டிகளா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் அழகா என்ஜாய் பண்ணியா? ரீகால் ஆச்சா? உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? வா, நீ ரெஸ்பாண்ட் பண்ணேனா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரை பத்தி சொல்லி தரேன். எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ரிவிஷன் உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண. சீக்கிரவா, லைவ்ல இருக்கிறது. எஸ் சார், எஸ் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார், எஸ் சார். ஏன்னா ஒன்றும் இல்லை, நீ ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நீ பாட்டுக்கு அங்கே பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்ப. நீ அதனால தான் பிரேக் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என்னோட இன்டென்ஷன் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. உனக்கு வந்து இப்போ எப்படி இருந்தாலும் நீ வந்து லா எழுதிடும் ஜாலியாக இருப்ப. ஜாலியாக இருக்கிறவன ஜாலியாக மாத்திரம் தான் என்னோட வேலை, வேற எதுவும் இல்லை. ரைட் சார், ஜாலியாக. ஃபென்டாஸ்டிக். வா, அடுத்த டாபிக் நம்ம போகலாமா? சூப்பர் சார். நம்ம வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரை பற்றி பேச போகிறோம். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரை பற்றி பேச போகிறோம். ரைட் சார், ரொம்ப சிம்பிள் சார். 3 லெட்ஜர் இருக்குன்னு பேசணும். அழகாக என்ஜாய் பண்ணுங்க சார். ஒன்று எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், ரெண்டாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், மூணாவது எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். கரெக்ட் சார்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். நான் டெபாசிட் பண்ற எல்லா அமௌண்ட்டுமே எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் போய் உட்காரும் சார். ரைட்டா சார்? டிடிஎஸ் டிசிஎஸ் சார், டிடக்டார் கலெக்டார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் போய் உட்காரும் சார். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டினாலே இதுதான் சார். ஒரு சப்ளையர் இருப்பாங்க பிளஸ் ஒரு ரெசிபியன்ட் இருப்பாங்க. கரெக்டா? சப்ளையர் ரெசிபியன்ட்டுக்கு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் சப்ளை பண்ணாங்கன்னா சப்ளையர் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதில் வேல்யூ ஆஃப் சப்ளை இருக்கும், பிளஸ் என்ன இருக்கும்னா ஜிஎஸ்டி இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தான் ரெசிபியன்ட் யாருக்கு பே பண்ணுவாங்க? சப்ளையருக்கு பே பண்ணுவாங்க. அப்படின்னா ரெசிபியண்டோட ஆங்கிள், ரெசிபியண்டை பொறுத்த வரைக்கும் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ரெசிபியன் ஜிஎஸ்டி பே பண்றாரு. கரெக்டா? It is an asset to the recipient. பக்கா. இந்த asset, my dear lovable students, electronic credit ledgerோட credit sideல வந்து உட்காரும். அப்ப நம்ம பே பண்ற ஜிஎஸ்டி பெய்டு இருக்கு இல்லையா, அது நம்ம சிஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம், எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம், ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம், யூடிஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம், செஸ் பே பண்ணியிருப்போம். இது எல்லாமே எங்க வந்து உட்காரும்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடு. சிம்பிள் ராஜா. நான் பேங்க் அக்கௌண்ட் காசு பே பண்ணா எலக்ட்ரானிக் கேஷ் அக்கௌண்டோட கிரெடிட் சைடில் போய் உட்காரும் சார். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது டாக்ஸ் கொடுத்து வாங்குறேன் இல்லையா, அந்த டாக்ஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் போய் உட்காரும். அப்ரிஷியேட் பண்ற நீ சார். அமௌண்ட் அசஸ்ட் இன் த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், த ஐடிசிஎஸ் செல்ஃப் அசஸ்ட் இன் த ரிட்டர்ன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் பி கிரெடிட்டட் டு ஹிஸ் எலக்ட்ரானிக் லெட்ஜர் கிரெடிட் லெட்ஜர். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்றேன் இல்லையா, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் பே பண்ண டாக்ஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் வந்து உட்காரும். ரைட்?
அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா சார் ஜிஎஸ்டி யூட்டிலைசேஷன் ஆஃப் த கேஷ் லெட்ஜர். என்னோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடுல பேலன்ஸ் இருக்கா, இதை நான் வந்து ஜிஎஸ்டி பேயபிள்காக யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் அவுட்புட் டாக்ஸ். ஏன்னா டிப் ஃபோக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல எனக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா அதுவுமே ஜிஎஸ்டி பேயபிள்காக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சார் அது இல்லாமல் எனக்கு அதர் டியூஸ் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, ஃபீஸ் ஒரு அதர் அமௌண்ட் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல என்ன இருக்குன்னா பேலன்ஸ் இருக்குன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வச்சு ஐபிஎஃப்ஓ இப்போ பே பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா டிப்ஓ பே பண்ணிக்கலாம், டிப்ஓ பே பண்ணிக்கலாம், டிப்ஓ பே பண்ணிக்கலாம். அப்ரிஷியேட் பண்றியா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா ஒன்லி டி மட்டும் தான் பே பண்ண முடியுமே தவிர இப்போ பே பண்ண முடியாது. ஆன்லைன்ல இருக்கிற எல்லாரும் இந்த பாயிண்ட் ரிசீவ் பண்ணீங்க. எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அதை வச்சு டிஐபிஎஃப்ஓ பே பண்ணலாம். ஆனா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருக்கிற பேலன்ஸை வச்சு டாக்ஸ் மட்டும் தான் பே பண்ண முடியும். பிகாஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல என்ன இருக்கும், இன்புட் டாக்ஸ் கிரெடிட், இன்புட் டாக்ஸ் டாக்ஸ் டாக்ஸ். அப்ப டாக்ஸை வச்சு டாக்ஸை தான் பே பண்ண முடியுமே தவிர டாக்ஸை வச்சு இன்ட்ரெஸ்டையோ பெனால்ட்டியோ பே பண்ண முடியாது. என்ஜாய் பண்றியா? அப்ப இட் மே பி யூஸ்டு ஒன்லி ஃபார் மேக்கிங் அவுட்வர்ட் சப்ளை. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவுட்வர்ட் சப்ளை பண்ண போது உனக்கு அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருப்ப இல்லையா, அந்த டாக்ஸ் பேயபிள்காக நீ என்ன பண்ணிக்கலாம்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இருக்கிற பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை வச்சு நீ இன்ட்ரெஸ்டோ பெனால்ட்டியோ ஃபீஸோ அதர் அமௌண்டோ பே பண்ண முடியாது. அழகு, அப்ரிஷியேட் பண்ற நீ. இப்போ நான் மேனர் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசிக்கு வரேன். அப்போ நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரைட்டா? ஒன்லே நீ இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை இன்ட்ரா ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை நீ யூனியன் டெரிட்டரி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன சார் இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ்னா? சப்ளையர் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்காரு, ரெசிபியன் கேரளாவில் இருக்காரு. வேணாம் சார், நம்ம சப்ளையர் கேரளாவில் வச்சுப்போம் சார், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா. சப்ளையர் கேரளாவில் இருக்காரு, ரெசிபியன் தமிழ்நாட்டில் இருக்காரு. நம்ம தானே ரெசிபியன். சப்ளையர் எங்க இருந்து? கேரளால இருந்து. ரெசிபியன் எங்க இருந்தா? சார் அவரு தான் நமக்கு பில் ரைஸ் பண்ணும். அவர் பில் ரைஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட என்ன வாங்கியிருப்பாரு? ஐஜிஎஸ்டி வாங்கியிருப்பாரு. அப்ப என்னோட கிரெடிட் ஐஜிஎஸ்டி கிரெடிட். அப்ரிஷியேட் பண்றியா நீ? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையர் சார், சப்ளையர் தமிழ்நாட்டில் இருக்காரு சார், ரெசிபியண்டும் தமிழ்நாட்டில் தான் சார் இருக்காரு. ஹலோ சார், அப்படின்னா அவர் சிஜிஎஸ்டி வாங்கியிருப்பாரு பிளஸ் தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி வாங்கியிருப்பாரு. வெறும் எஸ்ஜிஎஸ்டி சொல்லாதே, என்னன்னு சொல்லு, தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி வாங்கியிருப்பாரு. ரைட்டா? சார் சப்ளையர் யூனியன் டெரிட்டரியில் இருக்காரு, ரெசிபியன்ட் யூனியன் டெரிட்டரியில் தான் இருக்காருன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சிஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருப்பாரு பிளஸ் சார் யூடிஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ இதெல்லாம் தானே நான் பே பண்ணியிருப்பேன். அப்போ என்னோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் ஐதர் ஐஜிஎஸ்டி கிரெடிட்டா இருக்குமா, இல்லை சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டா இருக்குமா, இல்லை யூடிஜிஎஸ்டி கிரெடிட்டா இருக்குமா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அது ஐஜிஎஸ்டி பேயபிள் கூட முதல்ல செட் ஆஃப் பண்ணும். யார் கூட செட் ஆஃப் பண்ணும்? ஐஜிஎஸ்டி பேயபிள் கூட முதல்ல செட் ஆஃப் பண்ணும். அப்ரிஷியேட் பண்றியா? ஐஜிஎஸ்டி பேயபிள் கூட செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு என்ன இருக்குன்னா ஐஜிஎஸ்டி கிரெடிட் இருக்குன்னா அதை சிஜிஎஸ்டி கூட இல்ல எஸ்ஜிஎஸ்டி கூட எனி மேனர் எனி ப்ரொபோர்ஷன், சிஜிஎஸ்டி கூட எஸ்ஜிஎஸ்டி கூட எனி மேனர் எனி ப்ரொபோர்ஷன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? எனி மேனர் எனி ப்ரொபோர்ஷன். நான் ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ் சார், சூப்பர் சார், வாங்க சார். சார் எனக்கு இருக்கிறது சிஜிஎஸ்டி சார் கிரெடிட், எனக்கு இருக்கிறது என்ன சிஜிஎஸ்டி கிரெடிட். முதல்ல சிஜிஎஸ்டி பேயபிள் கூட செட் ஆஃப் பண்ணு. முதல்ல சிஜிஎஸ்டி பேயபிள் கூட செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் சிஜிஎஸ்டி கிரெடிட் இருக்குன்னா ஐஜிஎஸ்டி பேயபிள் கூட செட் ஆஃப் பண்ணு. ஆனா கிராஸ் யூட்டிலைசேஷன் பாசிபிள் இல்ல. கிராஸ் யூட்டிலைசேஷன்னா சிஜிஎஸ்டி கிரெடிட்டை வச்சு எஸ்ஜிஎஸ்டி பேயபிளோ யூடிஜிஎஸ்டி பேயபிளோ பே பண்ண முடியாது. பிகாஸ் சிஜிஎஸ்டினா யார்கிட்ட காசு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அது எவ்வளவு எத்தனை கவர்மெண்ட்? ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இது வரைக்கும் இருக்கு, அதுவே போதும். ஸ்டேட் கவர்மெண்ட்னா எவ்வளவு கவர்மெண்ட்? நிறைய கவர்மெண்ட் இருக்கு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற காசும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற காசும் என்னால செட் ஆஃப் பண்ண முடியாது. ஹலோ சார். சார் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் சார், எஸ்ஜிஎஸ்டினா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்கா, அது நீ வந்து முதல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட பேயபிள் கூட என்ன பண்ணிடு, செட் ஆஃப் பண்ணு. தென் செகண்ட் ஐஜிஎஸ்டி கூட செட் ஆஃப் பண்ணிடு. ஏன்னா ஐஜிஎஸ்டி குள்ள யாரும் இருக்கா? சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் சேர்ந்ததுதான் ஐஜிஎஸ்டி. அதனால இந்த எஸ்ஜிஎஸ்டி எடுத்து ஐஜிஎஸ்டி கூட செட் ஆஃப் பண்றது அலௌடு. அருள் ரிலீவ் மீ. ஆனா கிராஸ் யூட்டிலைசேஷன் அலௌடு கிடையாது. அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? It should be noted that CGST cannot be used against SGST or UTGST or vice versa. Vice versa na SGST UTGST வச்சு CGST பே பண்ண முடியாது, CGST வச்சு SGST என்ன சார் UTGST பே பண்ண முடியாது. அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிரலாமா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரை? நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கொடுத்து வாங்குவேன்? GST கொடுத்து வாங்குவேன். ரைட்டா?
நான் கொடுக்கிற ஜிஎஸ்டி சார் எனக்கு அசெட்டு, ஆனா என்னோட காசு கவர்மெண்ட்டுக்கு கிட்ட இருக்கா, இட்ஸ் எ லைபிலிட்டி. அதனால தான் எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர்ல கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் வருது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் as self assessed in the return in the form of IGST, CGST, SGST, UTGST, செஸ். இதை வச்சு என்னால் டிப் 4 பே பண்ண முடியாது, வரும் டாக்ஸ் மட்டும்தான் பே பண்ண முடியும். கிரெடிட் அமௌண்ட் ஆஃப் திஸ் லெட்ஜர் மே பி யூஸ்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் என்ன டாக்ஸ்? IGST, CGST, SGST, UTGST and what man? Cess. That's it man. 2 ledger we have done man. Electronic cash ledger, electronic credit ledger. எங்க கண்ணா அழகா என்ஜாய் பண்றியா இல்லையான்னு எனக்கு சொல்லு. Then we will move into the next topic called as refund. மொத்தமா 50 பேஜ் நம்ம அழகா டிஸ்கஸ் பண்ணோம். சார் நீ பார்த்தேன்னா ஸ்பீடு லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். பிகாஸ் என்னன்னா நீ இப்போ ஃபார்மில் வந்திருப்ப, நீ அப்படியே உன்னோட லாலாம் மறக்க ஆரம்பிச்சிருப்ப, அப்படியே ஜிஎஸ்டியோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஏன் சார் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? சும்மாடா ஜாலியாக இருக்கிறதுக்காக தான்டா. ஜாலியாக அழகாக என்ஜாய் பண்ணுறா சார். வா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபுள் சார்? பக்காவாக இருக்கு சார், என்ஜாய் சார், சூப்பர் சார், மாஸ் சார், அப்படியே ஃபயர் தீ எங்கேயா தீ பிடிக்கங்க வா கமான் சார். 49 subsection 6 refund. Sometimes electronic cash ledgerல my dear lovable students கிரெடிட் சைடில் நான் அதிகமாக டெபாசிட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் நான் வந்து நிறைய டாக்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இதை ரெண்டையுமே நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா என்னோட பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த அளவுக்கு தேவை இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆஃப் த எக்ஸஸ் பேலன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர், கேஷ் லெட்ஜர் ஆர் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இஸ் அவைலபிள் இன் த ஃபாலோயிங் மேனர். இப்போ உங்களோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல நீ என்ன பண்ணிட்ட, நீ தப்பா டாக்ஸ் லைபிலிட்டி அசஸ் பண்ணிட்ட. நீ என்ன நினைச்சேன்னா 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டி வரும்னு நினைச்ச. ஹலோ சார் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னு நினைச்சு நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பை டெபாசிட் போடுவே இல்லையா? எவ்வளோ லேக்ஸ் டெபாசிட் போட்ட? 10 lakhs டெபாசிட் போட்டேன். ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உனக்கு தெரிஞ்சிச்சு only 8 lakh rupees தான் தேவைப்படுது. அப்போ டு டிப் 4 அப்படின்னு சொல்லி 8 lakh rupees மட்டும் தான் நீ யூட்டிலைஸ் பண்ணியிருக்க. பேலன்ஸ் டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எவ்வளோ இருக்கு? 2 lakhs. இந்த 2 lakh rupees என்னவா வாங்கிட்டு போய்க்கோ, ரீஃபண்டாக வாங்கிட்டு போய்க்கோ. ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் வந்து திருப்பி உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த டாக்ஸ் பில்ல தேவைப்பட்டா திருப்பி பேங்க் அக்கௌண்ட் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஸோ இமீடியட்லி அலௌட் ஆன் ஃபைலிங் த அப்ளிகேஷன் ஆஃப் த வாட் ரீஃபண்ட். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற இல்லையா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே நீ என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இருக்கிற பேலன்ஸை என் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு. ஹலோ சார், ஒரு கிளிக்கு கொடுத்துட்டேன்னா டைரக்டாக அதில் இங்கே பேலன்ஸ் வந்துடும். அப்ரிஷியேட் பண்ணுற நீ சார். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இங்கே வா. தேர் மே பி ஒன் கொஸ்டின், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குன்னா அது ரீஃபண்ட் வாங்கிக்கலாமா? எஸ் சார். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாமா? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் உனக்கு வந்து இங்கே எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு, நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ணுற டாக்ஸ் தானே எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் வந்து உட்காரும். அது உனக்கு எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குன்னா அதுக்கு நீ ரீஃபண்ட் வாங்கிக்கலாமா? நெவர் சார், நோ சார். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன தர மாட்டாங்க. அதை நீ என்ன ஃபார்வர்டு தான் பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். சார் எத்தனை காலத்துக்கு சார் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்? அன்லிமிட்டட் டைமுக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ அன்லிமிட்டட் டைமுக்கு என்ன பண்ணணும்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் சார். அப்போ எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா எனக்கு என்னவே வராதா, ரீஃபண்டே வராதா? லைக் தட் யூ ஷுட் நாட் திங்க். இந்த 2 காரணங்கள்னால எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல பேலன்ஸ் வந்துச்சுன்னா என்ன தருவாங்கன்னா ரீஃபண்ட் தருவாங்க. ஸோ ரீஃபண்ட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் டூ கேசஸ் மேன். 2 more question ஃபார் எக்ஸாம் மேன். ஐடிசி ஆஃப் என்ன ரேட்டட் சப்ளை. நான் என்ன பண்ணிட்டேன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கொடுத்துருப்பேனா? அந்த ஜிஎஸ்டி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் வந்து உட்கார்ந்துருக்குமா? அந்த பொருளை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டி ஆக்ட்ல சொல்ற பேர் தான் என்னது? ஜீரோ ரேட்டட் சப்ளை. நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டேன். தம்பி, நான் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு அவுட்புட் டாக்ஸ் இல்லை. அவுட்புட் டாக்ஸ் இல்லாததுனால தான் என்னால் ஐடிசியை என்ன செட் ஆஃப் பண்ண முடியல. அப்போ நான் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்றேன். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நான் எவ்வளவு வருஷத்துக்கு தான் கேரி ஃபார்வர்ட் பண்றேன்? எனக்கு கண்டிப்பா நீ என்ன கொடுத்தாகணும். இல்லைன்னா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். என்னது இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல் 18% கொடுத்து பர்ச்சேஸ் பண்றேன், ஆனா சேல் பண்றது 5% கொடுத்தா சேல் பண்றேன். அப்ப எப்பவுமே என்னோட இன்வெர்ட் பர்சன்டேஜ் தான் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். உயிரே போனாலும் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல எப்பவுமே பேலன்ஸ் அப்படியே தங்கிட்டு தான் இருக்குமே தவிர மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு யூட்டிலைசேஷன் அதிகமா தேவையே படாது. இந்த 2 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் எனக்கு ரீஃபண்ட் தருவாங்க. அப்ரிஷியேட் பண்றியா சார்? வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் எக்ஸாமினேஷன் சார். கண்டிஷன்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் அமௌண்ட் அவைலபிள் இந்த எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர். சார் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கொடுத்து வாங்குவேன்? ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குவேன். அந்த ஜிஎஸ்டி தான் எங்க வந்து உட்கார போகுதுன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைட்ல வந்து உட்கார போகுது. அழகு தானே?
சார் அந்த வர்ற எல்லா கிரெடிட்டையும் என்னால் ஐடிசி எடுத்துக்க முடியாது. சம்டைம்ஸ் கமிஷனர் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லயே தலைனா யாரு தான்? கமிஷனர் தான். ஹேவிங் ரீசன் டு பிலீவ் தட் அவர் நம்புறாரு ஐடிசி அவைலபிள் இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் ஹஸ் பீன் fraudulently avoided. ஃப்ராடு பையன்டாவன் அவன் எப்படி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜருக்கு பேலன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான்னா ஃப்ராடா எடுத்துட்டு வந்திருக்கான். இவ்வளவு எல்லாம் அவனுக்கு ஐடிசியே கிடையாது. ஆர் ineligible எல்லாம் பிளாக்டு கிரெடிட் எல்லாத்தையும் என்னவா எடுத்து வச்சிருக்கானா ITC may restrict the utilization of ITC till the following situations get என்னது corrected. My dear lovable students, situation number 1, situation number 2, situation number 3, situation number 4. இந்த 4 situation proper officerோட கண்ணுல மாட்டுச்சுனா proper officer என்ன சொல்லுவாருன்னா, my dear lovable students, நீங்க ITC எடுக்க முடியாது. Number 1, tax invoice or debit note or others issued by non-existent registered person, that is supplier. அதாவது சார் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்றேன் இல்லையா, யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அவன் யாருன்னே தெரியல, அப்படி ஒருத்தன் இல்லவே, பேய் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னா சப்ளையர் இல்ல. ஆர் த ரெஜிஸ்டர்டு பர்சன் நாட் டூயிங் பிசினஸ் ஃப்ரம் த என்ன பிளேஸ், ரெஜிஸ்டர்ட் பிளேஸ். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். அங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு கடையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு போர்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நான் பிசினஸ் பண்ணதா பொய் சொல்லியிருக்கேன். அப்ப ஐதர் சப்ளையர் ஃப்ராடா இருக்கான் இல்ல ரெசிபியன் ஃப்ராடா இருக்கான். அதனால கமிஷனர் கோவம் வந்து என்ன சொல்றான்னா, நீ ஸ்மார்ட்டா பேலன்ஸ் எங்க எடுத்துட்டு வந்துட்ட, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், அது அங்கேயே இருக்கட்டும் தம்பி, அதை நான் என்ன பண்ண விட மாட்டேன், யூட்டிலைஸ் ஆர் வித்தவுட் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். நமக்கு தெரியும் ஐடிசிங்கிற சாப்டர்ல ஆக்சுவல் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் வராம என்ன பண்ணக்கூடாது, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. குட்ஸ் ஆர் சர்வீஸ் இன்னும் வரவே இல்லை, வெறும் இன்வாய்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. தலைவன் ஐடிசி எங்க எடுத்துட்டு வந்திருக்கானா, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் எடுத்துட்டு வந்திருக்கான். வெயிட் பண்ணு, வந்ததுக்கு அப்புறம் என்ன எடுத்தா போதும்னா ஐடிசி. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் லாட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே தலைவன் ஃபுல் அமௌண்ட்டுக்கு என்ன எடுத்துட்டானா ஐடிசி எடுத்துட்டான். வெயிட் பண்ணு சார், லாஸ்ட் லாட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நீ ஐடிசி எடுக்க முடியும். Are you agree with me? ஐடிசி avail in respect of tax which has not been paid by the யாரு, சப்ளையர். நான் இன்னும் டாக்ஸே பே பண்ணல, நான் டாக்ஸ் பே பண்ணாத அமௌண்ட்டுக்கு என்ன எடுத்திருக்கான்னா ஐடிசி எடுத்திருக்கான். The registered person taking ITC is non-existence or not doing business from the என்ன place, registered place. ஆல்ரெடி நம்ம பேசுறோம் இல்லையா, not in possession of tax invoice or debit note or etc. Sir, possession of valid tax paying document is a must condition. எங்கிட்ட அந்த மாதிரி tax invoice ஒரு கான்செப்டே கிடையாது. எங்கடா பேப்பர், எங்கடா எதை வச்சுரா ஐடிசி எடுத்தேன்னு கேட்கிறேன். சாரி சார், நான் பாட்டு சும்மா எடுத்து விட்டேன் சார், ஜாலியா இருக்கு மாதிரி. இப்போ எப்படி நான் ஜாலியா இருக்கணும்? இந்த 4 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ப்ராப்பர் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்ச நாளைக்கு கம்முனரு, நீ ஐடிசி எடுக்க கூடாது. அப்படி அவர் சொன்னா நம்ம கம்முன்னு இருக்கணும். சார் அவரு சொன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா கம்முன்னு இருக்கணுமா? இல்ல சார், MCQ சார், this will be tested in examination. such restriction, தம்பி யார் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறா, commissioner, shall cease to have effect after the expiry of the period of எத்தனை year, 1 year from the date of imposing such restriction. என்ன சொல்றாங்கன்னா, my dear lovable students, நீங்க தான் எடுக்க வேணாம்னு சொன்னீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃப்ராடுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் ஃப்ராட் இல்ல, ஃப்ராட் இல்லையாங்கிறத ஒரு வருஷத்துக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கமிஷனர் ஊம மாதிரி இருந்தாருன்னா நான் பாட்டுக்கு ஐடிசி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஏன் ஆக்ட் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் கமிஷனர் மறந்துடுவாரு, அவர் பாட்டுக்கு சிவனேன்னு எங்கேயாவது போயிடுவாரு. நான் வந்து இவர் எப்ப ஐடிசி கொடுத்து நான் எப்ப ஐடிசி எடுக்கேன்னு நான் கட்டி காவலா காத்துட்டு இருப்பேன். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவுக்கு தான் அவைலபிள்னா 1 இயருக்கு தான் அவைலபிள். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ரைட் சார்? சார், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல எனக்கு கச்சா முச்சான்னு காசு இருக்கு சார், நான் அந்த 100% அமௌண்ட்டையும் டாக்ஸ் பேயபிளுக்காக யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறதான் கொஸ்டின். ஹலோ சார். சார், ரூல் 86B என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் யூஸ் ஆஃப் தி அமௌண்ட் பேயபிள் இந்த எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர். தம்பி, நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கொடுத்ததா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைட்ல வந்து உட்கார போகுது. ஆனா நீ என்ன பார்க்கணும்னா, சோட்டாவாலாவா படாவாலாவான்னு பார்க்கணும். யாரா சோட்டாவாலாவா படாவாலாவா? நீ சோட்டாவாலாவா இருந்தா 100% ஆஃப் தி அமௌண்ட் எங்கிருந்து எடுத்துக்கோ, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இருந்து எடுத்துக்கோ. இன்கேஸ் நீ யாரா இருந்தா படாவாலாவா இருந்தா, அப்ப 86B, B stands for படாவாலா. கரெக்டா? யாரு சார் படாவாலா? the registered person shall not use the amount available in the எங்க electronic credit ledger to discharge this liability towards output tax in excess of 99% of the such tax liability. For example, நான் ஒரு registered person தம்பி, நான் ஒரு registered person. ஹலோ சார், நான் ஒரு registered person outward supply பண்ணியிருக்கேன். outward supply, என்னோட outward supply டோட்டலா 55 lakhs பண்ணியிருக்கேன். ஒத்துக்கிற நீ? 55 lakhsக்கு நான் ஜிஎஸ்டி at the rate of 18% கால்குலேட் பண்றேன். கால்குலேட்டர் சார், 55 lakhs into 18% எவ்வளவு போட்டு எனக்கு அழகா சொல்லி கொடு. 9,90,000 rupees. Are you all with me? 9,90,000 rupees. எனக்கு ஐடிசி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல டோட்டலா 20 lakh rupees ஐடிசி நிக்குது.
நான் இந்த 20 lakhsையும் யூஸ் பண்ணி இந்த 9,90,000 பே பண்ணலாமாங்கிறதான் கொஸ்டின். என்ன ரூல் நம்பர் 86B சொல்றாங்கன்னா, நீ படாவாலாவா இருந்தா இந்த என்டையர் அமௌண்ட்டையும் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இருந்து பே பண்ண கூடாது. அப்ரிஷியேட் பண்றியா? In cases where the value of என்ன supply taxable supply சார், இங்க எனக்கு வந்து அவுட்வர்ட் சப்ளை வரும், என்ன சப்ளை மட்டும்தான். அதனால தான் நான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் சப்ளையா இருந்தா கலெக்ட் பண்ண வேண்டிய என்ன இல்லை. அதர் தேன் எக்ஸாம் சப்ளை அண்ட் ஜீரோ ரேட்டட் சப்ளை. தம்பி ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன? எக்ஸ்போர்ட்னா ஜீரோ ரேட். நான் என்னவே கலெக்ட் பண்ண மாட்டேன், டாக்ஸே கலெக்ட் பண்ண மாட்டேன். இன்ன மந்த் எக்ஸீட் எவ்வளோ லேக்? 50 lakhs. அப்போ படாவாலா ஆகணும்னா ஒரு மாசத்துல டாக்ஸ் பீரியட்ல ஒரு மாசத்துல 50 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா 100% ஆஃப் தி என்னோட டாக்ஸ் லைபிலிட்டியும் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இருந்து யூஸ் பண்ண கூடாது. 1% மட்டும் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இருந்து யூஸ் பண்ணணும். அழகா என்ஜாய் பண்றியா? That's it with regard to the all the discussion regarding the electronic credit ledger, my dear lovable students. கேஷ் லெட்ஜரையும் முடிச்சாச்சு, கிரெடிட் லெட்ஜரையும் முடிச்சாச்சு. அழகா சார் இருக்கிற யாரா இருந்தா சொல்லுங்க சார். A person resident in India earns rental income from country X which has DTA agreement with India. His income is taxed in the country of residence or country of source. That you have to read it as per the double taxation avoidance agreement, my dear lovable students. Devesh is asking the question. Please check the DTA, because what is there in the DTA? Because either the Income Tax Act or the DTA, whichever is more beneficial, will be applicable. As per 90 subsection 2, please go and check the Kulantakan Chettiar. All right. There is a CA final doubt. I have answered it. Okay. Inter, don't worry. Nothing. Chumma. Edile. Side business. Understood, sir? Fantastic, sir. Hello, உயிரோட இருக்கியா? உயிரோட தான் இருக்க? எங்கேயும் போகாம அழகா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அழகா என்ஜாய் பண்ணிட்டியா? லாஸ்ட் லெட்ஜர் முடிச்சாச்சுன்னா சார், we are done with the payment of tax. எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரெஜிஸ்டர். எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரெஜிஸ்டர். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக் சார். வாங்க சார், இப்போ நம்ம ரெண்டு ரெஜிஸ்டர் பத்தி பேசிட்டோம். ஒன்று எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் பத்தி பேசிட்டோம், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் பத்தி பேசிட்டோம் இல்லையா? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல நான் டெபாசிட் பண்ற எல்லா அமௌண்ட்டுமே எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் வந்து உட்காரும். ரைட்டா சார்? நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ற எல்லா ஜிஎஸ்டியுமே எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல வந்து உட்காரும். ரைட் சார்? ஃபென்டாஸ்டிக் சார். இப்போ நான் அவுட்வர்ட் சப்ளை பண்ணனா, நான் அவுட்வர்ட் சப்ளை பண்ணும்போது நான் GSTR1 இல்ல GSTR1 இல்ல IFF ரிட்டர்ன் சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதோட ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்லோட் பண்ணேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பதிலாக கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ அவுட்வர்ட் சப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இவ்வளோ அவுட்வர்ட் சப்ளை நான் பண்ணியிருக்கேன்னா நான் CGST இவ்வளோ பே பண்ணணும், SGST இவ்வளோ பே பண்ணணும், IGST இவ்வளோ பே பண்ணணும், செஸ் இவ்வளோ பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பே பண்ணணும், பெனாலிட்டி இவ்வளோ பே பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நான் எதெல்லாம் பே பண்ணணுமோ அதெல்லாமே எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரோட என்ன சைடில் வந்து போய் உட்காரும்? டெபிட் சைடில். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரோட டெபிட் சைடுனா all liabilities shall be recorded and maintained in an electronic liability register. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியதுனா கவர்மெண்டோட அசெட் தானே. கவர்மெண்டோட அசெட்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அது ரிசீவபிள்னா டெபிட் பேலன்ஸ். அதனால தான் லைபிலிட்டி லெட்ஜரோட எந்த சைடில் போய் உட்காருது? டெபிட் சைடில் போய் உட்காருது. ரைட்டு? இப்போ நான் டெபாசிட் பண்ண காசு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் இருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ணது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரோட கிரெடிட் சைடு. கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது சார் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரோட டெபிட் சைடில் இருக்கு. கரெக்ட் தானே? இப்போ நான் இங்கே யூட்டிலைஸ் பண்ணும்போது எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுவேன்? டிப்ஃபோக்காக யூட்டிலைஸ் பண்ணுவேன். எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுவேன்? டாக்ஸுக்காக. இங்க மொத்த டிப்ஃபோவுமே டெபிட்ல இருக்கு, ரிசீவபிள் கவர்மெண்ட். கரெக்ட் தானே? இதுல இந்த டாக்ஸை எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர் வழியா? கிரெடிட் லெட்ஜர் வழியாவும், இப்போவே எலக்ட்ரானிக் லைபிலிட்டி சாரி கேஷ் லெட்ஜர் வழியாவும் நான் பே பண்ணுவேன். என்ன அழகாக என்ஜாய் பண்றியா? அப்ப நான் யூட்டிலைஸ் பண்ணா இங்க டு எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர்னு வந்துடும், லைபிலிட்டி லெட்ஜர்னு வந்துடும். இங்க டு எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர்னு வந்துடும். அப்ப இங்க டெபாசிட் பண்ணும்போது கிரெடிட்ல வந்து உட்கார்ந்துச்சு, யூட்டிலைஸ் பண்ணும்போது எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். கேஷ் லெட்ஜர் க்ளோஸ் ஆச்சா சார்? என்னோட ஜிஎஸ்டி பே பண்ணது எல்லாமே கிரெடிட் சைடில் வந்து உட்கார்ந்துச்சு. அங்கிருந்து நான் டாக்ஸ் பே பண்றதுக்காக லைபிலிட்டி லெட்ஜர் டெபிட் பண்ணேன், க்ளோஸ் ஆயிச்சா? லைபிலிட்டி லெட்ஜர்ல எல்லாமே டெபிட் பேலன்ஸ்ல நிக்குது. கிரெடிட் பண்ண எலக்ட்ரானிக் என்ன சார் கிரெடிட் லெட்ஜர்னு கிரெடிட் பண்ண, கேஷ் லெட்ஜர்னு கிரெடிட் பண்ண, எல்லா லெட்ஜரும் க்ளோஸ் ஆயிச்சா? அழகா அக்கவுண்ட் சிஸ்டத்தை என்ஜாய் பண்றியா? This will be tested in examination, my dear lovable students. Order of discharge. Okay, electronic liability ledgerல tip 4 இருக்கு, டாக்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பெனால்ட்டி இருக்கு, ஃபீஸ் இருக்கு, அதர்ஸ் இருக்கு. எது சார் நீங்க முதல்ல பே பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். செல்ஃப் அசஸ் டாக்ஸ் நீயா வாயத்துறன்னு சொல்லியிருக்க, அதான் என்ன அசஸ் டாக்ஸ்? செல்ஃப் அசஸ் டாக்ஸ் and other dues relating to return of the previous என்ன period? tax period. சார் ஒரு 6 மாசம் முன்னாடி நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் 50 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. முதல்ல அதை கட்டு தம்பி. எத்தனை மாசம் முன்னாடி?
6 மாசம் முன்னாடி. செல்ஃப் அசஸ் டாக்ஸ் அண்ட் அதர் டியூஸ் ரிலேட்டிங் டு ரிட்டர்ன் ஆஃப் த கரண்ட் என்ன பீரியட், டாக்ஸ் பீரியட். இப்போ இந்த வருஷத்தோட இது இந்த மாசத்தோட டாக்ஸ் பீரியட்ல எவ்வளவு கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லு. எனி அதர் அமௌண்ட் பேயபிள் அண்டர் திஸ் ஆக்ட் இன்க்ளூடிங் த டிமாண்ட் ஆஃப் ரெக்கவரி ஃபார் த 73, 74, 74A. இது இல்லாம அப்ப இது ரெண்டுமே என்ன அசஸ்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அசஸ்டு. அருள் ரிலீவ் வித் மீ. நீயாவே அசஸ் பண்ணதான் செல்ஃப் அசஸ்டு ஆஃப் த டேஷ் பீரியட் ப்ரீவியஸ் பீரியட். நீயாவே அசஸ் பண்ணதான் கரண்ட் டாக்ஸ் பீரியட் பிளஸ் கவர்மெண்ட் அசஸ். கவர்மெண்ட் எப்படி அசஸ் பண்ணுவாங்க, 73 அசஸ் பண்ணுவாங்க, 74 அசஸ் பண்ணுவாங்க. கூட இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு 74A which is a CA ஃபைனல் செக்ஷன். அது நம்ம இன்டர்ல படிக்கிறதுக்கு இல்லை. அருள் ரிலீவ் வித் மீ. அப்ப எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரோட டெபிட் சைடு பாரு, அமௌண்ட் பேயபிள் டுவர்ட்ஸ் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஃபீஸ் எக்ஸெட்ரா. ஒத்துக்கிறனி? இது எல்லாமே என்ன அசஸ்டு, செல்ஃப் அசஸ்டு. ஹலோ சார், இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ன சார், டாக்ஸ் ஆர் என்ன பேயபிள், இன்ட்ரெஸ்ட் பேயபிள் சார். இது ஐதர் செல்ஃப் அசஸ்டா இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் அசஸ்டா இருக்கலாம். கரெக்ட்டா? எனி அதர் டியூஸ் லைக் என்னது, இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, ஃபீஸ், அதர்ஸ் ஆர் அமௌண்ட் பேயபிள் டுவர்ட்ஸ் என்ன டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ். இத முதல்ல எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல வச்சு நீ டாக்ஸ பே பண்ணுவ. இப்போவே எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் வச்சு பே பண்ணுவ. ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? Kaushik CA is saying that 6 மாசம். ஆமா Kaushik, 6 மாசம். Come on, this may be a 3 mark question for examination. ஜிஎஸ்டி ஆக்டிலேயே 1, 2, 3, 4, 5 இந்த 5 விஷயங்கள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் வழியா மட்டும் தான் பே பண்ணணும். இட்ஸ் மேபி 3 மார்க் क्वेश्चन. வாட் ஆர் த பேமெண்ட் யூ கேன் மேட் த்ரூ எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர், கேஷ் லெட்ஜர். நமக்கு தெரியற ஆன்சர் தான், ஆனா நமக்கு தெரியாது. ஆன்சர் படிக்கும் போது ஆமா இல்ல கரெக்ட் இல்ல சார். அமௌண்ட் டிடக்டட் அண்டர் செக்ஷன் 51. நீ ஒரு டிடக்டரா இருந்தா செக்ஷன் 51ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் யாரு டிடக்டர்ங்கிறது. ஓகேவா? நீ ஒரு டிடக்டரா இருந்தே நான் TDS டிடக்ட் பண்ணுவியா? அது உன்னோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் யூஸ் பண்ணி பே பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் யூஸ் பண்ணி மட்டும் தான் பே பண்ணும். அப்ரிஷியேட் பண்ற நீ ஒரு கலெக்டரா இருந்தா, நீ வந்து இ-காமர்ஸ் ஆபரேட்டர் மட்டும் தான் கலெக்டர். நீ ஒரு கலெக்டரா இருந்தே நான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீ வந்து அந்த கலெக்ட் பண்ண TCS அமௌண்ட் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் மூலமா தான் பே பண்ணமே தவிர கிரெடிட் லெட்ஜர் யூஸ் பண்ணி பே பண்ண. sometimes 9353 9454 சார் RCM கேसेस இருக்குமா, அந்த RCM tax liability எல்லாமே நீ எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் வழியா தான் பே பண்ணணுமே தவிர எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் வழியா பே பண்ண கூடாது. அமௌண்ட் பேயபிள் அண்டர் செக்ஷன் 10 சார் நான் காம்போசிஷன் ரூட்ல டிராவல் பண்றேன் சார், நான் காம்போசிஷன் ரூட்ல டிராவல் பண்றேன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீ வந்து எலக்ட்ரானிக் என்னது கேஷ் லெட்ஜர் மூலமா தான் பே பண்ணணுமே தவிர எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் மூலமா பே பண்ண. சார் அமௌண்ட் பேயபிள் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, ஃபீஸ் ஆர் எனி அதர் அமௌண்ட் பேயபிள் அண்டர் த ஆக்ட் which is nothing but IPFO. ஏன்னா டிப்ஃபோல டாக்ஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் மூலமா பே பண்ணுவே. அப்ப டி போச்சுனா ரிமைனிங் IPFO. IPFO நீ எது மூலமா பே பண்ணணும்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் மூலமா தான் பே பண்ணணும். அப்ப 5 விஷயங்கள் எதெல்லாம் சொல்லு, TDS, TCS, RCM, செக்ஷன் 10 அண்ட் IPFO. இந்த 5 விஷயங்களையும் எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர்ல மட்டும் தான் பே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் நமக்கு பெனால்ட்டி போடுறாங்க. ஓகேவா? அப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பெனால்ட்டி ரிசீவபிள் தானே. அது எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர்ல கவர்மெண்ட் டெபிட் பண்ணுவாங்களா கிரெடிட் பண்ணுவாங்களா? டெபிட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அது ரிசீவபிள். கரெக்டா? ஆனா நான் கேஸ்க்கு போயிட்டேன், ஹைகோர்ட் போயிட்டேன், சுப்ரீம் கோர்ட் போயிட்டேன், கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பெனால்ட்டி 50 லட்சம் கிடையாதுப்பா 30 லட்சம் தான் சொல்லிட்டாங்க. ஆனா 50 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி போட்ட போது எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர் 50 லட்சம் ரூபாய் டெபிட் பண்ணிருப்பாங்களா? இப்போ அது எவ்வளவா ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 20 lakhs எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரை என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். இஃப் த டாக்ஸ் கெட் ரெடியூஸ்ட் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஹலோ சார். Sir, interest or penalty as mentioned in show cause notice or demand order under 73, 74 and 74A. E-liability register shall be credited accordingly. அதாவது முன்னாடி அதிகமான அமௌண்ட் வரணும்னு சொல்லி டெபிட் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர்ல அந்த வர வேண்டிய அமௌண்ட் என்னாச்சுன்னா கம்மியாச்சுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கம்மியான அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் பண்ணி கிளியர் பண்ணிப்பாங்க. That's it. We are done with the first chapter my dear lovable students. Payment of tax order revision முடிச்சிட்டோம். சார் உயிரோட இருக்கிற யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களால எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர், லைபிலிட்டி லெட்ஜர் எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்துச்சு, எந்தெந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு, ரசிச்சியா இல்லையா? I am moving into the next one man. Sir, are you feeling very comfortable? சூப்பர் சார். வா எல்லாரும் ஒரு டெக்ஸ்ட் போடு, எல்லாரும் உயிரோட வா. ஃப்ளோ அடுத்து ஃப்ளோ நம்ம எடுத்துட்டு போவோம். வா அழகா சீக்கிரம் டெக்ஸ்ட் பண்ணு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அழகாவா பார்ட்டிசிபேட் பண்ணு, அழகா பார்ட்டிசிபேட் பண்ணு. சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார், மாஸ் சார். உயிர் இருக்கு சார். எஸ் சார், உயிர் இருக்கணும் சார், செத்து போயிடாத சார். எஸ் சார், எஸ் சார், ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக் சார். கிரேட் சார். வி கோ டு நெக்ஸ்ட் ஒன். சூப்பர்ரா, சூப்பர்ரா.
சூப்பர்டா, ஃபேண்டாஸ்டிக்டா, ஃபேண்டாஸ்டிக்டா. Sir, I'm moving into the next one, sir, called as interest. Interest, an expected area for examination, sir. Interest portion. Section 50, man. Section 50. Yes, sir. Fantastic. Wow. எல்லாரும் வாங்க செக்ஷன் 50 பற்றி பேசுவோம் சார். அழகா ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம இதை முடிச்சிருவோம் சார். அழகாக கேட்டுக்கோ, என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ சார். 3 சிச்சுவேஷன் சொல்கிறாங்க சார் செக்ஷன் 50ல். சிச்சுவேஷன் நம்பர் 1, சிச்சுவேஷன் நம்பர் 2, சிச்சுவேஷன் நம்பர் 3. ஓகே சார். 3 சிச்சுவேஷனில் நீ என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் சார். ஒன்றும் இல்லை சார், நான் வந்து டிலே இன் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வரும்போது தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். நான் வந்து சொன்ன டியூ டேட்டில் கட்டலைன்னா, டிலேயே கட்டுறேன்னா நான் என்ன கட்டணும்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இங்கே பாரு, இஃப் த டாக்ஸ் ஹாஸ் பீன் பிலேட்டட்லி பெய்ட். இப்போ நம்ம டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு டியூ டேட் இருக்கா? நான் அந்த டியூ டேட்டில் என்ன கட்டலை? டாக்ஸாக கட்டலை. நான் எப்படி கட்டுறேன்னா பிலேட்டடாக கட்டுறேன். அரோல் ரிலீவ் மீ. டாக்ஸ் ஹாஸ் பீன் என்ன பெய்டு? பிலேட்டட்லி பெய்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் டிலேடு ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பிஃபோர் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் என்ன வரும்? என்ன 73 or 74. That means on account of delayed filing of return. ஒன்றும் இல்லைடா ராஜா, நான் வந்து சார் இப்போ ஏப்ரல் மந்தோட ரிட்டர்னை மே மந்த் 20th ஃபைல் பண்ணுமா? நான் பே மந்த் 20th ஃபைல் பண்ணலை. மே மந்த் 25th தான் நான் ஃபைல் பண்ணுறேன். முதல்ல டாக்ஸை கட்டினேன், டாக்ஸை கட்டி என்ன ஃபைல் பண்ணிட்டேன்? ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன். அருள் ரிலீவ் வித் மீ. டாக்ஸை கட்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன். அழகாக என்ஜாய் பண்ணுறியா? டாக்ஸை கட்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஆஃப் த டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் ஆக்சுவலாக 20th நான் ஃபைல் பண்ணியிருக்கணும். ரிட்டர்ன் 20th நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா 21st இருந்து நான் என்ன கட்டணும்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப் டு த டேட் ஆஃப் பேமெண்ட். எது வரைக்கும்னா 25th வரைக்கும். அப்போ 21, 22, 23, 24, 25 இந்த 5 நாளைக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா 18% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் சார். டாக்ஸ் பை டெபிட்டிங் த எலக்ட்ரானிக் என்ன லெட்ஜர்? cash ledger. Net output tax after adjusting the ITC plus NSR RCM. சார் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. அவுட்புட் டாக்ஸ் பேயபிள் இது IGST, CGST, SGST எல்லா அமௌண்ட் சும்மா அசியூம் பண்ணி அமௌண்ட் எழுதி வச்சிருக்கேன். 4 லட்சம், 2,85,000, 2,85,000. எனக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் ITC இருக்கு சார். 2.5 lakhs இருக்கு, 55,000 இருக்கு, 55,000 இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ITC எடுத்துட்டேன். அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப நெட் டாக்ஸ் பேயபிள் எவ்வளோ? 2 lakhs, 2,30,000 rupees, 2,30,000 rupees. இது இல்லாமல் நான் வந்து RCMல வேற டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. 18,000 ரூபாய், 32,000 ரூபாய், 32,000 ரூபாய். அப்போ 2 lakh plus 18, 2,18,000, 2,30,000 plus 32, 2,62,000, 2,30,000 plus 32, 2,62,000. ரைட் சார். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த அவுட்புட் டாக்ஸ் பேயபிள் தான் கிராஸ் டாக்ஸ் லைபிலிட்டி. என்ன டாக்ஸ் லைபிலிட்டி சார்? ITC நெட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நெட் டாக்ஸ் பேயபிள் வருது இல்லையா? பிளஸ் RCM தான் நெட் டாக்ஸ் லைபிலிட்டி. இவ்வளோதான் என்ன டாக்ஸ் லைபிலிட்டி? நெட் டாக்ஸ். நீ டாக்ஸ் கட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன்னா முதல்ல எதை கட்டுற? டாக்ஸை கட்டுற. அதுக்கப்புறம் என்ன ஃபைல் பண்ற? அப்படின்னா நெட் டாக்ஸ் லைபிலிட்டியில என்ன கால்குலேட் பண்ணா போதும்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்? எவ்வளோ டேஸ் டிலே வந்திருக்கோ அவ்வளோ டேஸ்க்கு. இப்போ 2,62,000 இஸ் நெட் டாக்ஸ் லைபிலிட்டி, 2,18,000 இஸ் நெட் டாக்ஸ் லைபிலிட்டி. என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? இதான் சார் அவங்களும் சொல்றாங்க. சார் இஃப் த டாக்ஸ் ஹாஸ் பீன் பிலேட்டட்லி பெய்டு, நான் டாக்ஸை வந்து பிலேட்டடா கட்டியிருக்கேன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் டிலேடு ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன். ஏன் நான் பிலேட்டரா கட்டினேன்? என்னோட ரிட்டர்னை நான் டியூ டேட்டுக்கு ஃபைல் பண்ணல. ரிட்டர்ன் பிலேட்டரா போட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் பேமெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா பிலேட்டட் ஆயிடுச்சு. ஹலோ சார், பிஃபோர் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 73 ஆர் இதுக்கு ஒரு ப்ரொவைஸோ இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. திஸ் மே பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன். கரெக்டாக அழகாக என்ஜாய் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் புரிஞ்சா? சார் இஃப் an amount is credited to the electronic என்ன ledger? Cash ledger before the return due date but is used for tax payment after the due date, it won't affect the interest calculation if the amount was in ledger from the due date until the amount it was paid. அழகாக என்ஜாய் பண்ணுங்கடா. ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ஏப்ரல் மாசத்தோட ரிட்டர்னை மே மாசம் 20ஆம் தேதி நான் ஃபைல் பண்ணுமா சார்? நான் மே மாசம் 18ஆம் தேதியே என்ன பண்ணி வச்சுட்டேன்னா என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சார் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். ஹலோ சார், ஆனால் நான் ரிட்டர்ன் உண்மையிலேயே ஃபைல் பண்ணது 25th தான் சார் ஃபைல் பண்ணேன். இந்த 25th ஃபைல் பண்ற வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல இந்த பேலன்ஸ் இருக்க தான் செஞ்சுச்சு. ஹலோ, அப்படின்னா ரிட்டர்ன் தான் நான் பிலேட்டடா ஃபைல் பண்ணியிருக்கனே தவிர டாக்ஸை நான் பிலேட்டடா கட்டலை. அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு சேர்த்துக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. இப்போ படி, இங்கிலீஷ் படி. இஃப் an amount is credited to the electronic cash ledger, electronic cash ledger ஒரு அமௌண்ட்டை போட்டேன். எப்போ? பிஃபோர் த ரிட்டர்ன் டியூ டேட் பட் இஸ் யூஸ்டு ஃபார் டாக்ஸ் பேமெண்ட் ஆஃப்டர் த டியூ டேட். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணது due date அப்புறம். It won't affect the interest calculation if the amount was in ledger from the due date until it was used for payment. அந்த பேலன்ஸ் எங்கேயே இருக்குன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்லயே இருக்குன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த அமௌண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் பக்கா கிளியராடா?
ரெண்டாவது, சார் in all other case where interest is payable on delay in payment of tax covered under 50 subsection 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏப்ரல் மந்தோட ரிட்டர்னை நான் எப்போ பே பண்ணணும்னா மே 20க்கு ஃபைல் பண்ணணுமா? நான் மே 20க்கு என்ன சொன்னேன்னா 1 lakh rupees என்ன லைபிலிட்டின்னு சொன்னேன், டாக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லி டாக்ஸை 1 lakh rupees கட்டி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன், சாரி சார் சுடிதார் சார் ஏப்ரல் மாசத்துல இன்னும் ஒரு 50,000 ரூபாய் என்ன கட்ட வேண்டியிருக்கு சார் டாக்ஸ். ஏன்டா 50,000 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு நான் கேட்குறேன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பதான் அவங்க சொல்றாங்க 2 பில்லை விட்டுட்டேன் சார், நான் 2 பில்லை விட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் கட்டி ரிட்டர்ன் அப்புறம் ஃபைல் பண்றியா, இல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டாக்ஸ் கட்டுறியா? ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு அப்புறம் டாக்ஸ் கட்டுற, கரெக்டா? அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சார் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் விச் ரிமைன் அன்பெய்ட், அதாவது நெட் லைபிலிட்டியில இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா நாங்க ஒத்துக்க மாட்டோம், கிராஸ் லைபிலிட்டியில இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். அப்ரிஷியேட் பண்றியா? ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுதான்? 18%. So period will start from the due date on which such tax was due to be paid till the date of such tax is paid. Are you with me? கரெக்டா அழகா என்ஜாய் பண்ணீங்க. எந்த பீரியட்ல நெட் லைபிலிட்டி, எந்த பீரியட்ல கிராஸ் லைபிலிட்டி. இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் எவ்வளவு பர்சன்டேஜ்? calculate on day wise basis. Yes sir, from next day after the due date till the date of payment. இதுல எதுவுமே டவுட் இல்ல சார். இங்க பாரு, if the tax is paid before filing the return, அதாவது GSTR 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என்ன கட்டிட்ட? டாக்ஸ கட்டிட்டு 3B ஃபைல் பண்ற. ஹலோ சார், அப்ப முதல்ல டாக்ஸ் அப்புறம் ரிட்டர்ன். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி கால்குலேட்டட் த்ரூ என்ன கேஷ் லெட்ஜர்? இ கேஷ் லெட்ஜர். அப்படின்னா நெட் லைபிலிட்டி எவ்வளவோ அந்த நெட் லைபிலிட்டிக்கு மட்டும் என்ன கால்குலேட் பண்ணா போதும்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். ரைட் சார். இஃப் டாக்ஸ் இஸ் பெய்ட் ஆஃப்டர் ஃபைலிங் GSTR 3B ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்றேன்னா டாக்ஸை கட்டுறேனா, இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் த GST என்ன லைபிலிட்டி? கிராஸ் லைபிலிட்டி. ஹலோ சார், அப்ப டாக்ஸை கட்டி 3B ஃபைல் பண்றேனா நெட் லைபிலிட்டி, 3B ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல டாக்ஸை கட்டுறேனா கிராஸ் லைபிலிட்டி. பாயிண்ட் கிளியரா? நெட் லைபிலிட்டி, கிராஸ் லைபிலிட்டி. இது மட்டும் பத்தாது, இ கேஷ் லெட்ஜர் பிளஸ் RCM அது நம்ம ஆட் பண்ணோம். ஞாபகம் இருக்கு அந்த எக்ஸாம்பிள்ல? proviso. Sir, if any amount is credited, deposited to electronic cash ledger before due date of return, but debited from tax payment after due date of return because of late filing return, interest what payable to that extent if the amount remain in the ledger from the due date. Already discuss பண்ணிட்டோம்னா, நான் return file பண்றதுக்கு முன்னாடி ஒரு amount electronic cash ledgerல போட்டு வச்சிட்டேன். ஆனா நான் return டைமுக்கு என்ன பண்ணல? ஃபைல் பண்ணல. நான் ஃபைல் பண்ற வரைக்கும் அந்த அமௌண்ட் எங்க தான் இருக்குனா? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் தான் இருக்குனா, அந்த அமௌண்ட நீ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. I am coming to the last situation, man. Situation number 3. Sir, when interest is payable on the amount of ITC wrongly availed and utilized covered under 50 subsection 3. For example, blocked creditக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்? ITC எடுத்திருக்கேன். For example, நான் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், லாட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட் தான் குட்ஸ் வரும். இப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லாட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட்டே வந்திருக்கு. ஹலோ சார், இந்த ஃபர்ஸ்ட் லாட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட் வர்றதுக்குள்ள நான் என்ன சொல்லிட்டேன்னா ஐடிசி அவைல் பண்ணிட்டேன். தப்பு தானே? எஸ் சார். அப்போ எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? எந்த அமௌண்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? அமௌண்ட் ஆஃப் ஐடிசி ராங்லி வாட் அண்ட் வாட் அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ். தட் மீன்ஸ் அவைல் மட்டும் பண்ணா இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய, அவைல் பண்ணது பிளஸ் யூட்டிலைஸ் பண்ணது. எந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும் பாரு? பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேட் ஆஃப் டேஷ் யூட்டிலைசேஷன் யூட்டிலைசேஷன் யூட்டிலைசேஷன். அப்ப அவைல் பண்ண அன்னையில இருந்து நீ வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய என்னைக்கு யூட்டிலைஸ் ஆயிருக்கோ such wrongly availed ITC till the date of reversal of such date of reversal of such credit or payment of tax in respect of such amount. அப்ப மேபி நான் இந்த டேட்ல அவைல் பண்ணிருப்பேன், இன்னிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய சார். ஆனா அவைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். யூட்டிலைஸ் பண்ணதிலிருந்து எப்ப நீ ரீபேமெண்ட் பண்றியோ அது வரைக்கும் நீ என்ன கட்டணும்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். Are you really with me? இங்க பாருங்க ராஜா, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ராங்லி அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ் ஐடிசிக்கு. இப்போ ஏப்ரல் மந்த் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்பதான் நான் வந்து ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்றேன். ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர், எலிஜிபிள் ஐடிசி. எவ்வளவு எலிஜிபிள் ஐடிசி? இது நான் உண்மையிலே எடுத்துருக்கலாம், நான் எடுத்துட்டேன். ஐடிசி ராங்லி அவைல்டு எவ்வளவு ருபீஸ்? 50,000. இது எடுக்கலாமா? கூடாது. அப்ப என்னோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல டோட்டல் எவ்வளவு பேலன்ஸ் காட்டும்? 7,50,000 rupees பேலன்ஸ் காட்டும். கரெக்டா? அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி எனக்கு உண்மையிலேயே அந்த மாசம் எவ்வளவு அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இருந்திருக்கு? 7,50,000 rupees இருந்திருக்கு. என்னப்பா அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா? இந்த 50,000 ரூபாய் ஃபுல்லாவே ராங்லி அவைல்ட் ஐடிசிப்பா. அப்படின்னா நான் அவைல் மட்டும் தான் பண்ணியிருக்கேனே தவிர என்ன பண்ணல? யூட்டிலைஸ் பண்ணல. இப்போ நான் ஏப்ரல் மாசம்னா டியூ டேட் ஃபார் ரிட்டர்ன் ஃபைலிங் எப்பப்பா? 20th மே. அப்போ 20th மேக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா? உண்மையிலேயே நான் எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கேன்? நான் இன்ட்ரெஸ்டே பே பண்ண வேண்டிய என்ன இல்லை. பிகாஸ் நான் ஐடிசியை ராங்கா அவைல் தான் பண்ணியிருக்கேனே தவிர நான் யூட்டிலைஸ் பண்ணல. கேன் ஐ ப்ரொசீடா? இப்போ நான் மே மந்த்துக்கு வரேன். ஓப்பனிங் ஐடிசி எவ்வளோ காட்டும்?
இது எலிஜிபிள் ஐடிசியா இன்எலிஜிபிள் ஐடிசியா? இன்எலிஜிபிள் ஐடிசி. எவ்வளோ எலிஜிபிள்? 5 lakh. அந்த மாசத்தோட எலிஜிபிள் ஐடிசி 5 lakh. அந்த மாசத்துல நான் எந்த தப்புமே பண்ணல. ஹலோ சார், அப்படின்னா என்னோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ காட்டும்? 5,50,000. உண்மையிலே என்னோட அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ? 5 lakhs. அப்படின்னா எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ காட்டுது? இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ நான் தப்பா எடுத்த ஐடிசி இன்னும் நான் என்ன பண்ணல? யூட்டிலைஸ் பண்ணல. மே மந்தோட ரிட்டர்ன் 20th ஜூனுக்கு ஃபைல் பண்ணும். கரெக்டாக 20 ஜூன் ஃபைல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய என்ன இல்லை. இப்போ நான் ஜூன் மந்த்துக்கு வர்றேன். எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000 காட்டுமா? இது இங்கே நான் தப்பா எடுத்த 50,000 இப்போ கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ரிஷியேட் பண்றியா? ஜூன் மந்தில் உண்மையிலேயே 3 lakh rupees எலிஜிபிள் ஐடிசி. அப்படின்னா டோட்டலாக 3,50,000. ஏன்னா அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி எனக்கு எவ்வளோ வருது? 3,30,000 rupees வருது. தட் மீன்ஸ் என்னோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கு? ஐயோ, அப்படின்னா நான் தப்பா அவைல் பண்ண ஐடிசியோட 50,000 இப்போ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்? அந்த 30,000க்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 18% கட்டி தான் ஜூன் மந்தோட ரிட்டர்ன் 20th ஜூலைக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம். நான் பக்காவா 20th ஜூலைக்கு ஃபைல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 30,000க்கு 18% எப்பல இருந்துன்னா, எப்போ நான் யூட்டிலைஸ் பண்ணனோ அப்பல இருந்து கட்ட வேண்டிய என்ன, எப்போ நான் அவைல் பண்ணனோ அன்னையிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய என்னையிலிருந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே பாரு, ஜூன் மந்த்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 21st of July. ஏன்னா 21st of July தானே ரிட்டர்ன். இப்போ ஃபியூச்சர்ல தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஐயோ தப்பான ஐடிஸ் நான் எடுத்துட்டு. அப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி பே பண்ணுமா? திருப்பி பே பண்ற வரைக்கும் என்ன பே பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். திருப்பி பே பண்றது 20th Octoberன்னு நினைச்சுக்கோ. ஹலோ சார், கொஸ்டின்ல நான் சொல்றேன் உனக்கு 20th Octoberன்னு. அப்ப 21st of July இருந்து 20th of October வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணும். இப்போ உனக்கு 20,000 rupees இருக்கு. இது வந்து எலிஜிபிளா இன்எலிஜிபிளா? இன்எலிஜிபிள். திருப்பி 6 லட்சம் ரூபாய் என்ன எடுத்துட்டேன்? எலிஜிபிள் ஐடிசி எடுத்துட்டேன். இப்போ டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ? 6,10,000. 6 lakh என்ன அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000 rupees பேலன்ஸ் இருக்கும். ஹலோ சார், அப்படின்னா ஜூலை மந்த்ல எவ்வளோ மிஸ்யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்? 10,000. இங்க பாரு, 20th ஆகஸ்ட்டுக்கு என்ன ஃபைல் பண்றதுக்கு? ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன். எப்பவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன்? 18th ஆகஸ்டே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். அப்படின்னா 19th ஆகஸ்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ ருபீஸ்க்கு? 10,000க்கு. எவ்வளோ பர்சன்ட்? 19th ஆகஸ்ட்லேருந்து எது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும்? 20th October வரைக்கும். தட் கம்ஸ் டு 63 days divided by 365. அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கு வா. இந்த க்ளோசிங் 10,000 rupees அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? எலிஜிபிள் ஐடிசி எவ்வளோ லேக்ஸ்? 5 lakhs. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் எவ்வளோ இருக்கு? 5,10,000. எவ்வளோ ருபீஸ் அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி? 5,10,000. எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ்? நில்லு. ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ எவ்வளோ நீ யூட்டிலைஸ் பண்ணிட்ட? 10,000. எப்போ டியூ டேட்டு? 28th September. ஆனால் எப்போதான் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க? 25th September. சார், நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது 25th Septemberனாலும் இன்ட்ரெஸ்ட் ஏலேருந்தே கால்குலேட் ஆகிடும்னா, அப்போ முன்னாடியே ஃபைல் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே கால்குலேட் ஆகிடும். டியூ டேட்டில் ஃபைல் பண்ணலைன்னா டியூ டேட்டோட நெக்ஸ்ட் டேலேருந்து கால்குலேட் ஆகிடும். அதனால தான் 10,000 ரூபாய்க்கு 18% 21st of September இருந்து 20th of October வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது. இந்த 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும்தான் இப்போ பாரு அழகாக என்ஜாய் பண்ணுறேன் பாரு. டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன். அப்போ டேட் ஆஃப் யூட்டிலைசேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இஃப் அமௌண்ட் இன் த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் ஃபால்ஸ் பிலோ த ராங்லி அமௌண்ட் அவைல்டு ஐடிசி. எவ்வளோப்பா ராங்லி அவைல்டு? 50,000 rupees. எந்த டேட்ல கம்மி ஆகுதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் மந்த்ல என்னவே ஆகலைன்னா கம்மி ஆகல, கரெக்டா? செகண்ட் மந்த்ல என்னவே ஆகல, தேர்ட் மந்த்ல என்னாச்சு? 30,000 ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் த்ரூ ரிட்டர்ன்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுனால தான் அந்த அமௌண்ட் கம்மியாச்சுன்னா, டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆக்சுவல் டேட் ஆஃப் ரிட்டர்ன் whichever is என்னது earlier. If amount is credited, amount in the credit ledger falls below wrongly availed ITC otherwise, that means நீ ரிவர்ஸ் பண்ணிட்ட. ஹலோ சார், அப்படின்னா டேட் ஆஃப் டெபிட் டு த எலக்ட்ரானிக் என் லெட்ஜர் கிரெடிட் லெட்ஜர். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த டேட்ல நீ டெபிட் பண்ணியோ அந்த டேட்ல இருந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னா கால்குலேட் ஆகும். அப்ரிஷியேட் பண்ற நீ. தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு த இன்ட்ரெஸ்ட் சாப்டர் மேன். வி ஹவ் டன் வித் செக்ஷன் 50. அழகா நம்ம வந்து சார் கன்சாலிடேட் பண்ணோம்னா 3 சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ரைட்டா? சார், நான் வந்து டைமுக்கு என்ன பண்ணலைன்னா ஜிஎஸ்டி பே பண்ணல. ஏன் ஜிஎஸ்டி பே பண்ணல? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அப்போ முதல்ல பே பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன்னா நெட் லைபிலிட்டிக்கு மட்டும் என்ன கட்டினா போதும்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சாரே, நான் கரெக்டா டாக்ஸை கட்டி என்னவும் ஃபைல் பண்ணிட்டேன், ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, பழைய ஏதோ ஒரு மாசத்துக்கு என்ன இருக்குன்னா ஜிஎஸ்டி லைபிலிட்டி பெண்டிங் இருக்குன்னு சொல்றேன். அப்படின்னா எவ்வளோ பே பண்ண போறியோ அந்த மொத்த அமௌண்ட்டுக்கு என்ன கட்டணும்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். என்ன காரணம்னா, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால போய் பழைய கணக்கெல்லாம் போய் வந்து பார்க்க முடியாது. அதனால நெட் லைபிலிட்டி தர்ற மாதிரி ஐடியா இல்லை, கிராஸ் லைபிலிட்டி தான் தர்ற மாதிரி ஐடியா. இன்கேஸ் நீ ஐடிசியை ராங்லி அவைல் பண்ணேனா பிரச்சனை இல்லை, யூட்டிலைஸ் பண்ணேனா பிரச்சனை தான். யூட்டிலைஸ் பண்ணியா இல்லையான்னு எப்படி சார் நான் சொல்லுவேன்? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் நீ அந்த தப்பான எடுத்த ஐடிசி எப்போ எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இருந்து பேலன்ஸ் கம்மி ஆகுதோ
அப்போ நீ என்ன சார் யூட்டிலைஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவேன். தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு இன்ட்ரெஸ்ட் மேன். லைவில் இருக்கிற எல்லாருமே உயிரோடு இருக்கீங்களா, இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத என்ன இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் TDS TCS நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் சார். சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார். எஸ் சார், சூப்பர் சார். எஸ் சார், எஸ் சார். ஃபென்டாஸ்டிக் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஃபென்டாஸ்டிக்டா, அழகுடா, அழகுடா, அழகாக என்ஜாய் பண்ணுறா. இந்த செப்டம்பர் மட்டும்தான், இந்த செப்டம்பர் மட்டும்தான். மாஸ் சார். Sir, we are coming to the, my dear lovable students, the next concept called as TDS and next concept called as TCS. Okay, sir? Sir, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சார். நம்ம புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத சொல்லி தரேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சார், சப்ளையர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க சார், ரெசிபியன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க சார். இஃப் சப்ளையர் இஸ் சப்ளையிங் டாக்ஸபிள் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். இப்போ வந்து டாக்ஸபிள் குட்ஸையோ சர்வீசஸையோ இல்லை போத்தையோ ஒரு சப்ளையர் வந்து ரெசிபியனுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா சார்? சார், இப்போ சப்ளையர் ரெசிபியனுக்கு சப்ளை பண்ணாங்கன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படிங்கிறத பார்க்காதீங்க. கான்ட்ராக்ட் வேல்யூ இஸ் மோர் தேன் 2,50,000. என்ன வேல்யூ சார்? கான்ட்ராக்ட் வேல்யூ இஸ் மோர் தேன் 2,50,000. அந்த சப்ளையோட கான்ட்ராக்ட் வேல்யூ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோ. ஹலோ சார், கான்ட்ராக்ட் வேல்யூனா ஒன்றுமே இல்லை, வேல்யூ ஆஃப் சப்ளை தான். கான்ட்ராக்ட் வேல்யூனா ஒன்றுமே இல்லை, என்ன சப்ளை தான். அப்படின்னா கான்ட்ராக்ட் வேல்யூவில் டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா சார், இந்த ரெசிபியன்ட் நீ ஐதர் டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பாரு, இல்ல லோக்கல் அத்தாரிட்டியான்னு பாரு, இல்ல கவர்மெண்டல் அத்தாரிட்டியான்னு பாரு, இல்ல நோட்டிஃபைடு பர்சனான்னு பாரு. அதாவது 4 பேரா இருக்கணும் ரெசிபியன். இங்க வா, தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு, அழகா என்ஜாய் பண்ணு சார். சப்ளையர், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், யாரா வேணா இருக்கலாம். சப்ளையர் யாரா வேணா இருக்கலாம். ரெசிபியன் 4 பேர்ல யாராவது ஒரு ஆளா இருக்கணும். யாரு சார்? டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கலாம், கவர்மெண்டல் ஏஜென்சியா இருக்கலாம், நோட்டிஃபைடு பர்சனா இருக்கலாம். நோட்டிஃபைடு பர்சன் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்னு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், ஒன்னு யாரு? Public sector. Authority set up by an act or parliament or in a legislature, state legislature, illa society, illa registered person receiving metal scrap. My dear lovable students, 4 பேரை notify பண்ணிருக்காங்க. PASM, பாசம். யாருக்கு மேல கவர்மெண்ட்டுக்கு பாசம் இருக்கோ அவங்க தான் notify பண்ணுவாங்க. Are you all with me? இங்க பாரு ராஜா, பேசிக்கா சப்ளையர் யாரா வேணா இருக்கலாம். பேசிக்கா ரெசிபியன் கவர்மெண்டா இருக்கணும். பேசிக்கா ரெசிபியன் கவர்மெண்டா இருக்கணும். அந்த கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கலாம், கவர்மெண்டல் அத்தாரிட்டியா இருக்கலாம், நோட்டிஃபைடு பர்சன் ஹேவிங் பாசமா இருக்கலாம். Are you all with me? PASAM, P stands for Public Sector Undertaking. A stands for Authority set up by an act or parliament or state legislature or society or registered person receiving என்ன scrap, metal scrap. அப்படின்னா இவங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்களா? இப்போ இங்க பாருங்க, யார் சார் சப்ளையர்? யாரா இருக்கணும்? யாரா வேணா இருக்கலாம். எனி பர்சன். ஹலோ சார், மேபி சார் இந்த விஜய் கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சார் ரெசிபியன்ட் சார் யாரா இருக்கணும்னா, நம்பர் 1 டிபார்ட்மெண்ட் ஆர் establishment of the central government or state government. Number 2 local authority. Number 3 governmental authority. Number 4 notified person having PASAM. Hello sir. P stands for public sector undertaking. A stands for authority or board. S stands for society and M stands for metal scrap. அப்படினா இப்போதான் புதுசா சார் இந்த metal scrap பொறுத்த வரைக்கும் supplier registered person இருக்கணும், recipient registered person இருக்கணும். இவங்க metal scrap சப்ளை பண்ணாங்கன்னா recipient TDS பிடிக்கணும்னு சொல்றாங்க. இப்போதான் outside government முதல்ல ஒரு ஆள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போதான் அவுட் சைட் கவர்மெண்ட். ஏன்னா முன்னாடி எல்லாமே ரெசிபியன் யாரா தான் இருக்கணும், கவர்மெண்டா தான் இருக்கணும். இப்போதான் புதுசா ஒருத்தனை அவுட் சைட் அதர் தன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா இங்க வா, கன்சாலிடேட் பண்ணிக்கிறேன். சப்ளையர் ரெசிபியன்ட்டுக்கு சப்ளை பண்றாங்க. டாக்ஸபிள் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் தான் சப்ளை பண்ணணும். அதோட கான்ட்ராக்ட் வேல்யூ 2,50,000 விட அதிகமா இருக்கணும். அரோல்டர்லி வித் மீ. அப்படி என்னவா இருக்காங்கன்னா அதிகமா இருக்காங்கன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ளையர் பில் ரைஸ் பண்ணுவாங்களா?
சப்ளையர் பில் ரைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் சப்ளை 1 lakh rupeesனு வெச்சுக்கோ. ஆட் இதுக்கு மேல ஜிஎஸ்டி at the rate of 18% 18,000 rupees. டோட்டல் 1,18,000 rupees. ரெசிபியன்ட் யாருக்கு பே பண்ணணும்னா சப்ளையருக்கு பே பண்ணணும். கரெக்டா? கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 51ல சார் 1% சிஜிஎஸ்டி 1% எஸ்ஜிஎஸ்டி டோட்டலா 2% ஐஜிஎஸ்டி இந்த ரெசிபியன் கட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் சப்ளை எவ்வளோ லேக்? இந்த 1 lakhக்கு மேல சார் ஜிஎஸ்டிக்கு மேல போடக்கூடாது சார். 1,18,000 மேல போடக்கூடாது. வேல்யூ ஆஃப் சப்ளைக்கு மேல தான் போடணும். ஹலோ சார், சார் நான் கால்குலேட் பண்றதே டிடிஎஸ்க்கு மேல தான், ஜிஎஸ்டி தான் சார் கால்குலேட் பண்றேன். கரெக்டா இல்லையா? ஜிஎஸ்டிக்கு மேல ஜிஎஸ்டி போட்டா 1% 18% 1% சீப்பு ஒண்ணுமே வராது. அதனால வேல்யூ சப்ளைக்கு மேல தான் ஜிஎஸ்டி போடுவேன். அதனால டிடிஎஸும் வேல்யூ சப்ளைக்கு மேல தான் போடணும். அழகா என்ஜாய் பண்றியா? இப்போ இந்த 2,000 ரூபாய் இப்போ 1 lakh rupeesோட 2% ஐஜிஎஸ்டி என்ன பண்ணணும்னா ரெசிபியன் டிடக்ட் பண்ணணும். அப்ப ரெசிபியன் டோட்டலா எவ்வளவு பே பண்ணும்? 1,18,000 rupees பே பண்ணும். உயிரோட இருக்கியா? அதுல இருந்து 2,000 ரூபாய் என்னன்னு டிடக்ட் பண்ணி 1,16,000 ரூபாய் யாருக்கு போட்டு விட்டுருவாரு? சப்ளையருக்கு போட்டு விட்டுருவாரு. கரெக்ட் சார்? இப்ப சப்ளையர் இது அவரோட அவுட்வர்ட் சப்ளை தானே. அவரோட ஜிஎஸ்டிஆர் 1ல அவரோட அவுட்வர்ட் சப்ளை 1,18,000 ரூபான்னு காட்டுவாரா? அப்ப அது நேரா எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர்ல டு ஜிஎஸ்டின்னு 18,000 ரூபாய் வருமா? இப்ப இவர் இந்த 2,000 ரூபாயை யாரு? ரெசிபியன் சப்ளையரோட பேர்ல டிடிஎஸ்னு டிடக்ட் பண்ணா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைட்ல பை டிடிஎஸ்னு வந்து உட்காருமா? அப்ப லைபிலிட்டி லெட்ஜர்ல 18,000 ரூபாய் பே பண்ணணும். கேஷ் லெட்ஜர்ல 2,000 ரூபாய் இருக்கு. டு எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர்னு 2,000 ரூபாய். ஹலோ சார், பை எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் 2,000 ரூபாய். இப்ப நெட்டா எவ்வளவு ருபீஸ்? 16,000 rupees அவருக்கு 5 பே பண்ணணும். ஏன்னா மொத்தமா 18,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காரு. ஹலோ சார், 18,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காரு. அப்போ அது 2,000 ரூபாய் டிடிஎஸ்ஸா வந்துச்சு. Are you all with me? So my dear lovable students, இங்க பாருங்க சார், சப்ளையர் யாரா இருக்கணும்? யாரா வேணா இருக்கலாம் சார். ரெசிபியன் பேசிக்கா கவர்மெண்டா இருக்கணும் சார். இப்போ புதுசா மெட்டல் ஸ்கிராப்லடா மெட்டல் ஸ்கிராப். ஹலோ சார், சொல்லு கவர்மெண்ட் யாரெல்லாம் சார்? சார் டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்டல் அத்தாரிட்டி, நோட்டிஃபைட் பர்சன் ஹேவிங் பாசம். யார் பாசம்? பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அத்தாரிட்டி செட் அப் பை an act or parliament or state legislature, society, registered person receiving metal scrap. ரைட்டா? யாரு சார் டிடிஎஸ் பிடிக்கணும்? சப்ளையர் பிடிக்கணுமா ரெசிபியன் பிடிக்கணுமா? ரெசிபியன் பிடிக்கணும். ரெசிபியன் ஜெனரலா யாரா இருப்பா? கவர்மெண்டா இருப்பாங்க. ரைட்டா? எவ்வளவு பர்சன்ட் சார் டிடிஎஸ்? 1% சிஜிஎஸ்டி 1% எஸ்ஜிஎஸ்டி 2% ஐஜிஎஸ்டி. Are you all with me? டிடிஎஸ் எந்த செக்ஷன்ல வரணும்? அப்போ 1% சிஜிஎஸ்டி 1% எஸ்ஜிஎஸ்டி 2% ஐஜிஎஸ்டி. Are you all with me? Sir, threshold limit TDS is applicable only when the taxable value of a contract is more than 2.5 lakh. அப்போ ஒரு சிங்கிள் சப்ளை பார்க்காதே, என்ன பாருனா taxable value of a contract பாரு. என்ன பாரு? அப்படின்னா taxable value of a contract exceed 2,50,000 excluding what? GST. அதில் நீ என்ன எடுத்துக்க கூடாதுன்னா GST எடுத்துக்க. எப்ப சார் நான் டிடிஎஸ் பிடிக்கணும்? டிடிஎஸ் இஸ் liable to be deducted either at the time of payment or at the time of credit, whichever is earlier. எப்போ அவர் பே பண்றாரோ ரெசிபியன், இல்லைன்னா எப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போடுறாரோ அப்பவே என்ன பிடிச்சிடணும்னா, மேபி என்ட்ரி மட்டும் தான் போட்டிருப்பாரு, என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா பே பண்ணிருக்க மாட்டார். இருந்தாலும் அப்போ என்ன பிடிச்சிடணும்னா டிடிஎஸ் பிடிச்சிடும். ஓகே சார், ரெசிபியன் டிடிஎஸ் பிடிச்சிட்டாரு சார். அந்த பிடிச்ச டிடிஎஸ் எப்போ சார் கவர்மெண்ட் கட்டணும்? டிடக்டர் ஷால் டெபாசிட் டிடிஎஸ் டிடக்டட் பை 10th of the என்ன மந்த்? இப்போ ஏப்ரல் மந்த்னா மே மந்தோட 10th அந்த அமௌண்ட் கவர்மெண்ட் கட்டி விட்டுறணும். அரோல் வித் மீ. அதுக்கு மேல அந்த காசை அவர் கையில் வைக்க கூடாது சார். டிடிஎஸ் சர்டிபிகேட் சார், இப்போ சப்ளையர் தானே டிடிஎஸ் பிடிச்சிருக்காரு சார், சாரி ரெசிபியன் தானே டிடிஎஸ் பிடிச்சிருக்காரு. ரெசிபியன் சப்ளையருக்கு டிடிஎஸ் சர்டிபிகேட் தரணும். தம்பி நீ எனக்கு சப்ளை பண்ணிருக்க, சப்ளை பண்ணது டாக்ஸபிள் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத், அதோட கான்ட்ராக்ட் வேல்யூ 2,50,000 எக்ஸீட் ஆயிடுச்சு தம்பி. அதனால நான் உனக்கு 1% சிஜிஎஸ்டி 1% எஸ்சிஎஸ்டி 2% ஐஜிஎஸ்டி என்ன பிடிச்சிருக்கேன்? டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன். இப்படி ஜிஎஸ்டிஆர் 7A ஜிஎஸ்டிஆர் 7A டிடிஎஸ் சர்டிபிகேட் தந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 7ல என்ன பண்ணணும்னா ரிட்டர்னை ஃபைல் பண்ணும். Are you with me? நம்ம ஆளு ரெசிபியன் கவர்மெண்ட் என்ன பிடிச்சிட்டு டிடிஎஸ் பிடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் நம்மள மாதிரி. என்ன கட்டலைன்னா அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள அந்த அமௌண்ட்டை கட்டலைன்னா இன்ட்ரெஸ்ட் at the rate of 18% under section 50. இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் பெனாலிட்டி will be under section 73, 74, 74A. கவர்மெண்ட் நேரா லவ் லெட்டர் அனுப்புவாங்க. என்ன லவ் லெட்டர் அனுப்புவாங்கன்னா, தம்பி நீ ஏதோ 1% சிஜிஎஸ்டி 1% எஸ்ஜிஎஸ்டி 2% ஐஜிஎஸ்டி பிடிச்சியாமாவே, அதை கட்டி தொலைடா. கட்டி தொலைனா சார் நான் உங்ககிட்ட ரெக்கவர் பண்ணிடுவேன், நீ இன்ட்ரெஸ்டும் கட்டணும் பிளஸ் ரெக்கவரும் பண்ணிடுவேன். ரைட்டா? அப்படி அந்த ரெசிபியன் அந்த டிடிஎஸ் கட்டினாருன்னா அவர் டிடிஎஸ் பே பண்றதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் தரணும்ல. எந்த செக்ஷன்ல சர்டிபிகேட்?
GSTR 7A சர்டிஃபிகேட் தரும். எதுல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்? GSTR 7ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அதில் இந்த வாட்டி செப்டம்பர்ல ஒரு எக்ஸாம் கேட்பான். ஒரு டிடக்டார் வந்து ஒரு மாசத்துக்கு டிடிஎஸ்ஏ பிடிக்கல இருந்தாலும் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா கேட்பான். நில் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். புதுசா அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அறிவுறுத்தல் வித் மீ சார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் GSTR 1 தான், நில் GSTR 1 தான் இருந்துச்சு. நில் GSTR 3B தான் இருந்துச்சு. நில் GSTR 7 ஒரு கான்செப்ட் நம்ம செப்டம்பர் எக்ஸாமுக்கு புதுசா எடுத்துட்டு வந்திருக்கான். எதுவுமே இல்லைனாலும் டிடக்டார் கண்டிப்பா கட்டாயமா என்ன பண்ணணும்னா நில் GSTR ஃபைல் பண்ணணும். சார் TDS deducted shall reflect in the cash ledger of the deductee. ஏய் டிடக்டார் பே பண்ணிட்டார்னா அது எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடுல வந்து உட்காருமா இல்லையா? எஸ் சார். சம்டைம்ஸ் நம்மால் டிடக்டார் தெரியாம என்ன பண்ணிட்டாருன்னா அதிகமான அமௌண்ட்டை பிடிச்சிட்டாரு. ஹலோ சார். சார் ரீஃபண்ட் ஆஸ் பர் செக்ஷன் என்ன 54 அது என்ன கிளைம் பண்ணிக்கலாம்னா refund claim பண்ணிக்கலாம். But no refund if the TDS is credited to electronic cash ledger of the what? Deductee. ஒன்னும் இல்ல ராஜா. இப்போ வந்து 1% TDS பிடிச்சாரு. 1000 ரூபாய் தான் TDS பிடிக்கணும். 1000 ரூபாய் TDS பிடிச்சிட்டாரு. ஆனா அடுத்த மாசம் 10ஆம் தேதி கட்டும்போது 5000 ரூபாய் எடுத்து கட்டிட்டாருன்னு வெச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரா இல்லையா? அப்படி எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரா அந்த எக்ஸ்ட்ரா கட்டின அமௌண்ட் என்னவா வாங்கிக்கலாம்? ரீஃபண்டா வாங்கிக்கலாம். சார் அதை டெபாசிட் பண்ணிட்டேன் சார் நானு. எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் போய் உட்கார்ந்துச்சுன்னா அப்புறம் ரீஃபண்ட் வந்து யாருக்கு கிடைக்காதுன்னா டிடக்டாருக்கு கிடைக்காது. வேணா டிடக்டிக்கு வேணா அது என்னவா வாங்கிக்கலாம்? ரீஃபண்டா வாங்கி கையில் இருந்தாங்க சார், நீங்க தான் எக்ஸ்ட்ரா கட்டிட்டீங்க இல்லையா, இருந்தாங்க சார், சாரி சார், சுரிதார் சார் அப்படின்னு கொடுக்கலாம். திஸ் வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன் மேன். வெரி இம்பார்ட்டன்ட் மேன். நான் அப்ளிகபிலிட்டி. எப்பெல்லாம் ரெசிபியன் TDS பிடிக்க வேண்டிய வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை இன் a contract is less than or equal to எவ்வளவு rupees? 2,50,000. equal to டா தம்பி, equal to that means sir contract value exceeds 2,50,000 இருந்தா மட்டும் என்ன பிடிக்கணும்? TDS பிடிக்கணும். exactly 2,50,000 இல்ல அதை விட கம்மியா இருந்தா TDS பிடிக்க வேண்டிய. சார் நான் சப்ளை பண்ணதே எக்ஸாம் சப்ளை சார், டிடிஎஸ்ஏ பிடிக்க வேண்டிய. ஜிஎஸ்டிஏ இல்லை, பின்ன எதுக்கு மேலே டிடிஎஸ் பிடிக்கிற நீ? சப்ளை அண்டர் NSCM சார். ரெசிபியன் தான் என்னவே கட்டணும், டாக்ஸே கட்டணும். எனக்கு என்னவே கிடையாது, டாக்ஸே கிடையாது. பின்ன நீ டிடிஎஸ் பிடிச்சி என்ன பண்ண போற? பேமெண்ட் மேட் டு என்ன சப்ளையர்? அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர். ஐயோ எனக்கு ஜிஎஸ்டியில் என்னவே இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லை. நீ டிடிஎஸ் பிடிச்சி யாரோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல கிரெடிட் பண்ண போற? கரெக்டா? நீ டிடிஎஸ் பிடிச்சினா அந்த காசு எனக்கு நக்கிட்டு போயிடும். அதனால என்ன பிடிக்காத? TDS பிடிக்காது. Goods or service supplied notified person to what? Deduct what? TDS. அதாவது என்னன்னா கவர்மெண்டே சொல்றான் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா சப்ளை பண்ணீங்கன்னா TDS பிடிக்க வேண்டிய என்ன இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சார் 4 பேர் நம்ம படிச்சு சொல்லி 4 பேர் குள்ளுக்குள்ள சப்ளை பண்ணாங்கன்னா TDS பிடிக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. அருள் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன் சார், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேன். லொகேஷன் ஆஃப் த சப்ளையர். நான் தான் சப்ளை பண்றேன்னா தமிழ்நாட்டில் இருக்கேன். அருள் வித் மீ. பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆர் இன் சேம் ஸ்டேட். பிளேஸ் ஆஃப் சப்ளையும் என்னதான்? தமிழ்நாடு தான். பட் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன் இஸ் இன் என்ன ஸ்டேட்? டிஃபரண்ட் ஸ்டேட். ஆனா ரெசிபியனோட லொகேஷன் எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. அப்படின்னா இது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைனா நான் CGST கலெக்ட் பண்ணுவேன், தமிழ்நாடு SGST கலெக்ட் பண்ணுவேன். கரெக்டா? இப்ப ரெசிபியன் TDS பிடிச்சாருன்னா தமிழ்நாடு SGST TDS பிடிச்சிருவாரு. கரெக்ட்? ஆனா அவரால் தமிழ்நாடு SGST பே பண்ண முடியாது. பிகாஸ் அவர் எங்க இருக்காரு? கேரளால இருக்காரு. அப்படின்னா என்னோட அந்த 1% நக்கீடு போயிடும். பிகாஸ் அவருக்கு எங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா கேரளால மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல TDS பிடிக்க வேண்டிய அவசியம். அதை மட்டும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் பாரு. சப்ளையர் ஸ்டேட் ஏல இருக்காரு, பிளேஸ் ஆஃப் சப்ளையும் ஸ்டேட் ஏல இருக்கு. அப்படின்னா டேஷ் ஸ்டேட் சப்ளை, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. சார் ரெசிபியனும் எங்க தான் இருக்காரு? 3 பேரும் தமிழ்நாட்டில் தான் சார் இருக்காரு. TDS பிடிச்சி கொண்டாடுங்கடா சார். சப்ளையர் சார் தமிழ்நாட்டில் இருக்காரு சார், பிளேஸ் ஆஃப் சப்ளை கேரளாவில் இருக்கு. இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர்ஸ்டேட்டா? இன்டர்ஸ்டேட். இன்டர்ஸ்டேட்னா IGST தானே கலெக்ட் பண்ணுவேன் சார். IGSTக்குனா TDS கண்டிப்பா கட்டாயமா பிடிச்சி தான் ஆகணும் சார். சப்ளையர் தமிழ்நாட்டில் இருக்காரு சார், பிளேஸ் ஆஃப் சப்ளை கேரளா சார். ஹலோ சார். சார் ரெசிபியன் எங்க தான் இருக்காரு? கேரளாவில் தான் இருக்காரு சார். இங்க பாருங்க சார், இது இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர்ஸ்டேட்டா? இன்டர்ஸ்டேட் சார். அப்பவும் TDS பிடிக்கலாம் சார். அறுவல் வித் மீ சார். இங்க பாருங்க சார், சப்ளையர் தமிழ்நாட்டில் இருக்காரு சார், பிளேஸ் ஆஃப் சப்ளை கேரளா சார். ஹலோ சார். சார் சாரி சார், தமிழ்நாடு சார். இட்ஸ் ஏ டேஷ் ஸ்டேட் சப்ளை, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. 2 பேரும் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள தானே இருக்காங்க. ஆனா ரெசிபியன் எங்க இருக்காருன்னா கேரளால இருக்காரு. இப்போ அவரால் கேரளா CGST தான் TDS பிடிக்க முடியுமே தவிர தமிழ்நாடு CGST TDS பிடிக்க முடியாது. அதனால இந்த ஒரு கேஸ்ல மட்டும் என்ன பிடிக்காதீங்க? TDS பிடிக்காதீங்க சார். கேஸ் நம்பர் 5க்கு வாங்க. சப்ளையர் எங்க இருக்காரு? தமிழ்நாட்டில் இருக்காரு. பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க இருக்கு? கேரளால இருக்கு. இது இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர்ஸ்டேட்டா?
இன்ட்ரஸ்டேட்னா எக்ஸப்ஷனே கிடையாது, கண்டிப்பா டிடிஎஸ் பிடிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, இப்ப படி, இங்கிலீஷ் படி. லொகேஷன் ஆஃப் த சப்ளையர், சப்ளையரோட லொகேஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆர் இன் த என்ன ஸ்டேட், சேம் ஸ்டேட், பட் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன் இஸ் இன் டிஃபரண்ட் ஸ்டேட். அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் நீங்க என்ன பிடிக்க வேண்டாம்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் நம்ம டிடிஎஸ் செக்ஷன் 51ஓட சார் ரிவிஷனை முடிச்சாச்சு. நீ அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா சொல்லு. உங்க யாருக்கா வீட்டுக்கு போனா நீங்க போயிட்டு சாப்பாட்டுக்கு பெஸ்ட். மாஸ் சார், சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார், என்ஜாயிங் சார், உயிரோட வா. அண்டர்ஸ்டுட் பர்ஃபெக்ட்லி சார், முடிச்சிட்டோம் சார். எஸ் சார், என்ஜாயிங் சார், என்ஜாயிங் சார். எஸ் சார், 80 ஜே ஜே, ஏ ஏ, எஸ் சார், எஸ் சார். அரே வா, சூப்பர், ஃபென்டாஸ்டிக் சார். We are moving into TCS man, the next concept. TDS வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்பா சார். இப்போ நான் TCS க்கு வரேன் சார். TCS நம்ம அழகா என்ஜாய் பண்ணுவோம், ஓகேவா சார்? இதே மாதிரி தான் சார். முதல்ல நம்ம டிரான்சாக்ஷன்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சார், ரொம்ப சிம்பிள் சார். சப்ளையர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க சார், அமேசான் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க சார், அருள் வித் மீ ரெசிபியன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க சார். சப்ளையர் என்ன பண்றாருன்னா சார், இந்த அமேசான் வழியா ஆக்சுவல் ரெசிபியனுக்கு சப்ளை பண்றாரு. ஹலோ சார், சார் இந்த சப்ளையை நீங்க முதல்ல ரெண்டா பிரிக்கணும் சார், சப்ளை ஆஃப் குட்ஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஹலோ சார், சப்ளை ஆஃப் குட்ஸை நீங்க அமேசான் வழியா சப்ளை பண்ணீங்கன்னா டிசிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். சர்வீஸை நீங்க ரெண்டா பிரிக்கணும் சார், 95 சர்வீசஸ் அதர் தேன் 95 சர்வீசஸ். ஹலோ சார், 95 சர்வீசஸ்னா ஹாப்பியர் சர்வீசஸ். ஹலோ சார், இந்த ஹாப்பியர் சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதே யாருன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான். அப்ரிஷியேட் பண்றியா? அதனால இதுக்கு டிசிஎஸ் ப்ரொவிஷன் சப்ளை ஆகாது. ஆனா அதர் தேன் 95 சர்வீசஸ் இருந்தா இதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது ஆக்சுவல் சப்ளையர், அதனால டிசிஎஸ் ப்ரொவிஷன் சப்ளை ஆகும். ஒன்றும் இல்லை ராஜா, ரொம்ப சிம்பிள் ராஜா. சப்ளையர் இருக்காங்களா? சப்ளையர் வந்து சார் அமேசான் வழியா ஆக்சுவல் ரெசிபியன்ட்டுக்கு குட்ஸோ சர்வீஸோ சப்ளை பண்றாங்களா? ரெசிபியன்ட் என்ன பண்ணணும்னா கன்சிடரேஷனை அமேசானுக்கு பே பண்ணணும். அமேசான் என்ன பண்ணணும்னா அந்த அவங்களோட கமிஷனை மைனஸ் பண்ணி சப்ளையருக்கு அந்த கன்சிடரேஷனை கொடுத்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர் ரெசிபியன்ட்டுக்கு பில் ரைஸ் பண்ணுவாங்களா, வேல்யூ ஆஃப் சப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupeesனு வச்சுக்கோ, ஒத்துக்கிறியா நீ? ஆட் என்னது ஜிஎஸ்டி 18,000 ரூபான்னு வச்சுக்கோ, டோட்டல் 1,18,000 rupees-ஆ? அதே இந்த அமௌண்ட் மேல 1 lakh rupees மேல 0.25% சிஜிஎஸ்டி, 0.25% எஸ்ஜிஎஸ்டி. தம்பி இந்த ரேட் அமெண்ட் ஆயிருக்கு தம்பி, பழைய ரேட்டு கிடையாது தம்பி. 0.25% சிஜிஎஸ்டி, 0.25% எஸ்ஜிஎஸ்டி. என்ன ஆஃப் சப்ளைக்கு மேல? வேல்யூ ஆஃப் சப்ளைக்கு மேல சார் அமேசான் டிசிஎஸ்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி இந்த சப்ளையரோட சார் ஜிஎஸ்டிஐ எல்லாம் கட்டி விட்டுறணும். அப்போ அது அவரோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல எப்படி டிடிஎஸ் வந்து உட்காந்துச்சோ அதே மாதிரி வந்து உட்காரும். அருள் வித் மீ. இங்க பாரு, ஹூ இஸ் லைபிள். அப்போ யார் சார் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் சொல்லு பார்க்கலாம்? Every e-commerce operator, not being an agent, அவர் யாரா இருக்கக்கூடாது? He is required to collect tax on net value of taxable supply. Net value of taxable supply na ஒண்ணும் இல்ல ராஜா, value of supply minus value of supply minus returns. Value of supply which is sales minus sales return இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு மேல தான் என்ன கலெக்ட் பண்ணணும்னா TCS கலெக்ட் பண்ணும். Are you really with me? Sir, rate very important sir. 0.25% CGST, 0.25% SGST, 0.5% IGST. சொல்ல பார்க்கலாம். 0.25% CGST, 0.25% SGST, 0.5% IGST. It's an amendment. Sir, net value of supply na என்ன சார்? Aggregate value of supply other than notified service under 95. ஏன்னா 95க்கும் TCSக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. 95க்கு TCS பிடிக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. Less aggregate value of taxable supply return to the supplier. That means sales minus என்ன return. You will get the net value of என்ன supply, taxable supply. இந்த கால்குலேஷனை ஒரு சப்ளையருக்கும் எவ்ரி மந்தும் இ காமர்ஸ் ஆபரேட்டர் கால்குலேட் பண்ணி அந்த நெட் வேல்யூ ஆஃப் சப்ளைக்கு மேல என்ன பிடிக்கணும்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணும். எவ்வளவு பர்சன்ட்? 0.25%, சிஜிஎஸ்டி 0.25%, எஸ்ஜிஎஸ்டி 0.5%. ஆனா ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் எது வழியா சப்ளை பண்ற?
இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா சப்ளை பண்ற அதுக்கு டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய என்ன இல்லை. அகாமடேஷன் சர்வீசஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா சப்ளை பண்ற அதுக்கு டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. சார் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் தட் மீன்ஸ் லைக் ஓலா ஊபர் நீ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா நீ டிரான்ஸ்போர்ட் பண்ற அதுக்கு நீ வந்து டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அதுக்கு நீ டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. பிகாஸ் these are called as 9(5) services. If these 9(5) services are supplied through e-commerce operator is the person liable to pay GST. அப்படின்னா சப்ளையர் என்னவா இருப்பான்னா அன்ரைசர் பர்சனா இருப்பான். அன்ரைசர் பர்சனுக்கு போய் என்னத்தை டிசிஎஸ் பிடிச்சிட்டு எவனோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல கட்ட போற அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? அதனால தான் இவங்க யாரும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் அப்படின்னா இவங்க ஹாப்பியா இருந்துடலாம். அதான் ஹாப்பியர் சர்வீசஸ். H stands for housekeeping services, A stands for accommodation services, P stands for passenger transportation services and R stands for restaurant services. My dear lovable students, இந்த ஹாப்பியர் சர்வீசஸ்க்கு டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. பிகாஸ் ஃபார் ஹாப்பியர் சர்வீசஸ் the person who are liable to pay GST itself is the இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். சார் இப்போ நான் ஒரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா இருக்கேன் சார், நான் டிசிஎஸ் பிடிக்கிறேன் சார், நான் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும். அந்த மந்த்லி ஸ்டேட்மெண்ட் தான் GSTR 8. GSTR by the அப்ப ஆஃப்டர் ஃபைலிங் GSTR 8 by whom? E-commerce operator. Supplier can claim TCS in their electronic ledger. அப்போ e-commerce operator GSTR 8 ஃபைல் பண்ணார்னா அந்த பிடிச்ச 0.25% CGST, 0.25% SGST, 0.5% IGST சப்ளையரோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரோட கிரெடிட் சைடில் வந்து உட்காரும்னு சொல்றாங்க. அப்ரிஷியேட் பண்றியா? அது இல்லாம நம்ம ஆளு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். TDS டிடெக்டர் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. GSTR 9B. GSTR என்ன இங்க பாரு, சப்ளையர். ஒரு சப்ளையரா நிறைய சப்ளையரா? நிறைய சப்ளையர். யார் வழியா சப்ளை பண்றாங்க? அமேசான். அப்ப அமேசான் வழியா ஒரு சப்ளை போமா, நிறைய சப்ளை போமா? அப்ப பல்கா சப்ளை போகும் சார். அதனால தான் 9B. B stands for பல்க். அருள் ரிலீவ் வித் மீ. அப்ப மந்த்லி ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணும்? மந்த்லி ரிட்டர்ன் ஆபரேட்டர். என்ன ஆபரேட்டர்? இ-காமர்ஸ். என்னது? ஆபரேட்டர். அதனால தான் GSTR 8. ஏன்னா ஓ அதனால தான் 8. அருள் ரிலீவ் வித் மீ. GSTR 8. டிடெக்டர் ஃபைல் பண்ண வேண்டியது GSTR 7. TDS சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது GSTR 7A. சார் ஆபரேட்டர் ஃபைல் பண்ண வேண்டியது GSTR 8. இதே ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் GSTR 9B. ஏன்னா பல்கா போகும். கரெக்டா இல்லையா? before 31st December of the following end of the financial year. சார் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண வேண்டியது 9Bல ஃபைல் பண்ணணும் சார். 9Bல அடுத்த வருஷம் 31st of December குள்ள முடிச்சிடணும் சார் ஃபைலிங். Are you ready with me? In case நீ GSTR 8ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணேனா அதை நீ ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எனி எரர் ஆர் omission or incorrect particulars other than scrutiny, audit, inspection, e-commerce operator can rectify in the statement along with the what? Interest. ஒரு GSTR 8 போட்டு அடுத்த GSTR 8 வரதுக்குள்ள இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்திருக்குன்னா அது என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ரிஷியேட் பண்றியா? அப்படி ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? time limit. Maximum time limit for rectification 30th November of the succeeding financial year or date of filing the annual return, whichever is earlier, which is nothing but நம்மளோட 16 subsection 4 time limit இருக்கா? 30th November of the succeeding financial year or date of filing the annual return, whichever is earlier. அழகா ஒரு வாட்டி சொல்லு. 30th November of the succeeding financial year or date of filing the annual return, whichever is. இன் கேஸ் நீ GSTR 8 போடலன்னா லேட் ஃபீ ஃபைல் பண்ணும். லேட் ஃபீ நம்ம கிட்ட எக்ஸாம் கேட்க மாட்டான், இன்டர் கேட்க மாட்டான், ஃபைனல் தான். பெனாலிட்டி லெவி பண்ணுவோம், பெனாலிட்டியும் ஃபைனல் தான். சார் இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஹேவ் டு obtain செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் TCS தோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஃபார் வாட்? GST. ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் நீ ஒரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக இருந்தால் TCS கலெக்ட் பண்ணுறதுக்காக கம்பல்சரி TCS ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் செக்ஷன் 24ல. சம்டைம்ஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அமேசானும் அவனோட ப்ராடக்ட் வித்துட்டு இருப்பான், அதுக்கு அவன் தான் GST கலெக்ட் பண்ணணும், அதுக்கு அவன் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். TCS கலெக்ட் பண்றதுக்கு TCS ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அப்ரிஷியேட் பண்றியா? இ-காமர்ஸ் ஆபரேட்டர் இஸ் required to register for TCS in each state or in a territory in which supplier listed on their platform are located. For example, my dear lovable students, supplier எங்கெங்க இருப்பான்னா பல ஸ்டேட்ல இருப்பான். நான் அமேசான் ஒண்ணுதான் இருப்பேன். அப்ப என்னோட சப்ளையர் பல ஸ்டேட்ல இருந்தா எந்தெந்த ஸ்டேட்ல என்னோட சப்ளையர் இருக்காங்களோ அந்தந்த ஸ்டேட்ல எல்லாம் போய் நம்ம TCS கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துதான் ஆகணும். This is not applicability man. இதுக்கெல்லாம் TCS பிடிக்க வேண்டிய என்ன இல்லை. This will be tested in examination. If supplier is not liable for registration, ECO is not required to collect what? TCS. For example, supplier வந்து unregistered person வச்சுக்கோ. எப்போ unregistered person ஹாப்பியர் சர்வீஸ் ஆகும்போது, அப்ப ஹாப்பியர் சர்வீஸ்க்கு யார் தான் GST கட்டணும்? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அதுக்கெல்லாம் TDS பிடிக்க வேண்டிய சப்ளையர் எக்ஸாம் சப்ளை பண்றான், நீ போய் TCS பிடிச்சி என்னத்தை கிழிக்க போற? கரெக்டா இல்லையா? காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் cannot made supplier service through என்ன காமர்ஸ் ஆப்ரேட்டர். நீ ஒரு காம்போசிஷன் சப்ளையரா இருந்தா உன்னால இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா சப்ளை பண்ண முடியாது. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் that is covered under NCM. இப்போ நீ குட்ஸையோ சர்வீஸையோ இம்போர்ட் பண்றேன்னா, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா இம்போர்ட் பண்றேன்னா யார் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்க தான் என்னவே கட்டணும், டாக்ஸே கட்டணும். அப்ப நீ போய் தேவையில்லாம என்ன பண்ண வேண்டாம்னா TCS பிடிக்க வேண்டிய என்ன இல்லை,
சப்ளை ஓன் ப்ராடக்ட் த்ரூ இஸ் ஓன் வெப்சைட். என் ப்ராடக்ட்டை என் வெப்சைட் வழியாக வித்தா நான் ஏன்டா டிசிஎஸ் பிடிக்கிறேன்? நான் யாருக்கு மேலே டிசிஎஸ் பிடிப்பேன்? எனக்கு மேலே நான் டிசிஎஸ் பிடிக்க முடியாது. கரெக்ட் தானே? goods purchased from different vendors and then sold under என்ன building? own building. நான் ஊர்ல இருக்கிற 100 பேர் கிட்ட இருந்து வாங்குறேன் பொருளை 100 பேர் கிட்ட இருந்து வாங்கி நான் என்ன பண்றேன்னா, சார் வெளியே 100 பேருக்கு விற்கிறேன். நான் வாங்குறதும் நான் தான், விற்கிறதும் நான் தானா? எனக்கே நானே டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய. சரி, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டவுட்டுக்கு வருவோம். டைப் ஆஃப் சப்ளை லைபிள் டு டிசிஎஸ். டைப் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர். அப்போ குட்ஸை எது வழியா? e-commerce operator வழியா சப்ளை பண்ணனா it is subject to TCS under section 52 ஆ. supply of service through e-commerce operator. சர்வீஸ் பிரிச்சு பாரு. notified services ஆ, other than notified service ஆ. notified services னா சார் happier services. கரெக்ட்டா? இந்த happier serviceக்கு யார் GST கட்டணும்? e-commerce operator. அப்ப e-commerce operator is liable to pay GST under என்ன charge? reverse charge. அப்ப அதுக்கு TCS அப்ளை ஆகாது. எந்த செக்ஷன் பதிலானா 95 பதிலா. பட் அதர் than notified service ஆர்னா TCS will be applicable. கரெக்ட்டா சார்? இப்போ இதுக்குள்ள பதில் சொல்லு சார். TCS applicability in major type of e-commerce man. major type of e-commerce. சார் selling own product through own website. என் ப்ராடக்ட் என் வெப்சைட்ல நான் கொடுக்குறேன். TCS வருமா? நோ சார். செல்லிங் பாட் அவுட் ப்ராடக்ட்ஸ் த்ரூ ஓன் வெப்சைட் அண்டர் ஓன் பில்டிங். சார் நான் 100 பேர்கிட்ட வாங்கி என்ன பண்றேன்னா 100 பேருக்கு விற்கிறேன். நான் தான் வாங்குறேன், நான் தான் விற்கிறேன். டிசிஎஸ் பிடிக்கணுமா? நோ சார். சார் மியர் ஃபெசிலிட்டேட்டிங் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த கஸ்டமர் அண்ட் த சப்ளையர். அழகா நான் அமேசானா என்ன பண்றேன்னா ஆக்ட் பண்றேன். ஆபரேட்டர் டு நாட் ஓன் குட்ஸ் பில்லிங் டைரக்ட்லி பை செல்லர் டு த கஸ்டமர். செல்லர் டைரக்டா கஸ்டமருக்கு என்ன பண்ணிடுறான்? பில் பண்ணிடுறான். கன்சிடரேஷன் கலெக்டட் பை ஆபரேட்டர் அண்ட் தென் பே டு த வாட்? சப்ளையர். அப்போ இங்க பாரு, ஆக்சுவல் சப்ளையர் இருக்காங்க, அவங்க இ-காமர்ஸ் வழியா விற்கிறாங்க. யாருக்குன்னா ஆக்சுவல் ரெசிபியனுக்கு. இந்த ஆக்சுவல் ரெசிபியன் யாருக்கு காசு தரா? இ-காமர்ஸ் ஆபரேட்டர் தான் அந்த காசை யார் கொடுக்குறான்? ஆக்சுவல் சப்ளையர். அந்த கேஸ்ல சார் டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள். ஆபரேட்டர் ஷால் டிடக்ட் டிசிஎஸ் while making payment to the other supplier. ஒத்துக்கிற நீ? இந்த ஒன் சார்ட் will be more than enough man. சார் நீ ஓன் ஆப்ரேட் ஆர் மேனேஜ் அண்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நீ வந்து அமேசான் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கிய முதல்ல? எஸ் சார் அப்படின்னா மட்டும் இந்த சாப்டருக்கு வா. நோ சார் அப்படின்னா இந்த சார் டிசிஎஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. வச்சிருக்கேன் சார். whether the supplier make taxable supply through the e-commerce operator. taxable இல்ல சார், exempted சார். exemptedனா டிசிஎஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. are you with me? ஆமா சார், taxable சார். திருப்பி क्वेश्चन கேளு. where consideration is collected by the யாரு? e-commerce operator. e-commerce operator தான் கன்சிடரேஷன் கலெக்ட் பண்ண. நோ சார் அப்படின்னா டிசிஎஸ் வரவே வராது. சார் எஸ் சார். செக் பண்ணு whether the following service are supplied through it. ஒன்னும் இல்லப்பா, ஹாப்பியர் சர்வீஸ் ஆன் பாரு. ஹாப்பியர் சர்வீஸ்னா என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் பை ரேடியோ டாக்ஸி, மோட்டார் கேப், மீட்டர் கேப் ஆர் எனி அதர் மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸப்ட் என்ன பஸ்? ஒமினி பஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் பை an omni bus எக்ஸப்ட் என்னது? company suppliers, hotel accommodation, club, unregistered supplier, housekeeping service like plumbing, carpenting, restaurant service other than restaurant located at the specific price. இந்த சர்வீஸ் தான் இ-காமர்ஸ் வழியா சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய என்ன இல்லை. இது இல்லை சார்னா liable to collect on dash value. net value na what minus what? Sales minus sales return. At 0.25% CGST, 0.25% SGST or 0.5% IGST, you are supposed to கலெக்ட் த என்னது? டிசிஎஸ். ஐயா சாமி அப்ரிஷியேட் பண்றியா சாமி? ஆன்லைன் இருக்கிற நீ சார் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டிடிஎஸ்சி முடிச்சிட்டோம், டிசிஎஸ்சி முடிச்சிட்டோம், பேமெண்ட் ஆஃப் டாக்ஸை அழகா ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. சூப்பர் சார். யாரெல்லாம் அழகா என்ஜாய் பண்றீங்க? ஃபார்ம்ல இருக்கீங்க. இந்த செப்டம்பர் மட்டும் தான் யாரெல்லாம் இருக்கீங்க? நீ சும்மா எஸ்ஆர் போடாத. எவ்வளோ ரசிக்கிற 4 ஃபயரை போடு, தீ கொளுத்தி போடு, ஏதாவது ஒன்று போடு, பத்திக்கிட்டு எரியட்டும். Enjoy, sir. Super, sir. Fantastic, sir. Collected. TCS, TDS. Super, sir. You know, sir, face-to-face class கூட நமக்கு இவ்வளோ strain இருக்கா, sir? Because revision means we have to keep on talk, sir. Comfortable, sir. My dear lovable students, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். லாக்காக சொல்லலை. I know that your law would have been average or worst. I don't want you to be lost the track when I am here. That's why I came today live. Sir, that's why I'm revising for 3 hours, my dear lovable students. You will be getting a lot of confidence in GST, man. Just follow my timetable. Just follow me. You will clear this time. There is no doubt about it. Enjoy பண்ணு, அழகா enjoy பண்ணு. எனக்கு அதான் வேணும்.
கொஞ்சம் உன்னோட எக்ஸாமுக்காக தான் இப்போ லைவ்ல வந்து நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன். நீயும் அழகாக என் கூட என்ஜாய் பண்ணேன்னா we will be able to appreciate or understand. Come on man. நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம மூவ் ஆன் ஆகும் சார். நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் நத்திங் பட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே சார், ரெண்டு செக்ஷன் தான் சார். செக்ஷன் 35, 36 ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கேன்னா, ரெஜிஸ்டர்ட் பர்சனா ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கியா? ஜிஎஸ்டியில் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். 2 டைப் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஒன்று ஜென்ரல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்பெஷல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஜென்ரல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டு பி கெப்ட் அட் மெயின்டைன் அட் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். உங்களோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணி ஆகணும்? புக்ஸை மெயின்டைன், அதாவது எங்க புக்ஸை மெயின்டைன் பண்ணணும் கொஸ்டின் அரைஸ் ஆகுலையா? எங்க புக்ஸை மெயின்டைன் பண்ணணும்? பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல. பிளஸ் உங்களுக்கு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கு, உங்களுக்கு பிரான்ச் 1 இருக்கு, பிரான்ச் 2 இருக்கு, பிரான்ச் 3 இருக்குன்னா that branch that புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். Are you ready with me? அந்தந்த பிரான்ச்சோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அந்தந்த பிரான்ச்சில் வச்சுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். நீங்க ரெஜிஸ்டர் பர்சனா நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் புக்ஸ்ல வைங்க. அந்தந்த பிரான்ச்சோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அந்தந்த இடத்துல வைங்க. அதான் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். Are you ready with me? சார், இப்போ இன்கேஸ் உங்களோட புக்ஸை சார் அன்ரெஜிஸ்டர்டு ப்ரிமைசஸ் வேற ஏதோ இடத்துல இருந்து உங்களோட புக்ஸை சார் கண்டுபிடிக்கப்படுதுன்னு வச்சுக்கோவேன், அது உங்களோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸும் கிடையாது, அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸும் கிடையாது. அப்படின்னா நீ திருட்டு பண்றேன்னு மீனிங். டீம் டு பிலாங் டு த என்ன பர்சன். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அது உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான், நீங்க தான் அங்கே மெயின்டைன் பண்ணீங்க, பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்க, அதுல சொன்னது எல்லாமே உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. Are you ready with me? அப்போ எக்ஸாம் நமக்கு எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, யார் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்பான். எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் இஸ் சப்போஸ் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, எங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? அவங்களோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல மெயின்டைன் பண்ணணும், பிளஸ் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல மெயின்டைன் பண்ணணும். ஒத்துக்கிற நீ? இன்கேஸ் உங்களோட புக்ஸை வேற ஏதாவது இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சார் அது உங்களோட புக்ஸாக தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்ரிஷியேட் பண்ற நீ. இப்போ வா, நான் 35க்கு நான் வர்றேன். 35ல என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தா எந்த செக்ஷன்ல? 35ல 1, 2, 3, 4, 5 ஏன்னா 35 60 வித்துமே 5 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீ கட்டாயமாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்பர் 1 ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். இப்போ நீ சம்டைம்ஸ் மேனுஃபேக்சராக இருக்கேன்னா ப்ராசஸ் காஸ்டிங் இருக்குல்ல, எந்தெந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறியோ அது ரிலேட்டடான எல்லா புக்ஸும் மெயின்டைன் பண்ணும். இன்வர்ட் ஆர் அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். இன்வர்ட் சப்ளை மெயின்டைன் பண்ணும், அவுட்வர்ட் சப்ளை மெயின்டைன் பண்ணும். அப்ரிஷியேட் பண்ணுறியா இல்லையா? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், உன்னோட என்ன ஸ்டாக்கு? க்ளோசிங் ஸ்டாக், நாட் ரிக்வயர்ட் ஃபார் காம்போசிஷன் டீலர். இது வந்து காம்போசிஷன் டீலராக இருந்தால் ஸ்டாக் டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய, ஏன்னா தலைவன் காம்போசிஷன் டீலர் வந்து டர்ன் ஓவருக்கு தான் டேக்ஸ் கட்டுறானே தவிர ஸ்டாக்கு டேக்ஸ் கட்ட போகிறது இல்லை. அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் ஆர் பெய்டு, நாட் ரிக்வயர்ட் ஃபார் என்ன டீலர்? காம்போசிஷன் டீலர். பிகாஸ் காம்போசிஷன் டீலர் வந்து டர்ன் ஓவருக்கு தான் டேக்ஸ் கட்டுறானே தவிர சார் ஸ்டாக்குக்கோ அவுட்புட் டேக்ஸ் அதுக்கு வந்து சேல்ஸுக்கு டேக்ஸ் கட்ட போறது இல்லை. கரெக்டா சார்? சேல்ஸுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். இந்த 2 டீடைல்ஸும் யாரும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா காம்போசிஷன் டீலர். ஐடிசி அவைல்டு இதுவும் என்ன சார் 5 டீடைல்ஸ். அப்போ ஜென்ரலா 5 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லு. ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், இன்வர்ட் ஆர் அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் அண்ட் ஐடிசி அவைல். இதுதான் ஜென்ரல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீ மெயின்டைன் பண்ணணும். ரைட்டு சார்? குட்ஸ் கெப்ட் அட் அதர் தேன் டிக்ளேர்ட் லொகேஷன். புக்ஸ் இல்லை எது? உன்னோட குட்ஸ் வேற எங்கேயோ வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சொல்றான். அப்படின்னா டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, டீம்ட் ஆஸ் சப்ளை, நீ சப்ளை பண்ண குட்ஸ் தான் அது. அண்ட் டாக்ஸ் பேயபிள் தேர் ஆன், அதுல கண்டிப்பா நீ டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். Are you ready with me? சார் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் பர் சிஜிஎஸ்சி ரூல்ஸ். அப்போ இதெல்லாம் பேசிக் ரெக்கார்ட்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் அடிஷ்னல் ரெக்கார்ட்ஸ். ஒன்றும் இல்லை. இன்கேஸ் நீ வந்து குட்ஸ் ஆர் சர்வீஸ் இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணேன்னா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் நீ அடிஷனலாக மெயின்டைன் பண்ணணுமா? சப்ளைஸ் அட்ராக்டிங் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ஆன் என்எஸ்சிஎம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆர்சிஎம் நீ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கட்டணும்னா வித் ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் இன்வாய்ஸ், சலான், கிரெடிட் நோட், டெபிட் நோட். ஹலோ சார், அட்வான்ஸ் ரிசீவ்டு யார்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வந்துச்சுன்னா நீ அட்வான்ஸ் வவுச்சர் கொடுப்ப, ரெசிப்ட் வவுச்சர் கொடுப்பல. எவ்வளோ ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்துருக்க, எவ்வளோ அட்வான்ஸ் நீ பே பண்ணிருக்க, எவ்வளோ அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட, எவ்வளோ ரீஃபண்ட் கொடுத்த, இந்த எல்லா டீடைல்ஸும் நீ பக்காவாக மெயின்டைன் பண்ணும். அப்ரிஷியேட் பண்ற நீ. ரிக்வயர்ட் டு கீப் பர்டிகுலர்ஸ் ஆஃப் நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த சப்ளையர், ரெசிபியன், பிரமைஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர். நீ யார்கிட்ட இருந்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ற அவனோட ஜாதகத்தை நீ மெயின்டைன் பண்ணும். நீ யாருக்கெல்லாம் சப்ளை பண்ற அவனோட ஜாதகத்தை நீ மெயின்டைன் பண்ணணும். பிளஸ் அவனோட குட்ஸை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த இடத்தோட டீடைல்ஸ் நீ மெயின்டைன் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ற நீ. that's it. இப்போ நீ இதெல்லாம் தான் ஜெனரல் என் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது. ஹலோ, இதெல்லாம் அடிஷனல் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் பர் த சிஜிஎஸ்சி ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த 4 அடிஷனல் புக்ஸை மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் 4 அடிஷனல் புக்ஸ். குட்ஸ் ஆர் சர்வீஸ் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட்டட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா அது பிரகாரமான டீடைல், ஆர்சிஎம் ரிலேட்டட் டீடைல், அட்வான்ஸ் ரிலேட்டட் டீடைல், உன்னோட சப்ளையர் டீடைல், ரெசிபியன் டீடைல், குட்ஸ் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கியோ அதோட டீடைல். அப்ரிஷியேட் பண்ற நீ. இப்போ சம்டைம்ஸ் நீ ஒரு வேர் ஹவுஸ் ஓனரா இருப்ப. என்னவா இருப்ப?
வேர் ஹவுஸ் ஓனரா இருப்ப, வேர் ஹவுஸ் ஓனர். சார் நீ வந்து ஒரு பெரிய ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்க அப்படின்னா இங்க பல ஆளுகளோட குட்ஸை நீ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பியா? ஷால் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த என்னது கன்சைனார், யார் குட்ஸ் அமைச்சிருக்காங்க, கன்சைனி யாருக்கு குட்ஸ் போகுது, அண்ட் அதர் ரெலவென்ட் டீடைல்ஸ் ஆஃப் த குட்ஸ் இன் சச் மேனர் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப். நாங்கள் ரூல்ஸில் சொல்லுவோம் அந்த குட்ஸ் ரிலேட்டடான கன்சைனாரோட டீடைல், கன்சைனியோட டீடைல் அண்ட் எனி அதர் டீடைல்ஸ் வி வில் சே. நெக்ஸ்ட் ஒன் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். சார் நான் வேர் ஹவுஸ் கீப்பராக இருக்கேன் சார், நான் என்னென்ன புக்ஸ் சார் மெயின்டைன் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு த பீரியட் ஃபார் விச் பர்டிகுலர் குட்ஸ் ரிமைன் இன் த வாட் வேர் ஹவுஸ். அந்த குட்ஸ் வேர் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற பீரியட் ஃபுல்லாவே அந்த குட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் நீ தான் மெயின்டைன் பண்ணணும். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? என்ன சொல்லக்கூடாதுன்னா சார் என்னோட குட்ஸ் கிடையாது சார், வேற குட்ஸ் நான் என்னோட வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கேன் அப்படி சொன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு டிஸ்பாட்ச், அந்த குட்ஸை யாருக்கு டிஸ்பாட்ச் பண்ண, மூவ்மெண்ட் எங்கேக்கு மூவ் பண்ண, ரெசிப்ட் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண, ஏன் அதை டிஸ்போஸ் பண்ண, இப்படிங்கிற எல்லா ஜாதகம் அந்த குட்ஸ் ரிலேட் பண்ண எல்லா ஜாதகம் யார் தான் வச்சுக்கணும்னா வேர் ஹவுஸ் கீப்பர் தான் வச்சுக்கணும். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? ரெண்டாவது, அந்த குட்ஸை எப்படி வச்சுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா வச்சுக்கணும். குட்ஸை பரபரன்னு போடக்கூடாது. ஸ்டோர் த குட்ஸ் இன் சச் மேனர் தே கேன் பி ஐடென்டிஃபைட் என்ன வைஸ். சார் இதெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் மிஸ்டர் ஏயோட சார், இந்த பாக்ஸ் எல்லாம் மிஸ்டர் பியோட சார், இப்போ இங்க வந்து நான் வந்து கரகர அப்படி வச்சக்கூடாது. நான் அருள் வித் மீ அண்ட் ஐட்டம் வைஸ். ரெண்டாவது என்ன வைஸ், ஓனர் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் மிஸ்டர் ஏவோட சார், மிஸ்டர் ஏல ரா மெட்டீரியல் இவ்வளோ இருக்கு சார், டபிள்யூஐபி இவ்வளோ இருக்கு சார், ஃபினிஷ் குட்ஸ் இவ்வளோ இருக்கு சார், அருள் வித் மீ. கத்தி இவ்வளோ இருக்கு சார், பிளேட் இவ்வளோ இருக்கு சார், ஸ்டீல் இவ்வளோ இருக்கு சார், பிளாஸ்டிக் இவ்வளோ இருக்கு சார், அருள் வித் மீ. சார் ஷால் ஃபெசிலிட்டேட் எனி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் பை த என் ஆஃபீஸர், ப்ராப்பர் ஆஃபீஸர். இன்கேஸ் நாளைக்கு ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து டே தம்பி கோடவுன் தொடரா, இதுல வந்து மிஸ்டர் ஜெட்டோட குட்ஸ் எங்கன்னு கேட்டா, சார் இந்த மூலையில தான் சார் செட்டோட குட்ஸை வச்சிருக்கேன், அதுல பிளாஸ்டிக் ஐட்டம் இவ்வளோ இருக்கு சார், டாக்ஸபிள் குட்ஸ் இவ்வளோ இருக்கு சார், எக்ஸாம்டர் குட்ஸ் இவ்வளோ இருக்கு சார், என்னால பிரிச்சு சொல்ல முடியணும். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? தட்ஸ் இட். அப்ப நீ ஒரு யாரா இருந்தா வேர் ஹவுஸ் ஓனரா இருந்தா கன்சைனரோட டீடைல்ஸ் வச்சுக்கணும், கன்சைனியோட டீடைல்ஸ் வச்சுக்கணும். உன்கிட்ட சார் அந்த குட்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் ஆஸ் மேபி ப்ரிஸ்கிரைப், அதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா வேர் ஹவுஸில் இருக்கிற பீரியடில் இருக்கிற எல்லா டைமும் ஃபுல் குட்ஸும் நீ தான் ரெஸ்பான்சிபிள். அதோட டாக்குமெண்ட்ஸுக்கு யாருக்கு டிஸ்பேச் பண்ணுற, எங்கேக்கு மூவ் ஆகுது, யாருக்கு இருந்து வந்துச்சு, ஏன் டிஸ்போஸ் பண்ணுற. ஹலோ சார். ரெண்டாவது இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடு. அந்த குட்ஸையும் நீ வந்து சார் ஓனர் வைஸும் வச்சுக்கணும், ஐட்டம் வைஸும் பிரித்து வச்சுக்கணும். அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். நான் வேர் ஹவுஸ் கீப்பர் கிடையாது சார், நான் டிரான்ஸ்போர்ட்டர் சார். டிரான்ஸ்போர்ட்டர்னா ஜிடிஏ. ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? நான் ஜிடிஏ சார். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஷால் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த யாரோட இது கன்சைனார், கன்சைனி அண்ட் அதர் ரெலவென்ட் டீடைல்ஸ் ஆஃப் த குட்ஸ் இன் சச் மேனர் அஸ் மே பிரிஸ்கிரைப். நானும் அதே தான் சார். யாரோட குட்ஸை நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன், யாருக்கு குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன், அதான் கன்சைனார், கன்சைனி. ஷால் மெயின்டைன் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட், நான் குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண குட்ஸோட டீடைல்ஸ் என் கையில் இருக்கணும். குட்ஸ் டெலிவர்ட், எங்கெல்லாம் டெலிவர் பண்ண. குட்ஸ் ஸ்டோர்ட் இன் டிரான்சிட், டிரான்சிட்ல இருக்கும்போது எங்க குட்ஸை ஸ்டோர் பண்றேன் பை ஹிம் along with the GSTIN of the registered consignor and consignee of each of his what branches. அப்ப நான் GTN யாரோட குட்ஸை நான் டீல் பண்றேன், எங்கக்கு நான் எடுத்துட்டு போறேன், அந்த எடுத்துட்டு போற வழியில எங்க ஸ்டோர் பண்ணி வச்சேன், அந்த குட்ஸோட ஃபுல் ஜாதகம் நான் மெயின்டைன் பண்ணும். இஃப் த டிரான்ஸ்போர்ட்டர் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் மோர் தேன் ஒன் ஸ்டேட் ஆர் இன்கேஸ் நான் வந்து ஜிடிஏ நான் கேரளாலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், தமிழ்நாட்டில் மே அப்ளை ஃபார் யூனிக் காமன் என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபார் இவே பில். இவே பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எனக்கு. இவே பில் நான் வந்து என்ன பண்ணலாம்னா யூனிக் காமன் என்ரோல்மெண்ட் நம்பர், நான் வந்து மொத்த இந்தியாக்கே ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் நான் வந்து கேட்டு வாங்கிக்கலாம், அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ சார் ஸ்பெஷல் கேசஸ்க்கு வரேன். எக்ஸாம்பிள் 2 மார்க் 3 மார்க் கேட்பான். நீங்க ஒரு ஏஜெண்டா இருக்கீங்க, ஏஜெண்டா இருந்தா ஏஜென்டீனா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? எஸ் சார். அது மாதிரி நீங்க ஏஜெண்டா இருக்கீங்கன்னா என்னென்ன புக்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? யாருக்கு ஏஜெண்டா இருக்கீங்க? பிரின்சிபலுக்கு ஏஜெண்டா இருக்கீங்க. கரெக்டா? அவ ஒரு பிரின்சிபல் முதல்ல சொல்லணும், தம்பி நீ என்னோட என்னவா இருன்னு. அப்ப அந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆத்தரைசேஷன் ரிசீவ் ஃப்ரம் ஈச் பிரின்சிபல். ஆத்தரைசேஷனா நீ ஏஜென்ட்ரா, நீ ஏஜென்ட்ரா, நீ ஏஜென்ட் அப்படி லெட்டர் சைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த லெட்டருக்கு சொல்ற பேர் தான் என்னது? authorization to receive or supply goods or service. அப்போ ஒரு பிரின்சிபல் கிட்ட இருந்தும் வந்த ஆத்தரைசேஷனை ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ அண்ட் குவாண்டிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ரிசீவ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வாட் பிரின்சிபல். பிரின்சிபல் வைஸ் ஒரு பிரின்சிபல் கிட்ட இருந்து எவ்வளவு குட்ஸ் வந்திருக்கு எவ்வளவு குட்ஸ் போயிருக்குன்னு தனித்தனியா டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ அண்ட் குவாண்டிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் சப்ளைட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஈச் பிரின்சிபல். அப்போ இது வந்து ரிசீவ்டு. ஒரு பிரின்சிபலுக்காக நான் எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கேன், ஒரு பிரின்சிபலுக்காக எவ்வளோனா சப்ளை பண்ணியிருக்கேன். அந்த டீடைல்ஸ் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணும். டீடைல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபர்னிஷ் டு என்னது
பிரின்சிபலுக்கு நான் மாசம் மாசம் கணக்கு தரணும். தம்பி பிரின்சிபல் இந்தா உன் கணக்குல இவ்வளவு வாங்கியிருக்கேன், இவ்வளவு வித்திருக்கேன், இவ்வளவு குட்ஸ் என்கிட்ட பேலன்ஸ் உன்னோட ஸ்டாக் இருக்கு அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன்ல, அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா நீ மெயின்டைன் பண்ணணும். டாக்ஸ் பெய்ட் ஆன் ரிசீவ் ஆர் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல். ஒரு பிரின்சிபலுக்காக நான் எவ்வளவு என்ன கட்டியிருக்கேன், டாக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது. ஒன்னும் இல்லடா, இதெல்லாம் நீ என்னோட மேரத்தான் கேட்டாலே ஈஸியா எக்ஸாம்ல எழுதிட்டு வரலாம்டா. நீ ஒரு ஏஜெண்டா இருந்தேன், முதல்ல நீ ஏஜெண்டா இருக்கும் ஆத்தரைசேஷன் வேணும். அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் வச்சிரு. ஒரு பிரின்சிபல் கிட்ட எவ்வளவு குட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கேன், ஒரு பிரின்சிபலுக்கு எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு பிரின்சிபலுக்கு நீ அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரு பிரின்சிபலுக்கு எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன், இந்த இன்ஃபர்மேஷன் தான் நீ வச்சுக்கணும். ஐ வில் ரிவ்யூ மீ ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் பை மேனுஃபேக்சரர். சார் நான் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கேன் சார், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கேன்னா எந்தெந்த எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர்னா நான் வந்து குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவேன்னா ப்ராசஸ் காஸ்டிங் வருமா? ப்ராசஸ் காஸ்டிங்னா மந்த்லி ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்ஸ் ஷோயிங் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல், சர்வீஸ் யூஸ் இந்த மேனுஃபேக்சர், நான் எவ்வளோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இன்புட் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கணக்கு வச்சிரு. குவான்டிடேட்டிவ் டீடைல்ஸ் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர், வேஸ்ட் அண்ட் பை ப்ராடக்ட், எவ்வளோ குட்ஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்றும் இல்லைப்பா, காஸ்ட் ஷீட்பா, டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், கரெக்டாக இல்லையா? எவ்வளோ மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்கேன்னு சொல்லு, எவ்வளோ லேபர் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லு, எவ்வளோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லு, ப்ரொடக்ஷன் ஒரு எவ்வளோன்னு சொல்லு, எவ்வளோ குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லு, அதில் எவ்வளோ வேஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லு, எவ்வளோ பை ப்ராடக்ட் ஜாயின் ப்ராடக்ட் சொல்லு, மொத்தமாக காஸ்டிங் சப்ஜெக்ட்டை மொத்தமாக எழுதி வச்சிரு. அது வித் மீ. That's it, sir. சார் நான் ஒரு சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருக்கேன் சார், நான் சர்வீஸ் சப்ளை பண்றேன் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஏஎன்எம் கிளாஸஸும் சர்வீஸ் தான் சப்ளை பண்றோம், கரெக்டா இல்லையா? ஆனால் சர்வீஸ் சப்ளை பண்றதுக்கு உனக்கு புக்கு கொடுக்குறேன், பிரிண்ட் கொடுக்குறேன்னா புக்கு குட்ஸ் தானே மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் சர்வீஸ் சப்ளை பண்றதா இருந்தாலும் குட்ஸை யூஸ் பண்றேன். நான் குவான்டிடேட்டிவ் குட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் குட்ஸ் யூஸ் இன் த ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ், அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு எவ்வளோ குட்ஸை யூஸ் பண்ண அப்படிங்கிற கணக்கு நான் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் இன்புட் சர்வீஸ், சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு எவ்வளோ சர்வீஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லணும். சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு எவ்வளோ குட்ஸை யூஸ் பண்ண, சர்வீஸ் யூஸ் பண்ற ப்ரொவைட் பண்றதுக்கு எவ்வளோ சர்வீஸ் யூஸ் பண்ண, அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் த சர்வீஸ் சப்ளைடு, எவ்வளோ சர்வீஸ் கிழிச்ச. சரி, குட்ஸ் வாங்கினேன், சர்வீஸ் வாங்கினேன், எதுக்காக? சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், எவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண அதுவும் சொல்லணும். ஆர் யூ ரியலி வித் மீ? சார் நான் ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர் சார். யாரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர்? கான்ட்ராக்டர் நேசமணி, கரெக்டா? நான் ஒரு கான்ட்ராக்டர் நேசமணி சார். நான் கான்ட்ராக்டர் நேசமணினா யாருக்கு கான்ட்ராக்டரா இருப்பேன்னா நிறைய பீப்புளுக்கு தான் நான் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுவேன். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன் ஆன் பிஹாஃப் த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். யாருக்காக ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் பண்றேன் அது முதல்ல சொல்லு. டிஸ்கிரிப்ஷன், வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் ரிசீவ்டு ஃபார் ஈச் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். இங்க பாரு, ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்க்கு எவ்வளவு குட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லு. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? டிஸ்கிரிப்ஷன், வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் யூட்டிலைஸ் ஃபார் ஈச் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், அந்த வந்ததுல ஒன்னொன்னு எவ்வளவு யூட்டிலைஸ் ஆச்சுன்னு சொல்லு. ஹலோ சார். டீடைல்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிசீவ்டு ஃபார் ஈச் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கும் எவ்வளோ பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்லு. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த என்னது சப்ளையர். ஒன்றும் இல்லடா, அங்க ஏஜென்ட்னா ஆதரைசேஷனா, அதே மாதிரி யாருக்கெல்லாம் நான் கான்ட்ராக்டரா இருக்கேன், ஒரு கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ குட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்துச்சு, ஒரு கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ குட்ஸ் ஆர் சர்வீஸ் யூட்டிலைஸ் ஆச்சு. ஹலோ சார். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து எவ்வளோ பேமெண்ட் வந்துச்சு. இப்போ நான் பல ஆள் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சப்ளையரோட டீடைல்ஸ் என்ன. ஹலோ சார். நான் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்டா இருக்கேன் சார். கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்னா குட்ஸை நீ எனக்கு அனுப்புவேன், நான் வேற யாருக்கும் அனுப்புவேன். இதுதான் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட், ரைட் சார்? அப்போ மெயின்டைன் ட்ரூ அண்ட் கரெக்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் ஹேண்டில்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்ன பர்சன். நான் எத்தனை குட்ஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த குட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் மெயின்டைன் பண்ணணும். யார்கிட்ட இருந்து குட்ஸ் வந்துச்சு, எவ்வளோ குட்ஸ் வந்துச்சு, யார் குட்ஸ் வெளியே போச்சு, எல்லா கதையுமே மெயின்டைன் பண்ணணும். ப்ரொடியூஸ் டீட்டெயில்ஸ் ஆஸ் ரிக்வயர்ட் பை த என்ன ஆஃபீஸர். இன்கேஸ் ஃபியூச்சரில் ப்ராப்பர் ஆஃபீஸர் அது கேட்டார்னா அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுறேன் நீ சார். இங்கே பாரு சார், தட்ஸ் இட் சார், வி ஆர் கோயிங் டு வைண்ட் அப் சார். ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் சார். இப்போ நீ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜென்ரல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு படிச்சாச்சு, ஸ்பெஷல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் படிச்சாச்சு, எங்க மெயின்டைன் பண்ணணும் படிச்சாச்சு, எப்படி மெயின்டைன் பண்ணணும் படிச்சாச்சு, கரெக்டா? இப்போ டவுட் சார், ரெக்கார்ட்ஸ் மேபி இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். நீ என்ன வேணா டேலியில் மெயின்டைன் பண்ணலாம், டேலியில் மெயின்டைன் பண்ணலாம், அது என்னதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். பட் அப்படி மெயின்டைன் பண்றாருன்னா ப்ராப்பர் பேக்கப் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இஸ் மேண்டேட்டரி. நாளைக்கு வந்து சார் தீ பிடிக்க நாசமா போச்சு சார் இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆர் வித் மீ? ரெக்கார்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் டு ஆஃபீஸர் ஆன் டிமாண்ட் அலாங் வித் ஃபைல்ஸ் அண்ட் வாட் பாஸ்வேர்ட். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து கேட்கிறாரு, தம்பி உன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை காட்டு தம்பி. சார் டேலியில் இருக்கு சார், டேலியில் பாஸ்வேர்டை போடுற அப்பதான் ஓப்பன் ஆகும் கேட்டா, சாரி சார் அது எக்ஸோட பேர் சார், அது எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர் வித் மீ? ப்ராப்பர் ஆஃபீஸர் கேட்டால் எக்ஸா இருந்தாலும் வையா இருந்தாலும் ஜெட்டா இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். நோ என்ட்ரி டு பி எரேஸ்ட் ஆர் வாட் ஓவர் ரிட்டன். ஒரு என்ட்ரி ஜர்னல் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் அது எரேஸோ இந்த மாதிரி ஓவர் ரிட்டனோ இல்ல நம்ம கிறுகிறுன்னு ஏதாவது பண்ணக்கூடாது. நீ மேனுவலி கூட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இன்கேஸ் நீ மேனுவலி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதா இருந்தா அது என்ன நம்பர்டா இருக்கணும்? சீரியலி நம்பர்டா இருக்கணும். சீரியலி நம்பர்னா 1 2 3 4 5 6 7 8 9
10, 11, 12 இப்படி பக்காவா நம்பர்டா இருக்கணும். இல்லாம ஒரு புக்ல இன்னைக்கு 1 போட்டு நாளைக்கு 12 போட்டு நான் மண்டேல கொட்டுவேன்னு சொல்றான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். சார் கான்சிக்வன்ஸ் டு ஃபெயிலியர் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். சார் நான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது சிஏக்கே நான் படிக்கும் போதே புக்கை மெயின்டைன் பண்ணது கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் ஏன் சார் புக்கை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சார் நான் அக்கௌண்டட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். உண்மையிலேயே நீ வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் குட்ஸையோ சர்வீஸையோ ரெக்கார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, ரிகார்டட் அஸ் என்ன சப்ளை, நீ தான் அதை சப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். அண்ட் டாக்ஸ் பேயபிள் தரோம். எங்களுக்கு அது ஒன்று மட்டும் தான் வேணும். அஸ் எ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு டாக்ஸை தவிர வேறு எதுவும் வேண்டாம். நீ தான் சப்ளை பண்ண நினச்சிப்போ, நீ சப்ளை பண்ண குட்ஸ் தான் அது, ப்ளஸ் அதுக்கு நீ என்ன கட்டணும், டாக்ஸ் கட்டணும். உடனே நாங்கள் 73, 74 கூடயே 74A தம்பி புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுவும் சேர்ந்து வந்துடும். அது ஃபைனலாக தான் இருக்குது, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன் ஃபார் MCQ மேன் ஷுவர் ஷார்ட். நான் எத்தனை வருஷம் சார் நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்போ செக்ஷன் 35 தான் எந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், எங்கே மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே பேசணும். 36 நம்ம என்ன பேசுகிறோம்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை காலம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், டில் த எக்ஸ்பைரி ஆஃப் 72 months ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் த என்ன ரிட்டர்ன். AMCQ டெஸ்ட் பண்ணுவாங்கடா. ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் இயர் 23-24 வச்சுக்கோ. இதோட ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைனான்ஷியல் இயர் 24-25 நீ வந்து என்ன பண்ணுவ, ஃபைல் பண்ணுவியா? இதுக்கு நீ செக்ஷன் 44 தான் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவ, ஆனுவல் ரிட்டர்ன். 31st December தான், 31st December 2025 தான் லாஸ்ட் டேட் டு ஃபைல் த ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர் 23-24. ஓகேவா? 23-24 ஃபைனான்ஷியல் இயர்க்கான ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான டைம் 31st December. 31st December. சார் ஹலோ சார், இங்கிருந்து 72 months, 72 monthsனா 6 வருஷம் கரெக்டா? ஏன்னா 72 டிவைடட் பை 12 போட்டால் 6 தானே வருது. ஹலோ சார், ஏன் சார் 6 வருஷம்? ஏன்னா செக்ஷன் 36, அப்போ 6னா 6 60 வித் மீ. ஏன் சார் 72 months? ஏன்னா 36 into 2 போட்டேன்னா எவ்வளோ வருது? அதனால தான் 72 months ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் த ஆனுவல் ரிட்டர்ன். உயிரோட இருக்க நீ சார், இப்போ ஏதாவது ஒரு வருஷம் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீ வந்து அப்பீலுக்கோ ரிவிஷனுக்கோ எடுத்துட்டு போனேன்னா, ரிட்டன்ஷன் ஷால் பி லேட்டர் ஆஃப். இந்த பீரியட் மெயின்டைன் பண்ணா பத்தாது, 1 year after the final disposal of the appeal. அந்த அப்பீல் முடிச்சு எத்தனை வருஷம்? 1 year or 72 months from the due date, that is normal time limit, whichever is later. அப்போ செக்ஷன் 736ல 2 டைம் லிமிட் இருக்கு, நார்மல் டைம் லிமிட், அப்பீல் டைம் லிமிட். ஓகே, நார்மல் டைம் லிமிட் தான் 72 months from the due date of furnishing the என்ன ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன். A will be tested in MCQ டா. இன் கேஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வருஷத்துல எதுக்கு எடுத்துட்டு போனேனா, அப்பீலுக்கு எடுத்துட்டு போனேனா, அந்த அப்பீல் டிஸ்போஸ் ஆகி 1 year or 72 months from the due date of furnishing the annual return, whichever is later. That's it. அழகா நம்ம 2 செக்ஷனை முடிச்சிட்டோம் பாரு. 35, 36 that is general time, general books of accounts, special books of accounts. general books of accounts எங்க மெயின்டைன் பண்ணணும், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிளேஸ்ல மெயின்டைன் பண்ணணும், அடிஷனல் பிளேஸ்ல மெயின்டைன் பண்ணணும். உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வேற எங்கிறது கிடைச்சிச்சுன்னா அது உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான், ரைட்டா? ஜென்ரலா 5 புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அவுட்புட் டாக்ஸ் பேயபிள், ஐடிசி அவைல்டு, ரைட்டா? உன் குட்ஸ் வேற எங்கிருந்தாது கிடைச்சிச்சுன்னா நீ தான் அந்த குட்ஸ் சப்ளை பண்ணியிருக்க, அதுக்கு நீ டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இதெல்லாம் தான் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் as per rules. நீ இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ண அதோட எல்லாமே நீ மெயின்டைன் பண்ணும். ஆர்சிஎம்க்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணும், அட்வான்ஸ்க்கான எல்லாமே மெயின்டைன் பண்ணும். உன்னோட சப்ளையர் ரெசிபியன் அண்ட் குட்ஸ் நீ எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நீ வேரோஸ் ஓனராக இருந்தா நீ அந்த எந்த குட்ஸை டீல் பண்ணுறியோ அந்த குட்ஸோட ஜாதகம் ஃபுல்லாக நீ மெயின்டைன் பண்ணும். ஜிடிஏவாக இருந்தால் எந்த குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ அந்த குட்ஸோட ஜாதகம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும். ஸ்பெஷல் கேஸில் ஏஜெண்டாக இருந்தால் சார் உனக்கு ஆத்தரைசேஷன் வேணும் சார், பிரின்சிபலுக்காக ரிசீவ் பண்ணது, பிரின்சிபலுக்காக சப்ளை பண்ணது, பிரின்சிபலோட அக்கௌண்ட், பிரின்சிபலுக்காக டாக்ஸ் கட்டினது. மேனுஃபேக்சராக இருந்தால் ப்ராசஸ் காஸ்டிங் மெயின்டைன் பண்ணும் பேசிக்காக, கரெக்டாக? நீ சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருந்தால் எவ்வளோ குட்ஸ் வாங்கி சர்வீஸ் கொடுத்துருக்க, எவ்வளோ சர்வீஸ் வாங்கி சர்வீஸ் கொடுத்துருக்க, எவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்க. ஹலோ சார், ஒர்க்ஸ் கான்ட்ராக்டாக இருந்தால் யாருக்கெல்லாம் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டராக இருக்க, ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்க, காசு எவ்வளோ வந்திருக்கு, அந்த என்ன சார் யாரெல்லாம் உன்னோட சப்ளையர் அப்படிங்கிற சிஎஃப் ஏஜென்டாக இருந்தால் எந்த குட்ஸை டீல் பண்ணியிருக்க அந்த குட்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் நீ மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா? சார் நீ வந்து எலக்ட்ரானிக் ஃபைல் மெயின்டைன் பண்ணலாம், எலக்ட்ரானிக் அதுக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், ப்ராப்பர் ஆஃபீஸர் கேட்டால் கொடுக்கணும், அது எரைஸ் ஓவர் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, மேனுவலில் நீ மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பரி சீரியலி நம்பர்டாக இருக்கணும், ரைட்டா? இன்கேஸ் நீ மெயின்டைன் பண்ற புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல குட்ஸையோ சர்வீஸோ ரெக்கார்ட் பண்ணலனா டீம்டு சப்ளையா ட்ரீட் பண்ணுவோம், அதுக்கு டாக்ஸ் நீ கட்டி தான் ஆகணும். 73, 73A, 73, 74 and 74A ப்ரொவிஷன்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ரிட்டன்ஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கு நார்மல் புக்ஸ், அப்பீல் புக்ஸ் ஆன் பாப்போம். நார்மல் புக்ஸ் ஆனா 72 months from the due date of filing the annual return. அப்பீல் புக்ஸ் ஆர் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 1 year after the appeal or normal time limit, whichever is
தம்பி கொடங்களா, தங்க கொடங்களா, தமிழ்நாடு கொடங்களா, இது உங்களோட டைம்டா தம்பி. நீங்க தான் எவ்வளவு என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லணும். உங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? Just now I watched your live video, sir. It is really amazing. Thanks, dear. Thanks. Fantastic. 9 மணி உட்காந்து நான் கத்திட்டு இருக்கேன் உனக்காக. சார், ரெக்கார்ட்ஸ் இன் பிரெயின். ஃபென்டாஸ்டிக். அழகா ஒன்று ரீகால் பண்ணு. வா, ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்ம ரிட்டர்ன்ஸ்க்கு வந்துட்டோம். ரிட்டர்ன் 2 சாப்டர் தான். வேற லெவலில் எனர்ஜி சார். ஃபென்டாஸ்டிக் ஜெனி. எஸ் சார். ஒன்றுமே இல்லை கண்ணா, நான் அழகாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். 1.5 days. நீங்கள் வேறு எதையுமே சார் அப்ரிஷியேட் பண்ணாமல் 1.5 days எனக்காக, நமக்காக ஃபென்டாஸ்டிக்காக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் அழகாக முடிச்சிடலாம். உனக்கு லாலையில் நல்ல மார்க் வரும். நீ எதிர்பார்த்த மார்க்கை விட நீ எவ்வளோ எதிர்பார்க்குறியோ 30 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். போடு. சும்மா போடுவான்டா அவன். சும்மா போடுவான். சும்மா ரிசல்ட் வரும்போது 20 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருவாங்க. கிரேஸ் மார்க் போடுவாங்க. எஸ் சார். எஸ் சார். ஃபென்டாஸ்டிக். ஃபாலோயிங் ஒரு டைம் டேபிள் சார். வேற மாதிரி சார். முடிச்சுட்டா போச்சு. அவ்வளோதான். முடிச்சுட்டா போச்சு. ஜாலி தான். ஜாலி தான். Come on. I'm coming to the QRMP scheme, man. QRMP. Right. Come on. சார், குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் சொல்ல பார்க்கலாம். குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட். ஓய், இங்கே அழகாக இருக்கும் டிஸ்கஷன். கியூஆர் பேப்பர் கலராக போட்டு வச்சிருக்க. ஜிங்குச்சா பச்சை கலர், ஜிங்குச்சா மஞ்சள் கலர், ஜிங்குச்சா வா 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 என் கூட வா, ஜாலியா வா. சூப்பர் சார். சார், QRMP பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். QRMP டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன்ஸ் கிட்ட வருவோம் சார். ஆர் யூ ரெடி வித் மீ? திஸ் இஸ் an expected area for examination, man. QRMP 51 பேஜில் 26 பேஜ் முடிச்சிட்டோம். more than 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட்டா இல்லையா? எஸ் சார். வர்றோம் சார். QRMP என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கோ. முதல்ல கான்செப்ட் கேட்டுக்கோ, அப்புறம் நம்ம வந்து சார் இதுக்கு போவோம். ஒன்றும் இல்லை ராஜா, நம்மளோட அவுட்வர்ட். இப்போ நீ வந்து சப்ளையராக இருப்ப. இங்கே பாரு, இதான் சார் என்னோட டிஸ்கஷன். ஒரு ஆள் சப்ளையராக இருப்பாங்க, இன்னொரு ஆள் ரெசிபியண்டாக இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ளையர் அவுட்வர்ட் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அவுட்வர்ட் சப்ளையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். அவுட்வர்ட் சப்ளையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். அதை நீ ஐதர் மந்த்லி சொல்லலாம், இல்லை குவார்டர்லி சொல்லலாம். ஒத்துக்கிற நீ? மந்த்லி சொல்றதா இருந்தா GSTR 1ல சொல்லணும். குவார்டர்லி சொல்றதா இருந்தா 3Bல சொல்லணும். ஒரு வாட்டியும் GSTR 3Bன்னு எழுத வையடா, அதனால நான் 3Bன்னு எழுதுறேன். ஓகே, GSTR 3B. ஹலோ சார். சார், இப்போ இங்க பாரு சார், நீ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குவார்டர் எடுத்தேன்னு வச்சுக்கோ சார். வாங்க சார், உட்காருங்க சார். எக்ஸாம்பிள் ஒரு குவார்டர் எடுத்த ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு. உன்னோட அவுட்வர்ட் சப்ளை இருக்கும் இல்லையா? ஏப்ரல் மே ஜூன்ல உன்னோட அவுட்வர்ட் சப்ளை இருக்கும் இல்லையா? நீ மந்த்லி போறதா இருந்தா ஏப்ரலுக்கு ஒரு GSTR 1, மேக்கு ஒரு GSTR 1 அண்ட் ஜூனுக்கு ஒரு GSTR 1 ஃபைல் பண்ணும். ஹலோ சார். சார், உன்னோட சப்ளையர் அவர் இதே மாதிரி GSTR 1 சப்ளை ஃபைல் பண்ணியிருப்பாரா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ளை உன்னோட சப்ளையர் ஃபைல் பண்ற அவுட்வர்ட் சப்ளை தான் உன்னோட என்ன சப்ளை? இன்வர்ட் சப்ளை. அது உனக்கு GSTR 2A, GSTR 2B, GSTR 2A, GSTR 2B, GSTR 2A, GSTR 2B அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆர் யூ ரெடி வித் மீ? அப்போ இது உன்னோட என்ன சப்ளை? அவுட்வர்ட் சப்ளை. இது உன்னோட என்ன சப்ளை? சார், அவுட்வர்ட் சப்ளை பிளஸ் இன்வர்ட் சப்ளை தான் மந்த்லி ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன். ஹலோ சார். ரிட்டர்ன் அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? ரிட்டர்ன் இதுதான் நீ 3B ஃபைல் பண்ணும். 3B ஃபைல் பண்ணும். இப்போ இந்த GSTR 1 ஜெனரலா ஃபைல் பண்றதுக்கான டைம் 11th of the next month. உயிரோட இருக்க நீ? GSTR 2A 2B auto populated. That means நீ ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. GSTR 3B ஃபைல் பண்ண வேண்டிய 20th of the next month. That means இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ ஏப்ரல்னு கணக்கு எடுத்தேன்னு வச்சுக்கோ. ஹலோ சார். ஏப்ரல் கணக்கு எடுத்தேனா இப்போ என்னோட ஏப்ரல் எண்ட் ஆகுது சார். ஏப்ரல் முடிஞ்சு போயிடுச்சு பாபா, கதம். ரைட் சார். மே 11th எப்போ சார்? மே 11th தான் நான் என்ன ஃபைல் பண்ணணும்னா GSTR 1 ஃபைல் பண்ணணும். ஹலோ சார். சார், மே
சார் 20th தான் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும். அப்படின்னா 12th இருந்து 19th வரைக்கும் எனக்கு 2A 2B ஆட்டோ பாப்புலேட் ஆகுமா? எஸ் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏப்ரல் மாதத்தில் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணனா, மே மாதத்தில் 11ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுமா? 12ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து 2A 2B வருதா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கணுமா? 20ஆம் தேதி நான் 3B ஃபைல் பண்ணேன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு வந்து 10 நாள் தான் இருக்குது அந்த மாதமே முடியறதுக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணுவேனா இல்லை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேனா? டவுட்டாக இருக்கா இல்லையா? அப்போ எல்லாரும் இதே கொஸ்டினை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டாங்க. ஏன்னா லூசு மாதிரி இருக்கு உங்களோட ரிட்டர்ன் சிஸ்டம். டெய்லி நீங்கள் விட்டா ஒரு மணி நேரத்துக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லுவீங்க. தென் ஏஎன்எம் கிளாஸில் கொடுக்குற அசைன்மெண்டா டெய்லி வந்து சைன் வாங்குறதுக்கு இவ்வளோலாம் எங்களால் சைன் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அருள் ரிலேவித்துமே அப்போ தான் கவர்மெண்ட் வந்து ஓகே எங்களுக்கு புரியுது, QRMP குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, GSTR 1 ஃபைல் பண்ணாதே, ஆனால் இந்த GSTR 1 கட்டாயமாக ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஹலோ சார், இது ரெண்டும் ஆட்டோ பாப்புலேட் ஆயிக்கட்டும், நீ போய் வந்து நோண்ட வேண்டிய என்ன இல்லை அவசியம் இல்லை. 3B ஃபைல் பண்ண வேண்டாம், ஆனால் இந்த 3B நீ ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாமா? யாருக்கு சார் QRMP பொருந்தும்? சார் நீ ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கணும். முதல்ல தம்பி ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய. இட்ஸ் ஆப்டிங் ஃபார் QRMP ஸ்கீம். அது வெறும் என்ன மட்டும்தான்னா ஆப்ஷன் மட்டும்தான். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயமாக QRMP ஸ்கீமில் தான் போயாகணும்னு. நீ இது மாதிரி செத்து விளையாடலாமா? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி விளையாடலாமா? நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ரெடியாக இருக்கேன்னா நீ நார்மல் ரூட்லேயே போ. ஐயோ சாரே, ஐயோ என்னால் முடியாது சாரு அப்படின்னா வாடா QRMP ரூட். சப்மிஷன் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. அப்போ நீ இன்கேஸ் QRMPயில் போகிறதா இருந்தால் எப்படி அவுட்வர்ட் சப்ளை நீ வந்து கொடுக்கணுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ரெஜிஸ்டர்டு பர்சன், நீ சப்ளையராக இருக்கியா? Who is required to furnish a return in form GSTR 3B? முதல்ல நீ சொல்லு, ஃபார்ம் GSTR 3B ஃபைல் பண்ண வேண்டிய ஆளா? சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் வந்து ISD இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் NRTP, நான் TDS வாலா, நான் TCS வாலா, இவங்களாம் 3B ஃபைல் பண்ண வேண்டிய என்னவே இல்லை அவசியம். அப்போ இவங்களுக்கெல்லாம் QRMPயே கிடையாது. நீ எதுக்கு QRMPயில் போற? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் QRMPயில் போகிறதுக்கு என்னவா இருக்கணும்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ 3B ஃபைல் பண்ணுற ஆளாக இருக்கணும். 3B ஃபைல் பண்ண வேண்டிய ஆளாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன? 3B ஃபைல் பண்ண வேண்டிய ஆளாக இருக்கணும். அப்போ நான் 3B கீழே சொல்லி தருவேன், கவலைப்படாத. அந்த 3Bக்கு எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகேவா? whose aggregate annual turnover should be 5 crore in the immediately preceding previous year. 5 crore in the immediately preceding previous year. 5 crore in the immediately preceding previous year. நாய் சேகர் மாதிரி பின்னாடி போய் திரும்பி பாரு. சார், if your aggregate turnover in the immediately preceding previous year does not exceed 5 crore, you are a chota wala, bada wala. Chota wala, only chota wala can travel through the QRMP scheme. Appreciate பண்றேன். அப்ப ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் இந்த ஸ்கீம்லயே என்னால டிராவல் பண்ண முடியும். Number 1, I should be a person who are entitled to என்ன சார் ஃபைல் த 3B. நான் 3B ஃபைல் பண்ண வேண்டிய ஆளா இருக்கணும். ரெண்டாவது, aggregate turnover in the immediately preceding previous year should not exceed 5 crore. ஓகே சார், இப்போ ஒரு குவார்ட்டர்ல 3 மாசம் இருக்குமா? மந்த் நம்பர் 1, மந்த் நம்பர் 2 இருக்கா? எஸ் சார். மந்த் நம்பர் 1லையும் மந்த் நம்பர் 2லையும் GSTR 1 என்னோட அவுட்வர்ட் சப்ளை ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னோட அவுட்வர்ட் சப்ளை ஃபைல் பண்ணலைன்னா என்னோட ரெசிபியன்ட்டுக்கு ITC பாஸ் ஆன் ஆகாது. கரெக்ட் தானே? அவன் மண்டே பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, சார் மண்டே சொல்லிவான் சார், ஹலோ சார், நீ QRMPயில் போகிறதுக்கு நான் ஏன்டா சேர்த்து தொலையணும்? ஏன்னா நான் ரெசிபியன் QRMPயில் போலடா தம்பி, நான் மந்த்லி ஃபைல் பண்ணுறேன்டா. நீ மந்த்லி GSTR 1 ஃபைல் பண்ணாதான் அதோட கிரெடிட் என்னோட GSTR 2A 2Bயில் வந்து விழுன்னு யாரு கதறா? ரெசிபியன் கதறா. அதனால கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, IFF அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க, இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. வாயத்தோட இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. அப்போ நீ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்க, நீ வந்து GSTR 3B ஃபைல் பண்ண வேண்டிய ஆளா இருக்க. சார், டர்ன் ஓவர் இந்த இமீடியட்லி ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் எத்தனை கோடி தாண்டல? 5 crore தாண்டல. இப்போ நீ எதுல டிராவல் பண்றேன்னா QRMPயில் டிராவல் பண்ற. ஒரு குவார்ட்டர்ல எவ்வளவு மாசம்? 3 months. சார், மந்த் 1, மந்த் 2, மந்த் 3, இந்த ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு கேன் அப்லோட் B2B இன்வாய்ஸ். என்னது? வெறும் B2B மட்டும்தான். B2C இருக்கலாம், ஆனா நீ அப்லோட் பண்ணக்கூடாது. B2B மட்டும் தான் கிரெடிட் பாஸ் ஆன் பண்ணும். B2C கிரெடிட் பாஸ் ஆன் பண்ண வேண்டிய. அப்ப B2B இன்வாய்ஸ், B2B கிரெடிட் நோட், B2B டெபிட் நோட், இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. அப்ப அந்த இன்வாய்ஸை மட்டும் நீ எங்க போடலாம்னா IFFல போட்டு தரலாம். அப்ரிஷியேட் பண்றியா? அப்லோடிங் பி டன் ஃப்ரம் 1st to the 13th of the succeeding month. இப்போ ஏப்ரல் மந்த்னு வெச்சுக்குவேன், மே மந்தோட 1ஆம் தேதியில இருந்து மே மந்தோட 13ஆம் தேதி வரைக்கும் நீ IFF அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஹலோ சார், ஆனா B2B மட்டும் தான் போடணும், B2C போடக்கூடாது. B2B மட்டும் தான் போடணும், B2C போடக்கூடாது. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? GST போர்ட்டல். இப்போ அது GST போர்ட்டல் என்ன ஆகும்னா, நீ சப்ளையரா, நீ QRMP ஸ்கீம்ல டிராவல் பண்றியா, முதல் மாசத்துக்கு IFF போட்டையா, ரெண்டாவது மாசத்துக்கு IFF போட்டையா, B2Bயும் B2Cயும் போட்டையா, இல்ல B2B மட்டும் போட்டையா? B2B மட்டும் போட்ட. ரைட்டா? எப்பல இருந்து எப்போ வரைக்கும் போட்ட? 1st of the next monthல இருந்து 13th of the next month வரைக்கும் போட்ட. அழகா என்ஜாய் பண்றியா?
போட்டேனா ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல்ல the details uploaded in என்ன ஒன் GSTR1. இப்போ நீ நார்மல் ரூட்ல போற ஆளா இருந்தா GSTR1 அப்லோட் பண்ணுவேன் கரெக்டா. QRMP ல போறதா இருந்தா IFF will be reflected in GSTR2A 2B on 14th of the each month. ஒண்ணுல்டா ராஜா, அது ரெசிபியனோட 2A 2B அப்டேட் ஆகும்னு சொல்றாங்க. IFF ஃபைல் பண்றதுக்கான டைம் லிமிட் 13th தானே. நீ 13th நைட் தான் IFF பண்ணி முடிப்ப. 14th அன்னைக்கு என்ன ஆயிடும்னா அது GSTR2A 2B ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. ரைட்டா? ஆஃப் த யாரோட இது ரெசிபியன். அழகா என்ஜாய் பண்றியா? அப்ப மந்த் நம்பர் 1க்கு நீ QRMP ல போறதா இருந்தா IFF ஃபைல் பண்ணிடு. மந்த் நம்பர் 2க்கு நீ வந்து QRMP ல போறதா இருந்தா IFF ஃபைல் பண்ணிடு. மந்த் நம்பர் 3க்கு IFF ஃபைல் பண்ணாதே சார் சொல்லு, GSTR1 ஃபைல் பண்ணிடு. கரெக்டா இல்லையா? இங்க வா, மந்த் நம்பர் 3 சார், whether uploaded B2B invoice or credit note or debit note of month 1 or month 2 in IFF. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் 2 monthsல IFF மேண்டேட்டரி கிடையாது. உனக்கு கிரெடிட் பாஸ் ஆன் பண்ணணும்னா IFF யூஸ் பண்ணிக்கோ. நீ IFF யூஸ் பண்ணலன்னா நாங்கள் லேட் ஃபீயோ பெனால்ட்டியோ போட போகிறது இல்லை. உனக்கு வேணா யூஸ் பண்ணிக்கப்பா. இட் இஸ் ஒன்லி அன் ஆப்ஷன். QRMP ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன்லேயே ஆப்ஷன். கரண்ட்டுக்கே கரண்ட் ஆமா. Are you with me? சார், இன் கேஸ் நீ மந்த் 1 மந்த் 2ல இருக்கிற அவுட்வர்ட் சப்ளை IFF என்ன பண்ணிட்டேனா அப்லோட் பண்ணிட்டேனா, நீ 3வது மாசத்துல IFF இப்போ GSTR1 போடும்போது இந்த அவுட்வர்ட் சப்ளை எல்லாம் GSTR1ல போட வேண்டிய. அதான் சொல்றேன். எஸ்னா அப்லோட் மந்த் 3யோட B2B இன்வாய்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட். ஹலோ சார். அண்ட் B2C இன்வாய்ஸ் ஆஃப் த 3 months. ஏன்னா மந்த் 1ஓட B2C, மந்த் 2ஓட B2C, மந்த் 3ஓட B2C IFFல அப்லோட் பண்ணிருக்க மாட்டே. ஹலோ சார். இன் GSTR1 அது எல்லாமே 3rd மந்த்ல அப்லோட் பண்ணிடு. அப்ரிஷியேட் பண்றேன். இல்ல சார் IFFங்கிற கான்செப்டே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல சார். B2B plus B2C of month 1, month 2, month 3 should be uploaded in GSTR1 of the month 3. அப்ரிஷியேட் பண்ற நீ. upload invoice or credit note or debit note of month 3 and pending invoice or credit note of the month 1 and what month 2. uploading should be done from எதுல இருந்து எது வரைக்கும்? 1st to 13th of the first month of the next quarter. That means சார், இப்போ ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரல் IFF போட்டுருவியா, மேல IFF போட்டுருவியா, ஜூன்ல GSTR1 போட்டுருவியா? முதல்ல ஜூன் முடியட்டும். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து. ஹலோ சார். சார், ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் நீ GSTR1 போடலாம். அப்ப ஜூன் மாசத்தோட IFF GSTR1 ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். ஜூன் ஜூலை மாசத்தில் TVK மாசத்தில் நான் சொல்ல விஜய் பாட்டின பாட்டு. அது வித் மீ. எஸ் சார். அப்ப ஜூன் மந்தோட GSTR1 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் நீ அப்லோட் பண்ணலாம். அது வித் மீ. அப்படி நீ GSTR1 போட்டேன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல் என்ன ஆகும்னா, டீடைல்ஸ் அப்லோடட் இன் ஐதர் என்ன ஒன் GSTR1 ஆர் என்னது ஜெனரலா 3rd மந்த்ல IFF போடக்கூடாது. 3rd மந்த்ல என்னதான் போடணும்னா GSTR1 will be reflected in 2A 2B on 14th of the each month. என்னப்பா ஆஃப் யாருக்கு? ரெசிபியன்ட்டுக்கு. இப்போ அழகா QRMP என்ன QRMP ஃபுல் ஃபார்ம் என்ன? குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட். உயிரோட இருக்கியா? லைவ்ல இருக்கிறவனே நைட்டு 10 மணிக்கு கிளாஸ் கேட்கும்போது அப்படிதான் இருக்க முடியும். ஹலோ, நீ அங்கே என்ன நிலைமையில் இருக்கன்னு யாருக்கு தெரியும்? ரைட்டு. அவ்வளோதான். அங்கே வா சார். ரிஜிஸ்டர்டு பர்சன் யாரா இருக்கணும்னா சப்ளையரா இருக்கணும். ஹூஸ் அக்ரிகேட் டர்ன்ஓவர் இன் தி இமிடியட்லி ப்ரீசிடிங் ப்ரீவியஸ் இயர் should not exceed எவ்வளோ crore? 5 crore. அழகாக அந்த சார்ட்டை என்ஜாய் பண்ணு. மந்த்லி பேமெண்ட் சார் பை 25th ஃபார் த லாஸ்ட் மந்த். ஒன்றும் இல்லடா ராஜா. சார், குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்டா? இங்க வா. ஃபர்ஸ்ட் மந்த் ஏப்ரலுக்கு GSTR1 போட வேண்டிய என்ன போட்டா போதும்? IFFக்கு 13th தான் லாஸ்ட் டேட். செகண்ட் மந்த்துக்கு GSTR1 போட வேண்டிய என்ன போட்டா போதும்? IFFக்கு 13 தான் லாஸ்ட் மந்த். ஹலோ சார். சார், நீங்க அப்ப 11th சொன்னீங்க. அது அதர் தான் QRMP கான் லிமிட் சொன்னேன். அது அதர் தான் QRMP கான் லிமிட் சொன்னேன். உயிரோட இருக்கே இல்லையா? எஸ் சார். சார், நான் ஜூன் மந்த்ல IFF போடணும்னு நினைக்கிறேன். உன்னை வெட்டி சாவடிச்சிருவோம் நான் சொல்ல. கவர்மெண்ட் சொல்றான் GSTR1 தான் போட்டாகணும். ஜூலை 13ஆம் தேதி நீ GSTR1 போட்டாகணும். ரைட்டா? கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, குவார்டர்லி ரிட்டர்ன். ரிட்டர்னை குவார்டரா ஃபைல் பண்ணு, ஆனா டாக்ஸ மந்த்லி தான் தரணும். சார், இப்போ ஏப்ரல் இருக்கு, மே இருக்கு, ஜூன் இருக்கா? ஏப்ரல் மந்தோட டாக்ஸை மே 25th என்ன பண்ணியாகணும்? பே பண்ணியாகணும். மே மந்தோட டாக்ஸை ஜூன் 25th பே பண்ணியாகணும். அரோல் வித் மீ. சார், ஜூன் மந்தோட டாக்ஸை ஜூலை 22nd ஆர் ஜூலை 24th. ஏன்னா 3B ஃபைல் பண்றதுக்கான டைம் லிமிட் அதான். 3B நீ QRMP ஸ்கீம்ல போனேன்னா சார் 3B ஃபைல் பண்றதுக்கான டைம் லிமிட் ஐதர் 22 ஆர் 24. அப்ப இங்க வா, லாஸ்ட் மந்த் இருக்கா? எது லாஸ்ட் மந்த்?
மார்ச் மந்த், ஏன்னா நான் ஏப்ரல் மந்த்துக்கு பேச போறேன். கரெக்டா? அப்ப ஏப்ரல் மந்த்ல உண்மையிலேயே 22 or 24 லாஸ்ட் மந்தோட டாக்ஸ் நீ கட்டியிருப்ப. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியாப்பா? இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு நீ அவுட்வர்ட் சப்ளை பண்ணியிருப்ப. அதுல B2B சப்ளை இருக்கும். இதுல B2B சப்ளை எல்லாத்தையும் IFFல அப்லோட் பண்ணி விட்டுரு. எந்த மாசத்துக்குள்ள? 13th B2C எதுவுமே IFFல அப்லோட் பண்ணாத தம்பி. என்ன பண்ணா வெயிட் பண்ணு. எது வரைக்கும் வெயிட் பண்ணுனா GSTR 1 சார் ஃபைல் பண்ற வரைக்கும், லாஸ்ட் மந்தோட, அதாவது ஜூலை மந்தோட, சார் ஏப்ரல் மே ஜூன் மந்தோட GSTR 1 ஃபைல் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. ரைட்டா? இப்போ ஏப்ரல் மந்த் முடிஞ்சிச்சு. நான் எந்த மந்த்துக்கு வந்துட்டேன்? மே 25க்கு நான் என்ன பண்ணணும்னா மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸை கட்டணுமா வேண்டாமா? எதோட டாக்ஸை கட்டணும்? ஏப்ரல் மந்தோட டாக்ஸ் நான் மே 25 கட்டணுமா வேண்டாமா? அது இல்லாம மே மந்த்ல நான் வந்து B2B இன்வாய்ஸும் பண்ணியிருப்பேன், B2C இன்வாய்ஸும் பண்ணியிருப்பேன். இல்ல B2B எல்லாமே எதுல அப்லோட் பண்ணிடு? B2C அப்லோட் பண்றதுக்காக வெயிட் பண்ணு. எந்த மாசத்துல? ஜூன் மாசத்துல. என்ன பார்த்தா புரிஞ்சுக்கிறியா? அப்ரிஷியேட் பண்றேன். சூப்பர் சார். இப்ப நான் மே 1ஆம் தேதியில 31ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிருப்பேன்னா சப்ளை பண்ணிருப்பேனா? அது நான் ஜூன் 25ஆம் தேதி இதோட என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும். மந்த்லி பேமெண்ட். ஏன்னா ஏப்ரலோட இது அடுத்த மாசம் 25ஆம் தேதி, மேயோட இது அடுத்த மாசம் 25ஆம் தேதி. ஆனா ஜூனோட இது அடுத்த மாசம் 25ஆம் தேதி கிடையாது. ஜூன் 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் B2B B2C பண்ணிருப்பேனா? இப்ப ஏப்ரலா மேயா ஜூனா? இந்த B2B IFFல அப்லோட் பண்ணேன்னா கையை வெட்டிடுவேன். GSTR 1ல தான் நீ அப்லோட் பண்ணும். கான்செப்ட் புரியுதா இல்லையா? தென் இதோட டாக்ஸை either 22nd இல்ல 24th கட்டணும். அப்படி கட்டும்போது சம்டைம்ஸ் நீ ஏப்ரல் மந்த்துக்கு ஆனது மே மந்தோட 25th கட்டியிருப்பியா டாக்ஸை? மே மந்த்துக்கு ஆனது ஜூன் மந்த் 25th கட்டியிருப்பியா டாக்ஸை? இது ரெண்டையும் ஷார்ட்டா கட்ட என்ன இருக்கு? அப்ப ஏப்ரலோட ஷார்ட்டு பிளஸ் மேயோட ஷார்ட்டு பிளஸ் ஜூனோட ஃபுல் டாக்ஸ் லைபிலிட்டி இதெல்லாம் சேர்த்து 22nd or 24th கட்டியும். அப்ரிஷியேட் பண்றப்பா, அழகா என்ஜாய் பண்றப்பா. சார் நீங்க தான் சார் QRMPல டிராவல் பண்றதா இருந்தா ஏப்ரல் மந்தோட டாக்ஸை வந்து மே 25ஆம் தேதி கட்டணும், மே மந்தோட டாக்ஸை வந்து ஜூன் 25ஆம் தேதி கட்டணும், ஜூன் மந்தோட டாக்ஸை வந்து 22 or 24 of the ஜூலை கட்டணும்னு சொன்னீங்க இல்லையா? எவ்வளோ சார் நான் டாக்ஸ் கட்டுவேன்? ஏன்னா நீங்க குவார்டர்லி ரிட்டர்னை பத்தி இவ்வளோ நேரம் பேசுனீங்க, மந்த்லி பேமெண்ட்டை பத்தி பேசுங்க சார். எவ்வளோ சார் நான் டாக்ஸ் கட்டணும்? எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்னு கேட்டா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல கட்டலாம், இல்லைனா QRMP ஸ்கீம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க QRMPல டிராவல் பண்றதா இருந்தா உங்களுக்கு மந்த் 1 இருக்கும், மந்த் 2 இருக்கும், மந்த் 3 இருக்கும். கரெக்டா? நீங்க என்ன செக் பண்ணணும்னா பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த் ஆஃப் த குவார்டர். இப்போ உங்களுக்கு மூணு மந்த் இருக்குடா தம்பி, இங்க வாடா தம்பி. சார் எதெல்லாம்டா? சார் ஏப்ரல் மே ஜூன். இப்போ நான் டாக்ஸ் கட்ட போறேன், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஓகே சார், டாக்ஸ் கட்டும்போது ஏப்ரல் மந்த்துக்கு மே மந்த்துக்கு மட்டும்தான் பேச போறேன். எதுக்கு பேசல? ஏன்னா ஜூனுக்கு நான் GSTR 1 தான் ஃபைல் பண்ணுவேன், ஜூனுக்கு நான் GSTR 3B தான் ஃபைல் பண்ணுவேன். 3Bனா ஆக்சுவல் தான் பே பண்ணி ஆகணும். அங்க எனக்கு வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. பட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த மாசம்னா ஏப்ரல் மேக்கு நான் என்ன செக் பண்ணணும்னா who furnish 3B quarterly for the last quarter. இப்போ நான் ஏப்ரல் மே ஜூன்ல தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் குவார்டர் எது? ஜான் ஃபெப் மார்ச். இந்த 3 மாசத்துல நான் QRMPல டிராவல் பண்ணனா இல்ல அதர் தான் QRMPல டிராவல் பண்ணான்னு பார்க்கணும். இன்கேஸ் நான் லாஸ்ட் குவார்டர்ல எதுல தான் டிராவல் பண்ணியிருக்கேன்? QRMPல தான் டிராவல் பண்ணியிருக்கேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ சார், டோட்டலா லாஸ்ட் குவார்டர்ல எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பாரு. 100% ஆஃப் த டாக்ஸ் அந்த லாஸ்ட் குவார்டர், இந்த குவார்டர் மொத்தமாவே எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு பாரு. ஹலோ, அதே டிவைடர் பை 3ன்னு போடு. 100 டிவைடர் பை 3ன்னு போட்டா 33.33ன்னு வரும். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சீ அப்படின்னு சொல்றாங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ, 35%. அதான் சொல்றாங்க 35% ஆஃப் த டாக்ஸ் பெய்ட் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இந்த ப்ரெசீடிங் குவார்டர். இந்த ப்ரெசீடிங் ஒன்றும் இல்லைங்கவா. இன்கேஸ் லாஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல்டு வாஸ் குவார்டர்லி பேசிஸ். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. லாஸ்ட் குவார்டர்ல வந்து நான் வந்து QRMP தான் ஃபைல் பண்ணேன். ஓகேவா? எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக குவார்டருக்கு ஜான் டு மார்ச் வரைக்கும், இப்போ தான் ஜான் டு மார்ச் தானே சொன்னேன். CGST 100 ரூபாய் பே பண்ணியிருக்கேன், SGST 100 ரூபாய் பே பண்ணியிருக்கேன், IGST 500 ரூபாய் பே பண்ணியிருக்கேன், செஸ் 500 ரூபாய் பே பண்ணியிருக்கேன். இதோட எவ்வளோ பர்சன்ட்? 100 ரூபாயோட 35%, 35, 100 ரூபாயோட 35%, 35, 500 ரூபாயோட 35%, 175, 50 rupees 35%, 17.5. இது வரும் மந்த் நம்பர் 1க்கும் மந்த் நம்பர் 2க்கும். சார் who furnish GSTR 3B monthly during the last quarter. சார் இப்போ நான் ஏப்ரல் மே ஜூனுக்கு தான் சார் நான் QRMP அடாப்ட் பண்ணியிருக்கேன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் குவார்டர்ல ஜான் ஃபெப் மார்ச்ல எதுல போல? QRMPல போல. நான் மந்த்லி ஸ்கீம்ல போயிருக்கேன் சார். அப்படின்னா இந்த மாசத்துக்கு வா. எந்த மாசம்?
மார்ச் மந்த், கடைசி மாதம் மார்ச் மந்தோட 100%. 35 + 35 + 30 போட்டாலே 100% வந்துருப்பா. குவார்டர்னா 35% பா. லாஸ்ட் மந்த்னா 100% ஆஃப் த டாக்ஸ் பெய்ட் இன் த கேஷ் இன் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த இமீடியட்லி ப்ரெசீடிங் குவார்டர். உயிரோடு இருக்க எக்ஸாம்பிள் பாரு. இன்கேஸ் லாஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல்டு வாஸ் மந்த்லி அப்படின்னா சிஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணியிருக்க? 50. எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ? 50. ஐஜிஎஸ்டி எவ்வளோ? 80. இது 3ஓட 100%. 50ஓட 100%. 50. 50ஓட 100%. 50. 80ஓட 100%. 50. உயிரோடு இருக்க நீ த பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டு பி பெய்ட் இன் த தேர்ட் மந்த். இவ்வளோதான் டாக்ஸ் கட்டணும். இதுதான் ஃபிக்ஸட் சம் மெத்தட். ஏன் ஃபிக்ஸட் சம்? 35% ஃபிக்ஸட் சம், 35% ஃபிக்ஸட் சம். ஆக்சுவல் பேமெண்ட் த பேலன்ஸ் வில் பி ஆன் த தேர்ட் மந்த். ரைட்டா? இல்லைனா 100% பேலன்ஸ் வில் பி ஆன் த தேர்ட் மந்த். உனக்கு எதாவது புரியுதா? சார் இப்போ நான் என்ன அசஸ்மெண்ட் மெத்தடுக்கு வரேன் சார்? நான் என்ன சொல்கிறேன்னா சார், லாஸ்ட் குவார்ட்டரில் நான் கட்டின அமௌண்ட்டோட 35% ஏன் சார் இப்போ இந்த மாதம் ஃபஸ்ட்டு மந்த் கட்ட சொல்கிறீங்க? அவ்வளோலாம் எனக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் இல்லை சார். ஹலோ சார், எனக்கு அவ்வளோ டாக்ஸ் கட்ட முடியாது சார். எனக்கு ரிட்டர்ன் மாதம் ஃபைல் பண்ணுறதா சார் பிரச்சனை. கரெக்டான டாக்ஸ் கட்டுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உட்காந்து கணக்க பாடுறா பண்ணாட. செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். Here the taxpayer can pay the tax liability by considering the tax liability on inward and outward supply and as per the என்ன available. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் மந்த்ல உன்னோட அவுட்வர்ட் சப்ளை எவ்வளோன்னு பாரு தம்பி. உண்மையிலேயே உன்னோட இன்வர்ட் சப்ளை எவ்வளோன்னு பாரு தம்பி. அவுட்வர்ட் சப்ளை மைனஸ் இன்வர்ட் சப்ளை போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன வந்துடும்னா நெட் டேக்ஸ் பேபிள் வந்துடும். சார் அதை மட்டும் நீ உண்மையிலேயே எவ்வளோ கட்டணுமோ அதை கட்டு. அப்படி கணக்கு பார்த்து உண்மையிலேயே கட்டுறதா இருந்தால் அதுக்கு சொல்கிற பேர் தான் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். ரைட் சார்? there are certain conditions where no tax need to be paid. Wow, government is saying that இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதா இருந்தால் நீ டாக்ஸே கட்ட வேண்டிய 35% கட்ட வேண்டாம், 100% கட்ட வேண்டாம், செல்ஃப் அசஸ்மெண்ட் கட்ட வேண்டாம். The tax liability is nil. சார் எனக்கு டாக்ஸ் லைபிலிட்டியே இல்லை சார். லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸ்ட் மந்தில் நான் நயா பைசா என்னவே கட்டலை, டாக்ஸே கட்டல. ஃபர்ஸ்ட் மந்த்ல செகண்ட் மந்த்ல டாக்ஸே கட்ட வேண்டிய. ஆர் த பேலன்ஸ் இன் த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இஸ் அடிக்வேட் ஃபார் த டாக்ஸ் லைபிலிட்டி ஃபார் த சேம் மந்த். சார் என்னோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல லட்சக்கணக்கில் காசு இருக்கு சார். அதை வச்சே நான் என்ன பண்ணிடலாம்னா தேர்ட் மந்த்ல 3B ஃபைல் பண்ணும்போது யூட்டிலைஸ் பண்ணி கட்டிப்பேன் சார். பின்ன எதுக்கு சார் திருப்பி டெபாசிட் பண்ண சொல்றீங்க? அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ செகண்ட் மந்த்ல த டாக்ஸ் லைபிலிட்டி இஸ் நில். செகண்ட் மந்த்லயே என்ன இல்லை, டாக்ஸ் லைபிலிட்டி இல்லை. ஆர் த பேலன்ஸ் இன் த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இஸ் அடிக்வேட் ஃபார் த கியூமுலேட்டிவ் டாக்ஸ் லைபிலிட்டி. ஃபர்ஸ்ட் மந்தோட 35% பிளஸ் செகண்ட் மந்தோட 35%, டோட்டல் 70% எங்க இருக்குன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருக்குன்னா நான் அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை கட்ட வேண்டிய என்ன இல்லை. அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? தட்ஸ் இட். தேர் ஆர் டூ மெத்தட்ஸ். ஒன்று வந்து ஃபிக்ஸட் சம் மெத்தட், ரெண்டாவது சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்டர் QRMP ஸ்கீம். பாரு, tax liability mentioned in the pre-filled form GST PMT 06 is paid by 25th of the என்ன month. நான் ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல டிராவல் பண்ணேன் கண்ணா. ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல டிராவல் பண்ணா லாஸ்ட் குவார்டர் ஆர் லாஸ்ட் மந்தை பார்க்கணுமா? நான் கிளிக்கு கொடுத்தாலே சலான் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஐதர் 35% காட்டும், இல்லைன்னா 100% காட்டும். நான் கரெக்டாக 25th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள அந்த அமௌண்ட் என்ன பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன்னா நயா பைசா இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய. ஏன்னா நான் பக்கா பர்சன், கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அந்த அமௌண்ட் தான் நான் கட்டியிருக்கேன். டாக்ஸ் லைபிலிட்டி மென்ஷன் இன் த ப்ரிஃபில்டு ஃபார்ம் GST PMT 06 நாட் பெய்டு பை த 25th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். திமிர பாத்தியா? ஏப்ரல் மந்தோட டாக்ஸ் அமௌண்ட்டை மே மந்தோட 25th பே பண்ணி ஆகணுமா? நான் ஃபிக்ஸட் சம் மெத்தடில் போயிருக்கேன், ஆனால் 25th பே பண்ணல, 28th தான் நான் பே பண்ணுறேன்னா டிலே இருக்கா? 18% ஏன்னா செக்ஷன் 50 பதிலா 18% டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் த டாக்ஸ் லைபிலிட்டி ஃப்ரம் 26th. ஏன்னா 25th தானே டியூ டேட். 26th இருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரம் த ஃபாலோயிங் மந்த் டில் த டேட் ஆஃப் பேமெண்ட். எப்போ வரைக்கும் பே பண்றியோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ மூணாவது மாசத்துக்கு வரேன். த ஃபைனல் டாக்ஸ் லைபிலிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் எத்தனை மாசம் is less than or equal to the amount paid through pre-filled form GSTR PMT 06. எனக்கு 3 மாசம் இருக்கு சார். மந்த் 1, மந்த் 2, மந்த் 3. எனக்கு ஒரு டவுட், மந்த் 1ஓட டாக்ஸ் லைபிலிட்டி மந்த் 2ஓட 25th பே பண்ணுமா? மந்த் 2ஓட டாக்ஸ் லைபிலிட்டியை மந்த் 3 25th பே பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் குவார்ட்டர்ல 100 ரூபாய் பே பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள். அப்படின்னா மந்த் 1ல எவ்வளோ பே பண்ணுவேன்? 35. மந்த் 2ல 35. ஆனால் உண்மையாக நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு 42 ரூபான்னு வருது, இதுக்கு 38 ரூபான்னு வருது. ஹலோ சார், 42 ரூபா பே பண்ண வேண்டிய இடத்துல 35 ரூபா தான் பே பண்ணியிருக்கேன்னா 7 ரூபா ஷார்ட்டாக பே பண்ணியிருக்கேன்னா 38 rupees பே பண்ண வேண்டிய இடத்துல 35 தான் பே பண்ணியிருக்கேன். 3 rupees ஷார்ட்டாக பே பண்ணியிருக்கேன்னா ஏன் 3 rupees ஷார்ட்டாக பே பண்ணியிருக்கேன்? உங்கள் சிஸ்டம் தான் சொல்லிச்சு 35% பே பண்ண, அதனால தான் நான் அப்படி பே பண்ணேன். ஆனால் 3வது மாதத்தில் கரெக்டாக கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நான் ஷார்ட்டாக பே பண்ணியிருக்கேன். ஷார்ட்டாக பே பண்ணேங்கிறது முக்கியம் இல்லை. 25ஆம் தேதி 35 ரூபா பே பண்ணியிருக்கியா?
நயா பைசா இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ குட் பாய் ஆர் யூ டு லிவ் வித் மீ. பட் த ஃபைனல் டாக்ஸ் லைபிலிட்டி எப்போ ஃபைனல் டாக்ஸ் லைபிலிட்டி செக் பண்ணுவேன்? தேர்ட் மந்த்ல செக் பண்ணுவேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் எத்தனை மாசம்? 2 months. ஏன் தேர்ட் மந்த் வரல? தேர்ட் மந்த் ஆக்சுவல் பார்த்து தான் பே பண்ண போறேன். ஆர் யூ டு லிவ் வித் மீ இஸ் லெஸ் than or equal to the amount paid through prefilled form GST PMT 06. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? Final tax liability for the first 2 months is higher than the amount paid through prefilled form. நான் வந்து இதே எக்ஸாம்பிள் 35 ரூபாய் கட்டியிருக்கேன் கரெக்டா? பட் உண்மையா தேர்ட் மந்த்ல கணக்கு போட்டு பார்க்கும்போது 28 ரூபாய் தான் கட்டணும், 27 ரூபாய் தான் கட்டணும். அதிகமா கட்டியிருக்கியா? கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத. ஐயோ வாய்ப்பே இல்லை ராஜா. கரெக்டா? நீ எந்த இன்ட்ரெஸ்டும் பே பண்ண வேண்டிய அப்போ ஒன்றும் இல்லை. நீ ப்ரிஃபில்டு மெத்தடில் போனேனா, ஃபிக்ஸட் சம் மெத்தடில் போனேனா, சார் தேர்ட் மந்தில் கணக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நீ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண வேண்டிய ப்ரொவைடட் 25th நீ என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த 35% நீ பே பண்ணியிருக்கணும். நான் 28க்கு தான் பே பண்ணுறேன், மண்டையில் கொட்டுவேன். கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். அப்போ த ஃபைனல் டாக்ஸ் லைபிலிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 months இஸ் ஹையர் தேன் த டாக்ஸ் பெய்ட் த்ரூ ப்ரிஃபில்டு ஃபார்ம் GST PMT 06 அண்ட் சச் எக்ஸஸ் லைபிலிட்டி ஹஸ் பீன் பெய்ட் வித்தின் த குவார்டர்லி GST 3B டியூ டேட். என்னப்பா? The final tax liability for the first 2 months is higher than the tax amount paid through prefilled GST PMT 06. Hello sir. And such excess liability has been paid within quarterly 3B due date. Quarterly 3B due date குள்ள நீ என்ன பண்ணிட்ட? அதாவது நீ tax amount pay பண்ண இல்லையா? Yes sir. The final tax liability for the first 2 months is higher than. அது ரொம்ப என்னவா இருக்கு? Than the tax amount paid. அப்ப நீ 35 ரூபாய் தான் பே பண்ணியிருக்க. ஆனா உண்மையிலேயே 42 ரூபாயும் 45 ரூபாயும் பே பண்ணணும்னு வெச்சுக்கோ. ஹலோ சார். And such excess liability has been paid within quarterly 3B due date. Na 26th of the following month இருந்து 18% என்ன கேக்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. Are you agree with me? The final tax liability for the first என்ன month? 2 months is higher than the tax amount paid through prefilled form GST 3B and such excess liability has not been paid within quarterly due date. Na 18% of the tax liability from 3B due date இருந்து till the டேட் ஆஃப் பேமெண்ட் வரைக்கும். இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் சார்? இப்போ நான் வரேன் பாரு, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பதில் சொல்லு, ஓகேவா? கன்சால்டேட் பண்ணுறேன் பாரு. சார் நான் வந்து டாக்ஸ் லைபிலிட்டியை GST PMT 06 25th பே பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்டே கொடுக்க வேண்டிய டாக்ஸ் லைபிலிட்டியை நான் வந்து 25th பே பண்ணலைன்னா 26th எப்போ பே பண்ணுறனோ அது வரைக்கும் 18% GST தரணும். பக்கா? இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் 2 மாதத்தோடது. இப்போ நான் ஃபைனல் டாக்ஸ் லைபிலிட்டிக்கு வரேன். எந்த மாதம்? ஃபர்ஸ்ட் மாதம் செகண்ட் மாதம். இப்போ நான் அப்போ தேர்ட் மந்தில் இருக்கேன்னு மீனிங். தேர்ட் மந்த் வரும்போது நான் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் 2 மாதம் நான் வந்து கம்மியாக கட்டியிருக்கேன். ஹலோ சார், டைமுக்குள்ளே கட்டிட்டியா? அப்படின்னா இன்ட்ரெஸ்டே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதிகமாக கட்டியிருக்கேன். ஆனால் நான் அது 3B டியூ டேட்டுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டேன். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கரெக்டாக கட்டி முடிச்சிட்டேன். அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய என்ன இல்லை. இப்போ நான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடுக்கு வரேன். எந்த மெத்தட் முடிச்சிட்டேன்? ஃபிக்ஸட் சம் மெத்தட் முடிச்சிட்டேன். செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்னா என்ன? புடிங்கி மாதிரி நீ என்ன சொன்னா மாசம் நானே கால்குலேட் பண்ணி கட்டுறேன்னு சொன்னா, அப்ப நீ உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் மந்த் 1 மந்த் 2ல நீயா ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டியிருக்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன்னா ஒரு 28 ரூபாய் கட்டியிருக்க, 25 ரூபாய் கட்டியிருக்க. மந்த் 3ல கணக்கு பார்க்கும்போது தான் தெரியுது மந்த் 1ல உண்மையில 32 ரூபாய் கட்டியிருக்கணும். நீ ஷார்ட்டா கட்டியிருக்கியா? எஸ் சார். இங்க 27 ரூபாய் கட்டியிருக்கணும். ஷார்ட்டா கட்டியிருக்கியா? அப்ப இங்க 32க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் 4 ரூபாய், இங்க ஒரு 2 ரூபாய். இது ரெண்டுக்கும் நீ என்ன கட்டி தான் ஆகணும்? 18% இன்ட்ரெஸ்ட் கட்டி தான். ஹலோ, அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல டிராவல் பண்ணேன்னா கட்டாயமா இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். ஆனா சார் என்ன சார் ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல டிராவல் பண்ணி 35% நீ அதிகமாக கட்டினாலும் சரி கம்மியாக கட்டினாலும் சரி டியூ டேட்டுக்குள்ள கட்டிடுறேன்னா இன்ட்ரெஸ்ட் தர வேண்டிய என்ன இல்லை. அப்போ வாட் இஸ் ஒன்லைன் சம்மரி சாரே ஃபிக்ஸட் சம் மெத்தட்னா கரெக்டாக பக்காவாக ட்ராவல் பண்ணனா இன்ட்ரெஸ்ட் வராது. செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் பக்காவாக ட்ராவல் பண்ணாலும் என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் வரும். அழகாக என்ஜாய் பண்ணுறியா சார்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். ஒன்றும் இல்லை சார். த அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் ஃபார் த ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயர் ஷால் பி கால்குலேட்டட் இன் என்ன போர்ட்டல்? ஏன்னா QRMPல டிராவல் பண்ணணும்னா my aggregate turnover in the immediately preceding previous year should not exceed எத்தனை crore. Take into account the details furnished in the return by taxpayer for the tax period in the previous year. அப்ப லாஸ்ட் இயர்ல நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பேன் இல்லையா? அந்த ரிட்டர்ன்ல டோட்டல் அவுட்வர்ட் சப்ளை அது மாதிரி எல்லா எக்ஸாம் சப்ளை, இன்வர்ட் சப்ளை, எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் 5 கோடி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல நீங்களா வாயை வச்சு ஏதாவது சொல்லக்கூடாது, நாங்க நம்ப மாட்டோம். Value of supply in IFF shall not exceed 50 lakhs for the each month. Very important man, very important man. IFF ல ஒரு மாசம் IFF ல B2B B2C
ஒன்லி B2B. அந்த B2B ஒரு மாசத்துக்கு வேல்யூ எவ்வளோ எக்ஸீட் ஆகக்கூடாது, 50 lakhs எக்ஸீட் ஆகக்கூடாது. 50 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணு. என்னன்னா தேர்ட் மந்த்ல GSTR 1 போடுவே இல்லையா, அதில் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இது MCQ கேட்பான் சார். IFF மேக்ஸிமம் எவ்வளோ லேக் தான், 50 lakh. ஆஃப்டர் 13th of the month this facility for furnishing IFF for the previous month would not be available. கண்டிப்பா, ஏன்னா இப்போ ஏப்ரல் மந்த் இருக்குன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து மே 13th வரைக்கும் தான் IFF ஓப்பனாக இருக்கும். அதோட வித் மே 14ஆம் தேதி போனால் IFF என்னவா இருக்காதுன்னா ஓப்பனாக இருக்காது. டீடைல்ஸ் given in IFF not to be required again in GSTR 1. கண்டிப்பா லூஸ் மாதிரி நீ IFF ல கொடுத்த B2B திருப்பி GSTR 1 தேர்ட் மந்த் ஃபைல் பண்ணும்போது திருப்பி ரீ அப்லோட் பண்ண வேண்டிய, ஏன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். எங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும்னா GSTR 1 க்கு ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். ஆர் வித் மீ வேர் ரெண்டாவது ஆல்ரெடி IFF நீ ஃபைல் பண்ணனால அவனுக்கு கிரெடிட் போயிருக்கும். திருப்பி அப்லோட் பண்ணனா ரெண்டு வாட்டி கிரெடிட் போயிடும். கவர்மெண்ட் நக்கிட்டு போயிடும் வாழ்க்கை. கரெக்டா இல்லையா? வேர் QRMP ஆப்ஷன் has been exercised once they shall continue unless registered person revise the said option. ஒரு வாட்டி QRMP நீ சூஸ் பண்ணிட்டேனா குவார்ட்டரா போய் நீ போய் என்ன தேவையில்லைனா சார் நீ குவார்ட்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீ இதுல தான் டிராவல் பண்ணுவேனா. It is further clarified that option to avail QRMP scheme is என்ன வயசு GSTIN wise. ஐயோ important சார். இது pan wise கிடையாது சார், GST wise. எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணுவாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ANM ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து செருப்பு கடை இருக்கு, துணி கடை இருக்கு, பாத்திர கடை இருக்கு, பைப்பு கடை இருக்கு. ஹலோ சார், செருப்பு கடைக்கு சார் நான் வந்து மந்த்லி ரிட்டர்னும், பாத்திர கடைக்கு QRMPயும் போகணும் டிராவல் ஆசைப்படுறேன். கண்டிப்பா போகலாம். ஏன்னா இது pan wise கிடையாது, GSTIN wise. Some GSTIN of the same PAN can opt for QRMP scheme and remaining GSTIN may not opt for the scheme. அப்ப நான் சில GSTIN க்கு மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், சில GSTIN க்கு QRMP ஸ்கீம் ஃபைல் பண்ணலாம். எப்படி சார் நான் QRMP-யை ஆப்ட் பண்ணிப்பேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னோட Q1 இருக்கு, Q2 இருக்கு, Q3 இருக்கு, Q4 இருக்கு. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச். இப்போ நான் ரெண்டாவது குவார்ட்டருக்கு இன்கேஸ் QRMP சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட ரெண்டாவது மாதம் அது என்னது? மே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆப்ஷன் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டில் ரெண்டாவது குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் மாசம் என்னது? ஜூன் எண்டு வரைக்கும் அந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். அதோட வித் மீ இதான் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட், இதான் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட், இதான் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட். ஒத்துக்கிறேன் நீ? அப்போ என்ன எப்போ சார் டைம் லிமிட்? இங்க பாரு சார், ஃபெசிலிட்டி டு அவைல் த ஸ்கீம் ஆன் த காமன் போர்ட்டல் would be available throughout the year. 12 மாசம் அவைலபிளா இருக்கும். ஆனால் 12 மாசம் நான் சூஸ் பண்ண முடியாது. ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேன் ஆப்ட் இன் ஃபார் எனி குவார்ட்டர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செகண்ட் மந்த் ஆஃப் த ப்ரெசீடிங் குவார்ட்டர். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செகண்ட் மந்த் ஆஃப் த ப்ரெசீடிங் குவார்ட்டர். அழகுல to the last day of the first month of the quarter, to the last day of the first month of the quarter. ஹலோ சார், இப்போ பாரு சார், உனக்கு வந்து ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னா டைம் லிமிட் டு ஆப்ட் QRMP இன் குவார்ட்டர் ஏப்ரல் டு ஜூன். இப்போ ஏப்ரல் டு ஜூன் இருக்கா? ஏப்ரல் டு ஜூன்னா ஏப்ரலோட கடைசி வரைக்கும் வரலாம். முன்னாடி குவார்ட்டர் யாரு? ஜனவரி பிப்ரவரி மார்ச். பிப்ரவரியோட 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரலோட 30ஆம் தேதி வரைக்கும் என்னைக்கு வேணா நீ போய் கிளிக் பண்ணிக்கலாம். என்னதுன்னா QRMP. என்னப்பா that's it man, QRMP comes to an end. அப்போ நீ ஒரு QRMP ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தா இப்படி தான் சார் நீ ட்ராவல் பண்ணணும். என்னன்னா உனக்கு வந்து சார் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு இருக்குமா? ஏப்ரலில் GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய, மேல GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய, சார் ஜூனில் GSTR 1 ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஒத்துக்கிறனி? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இங்க IFF ஃபைல் பண்ணலாம், இங்க GSTR 1 ஃபைல் பண்ணி தான் ஆகணும். IFF ஃபைல் பண்றதுக்கான டைம் லிமிட் என்னன்னா 13th of the next month, 13th of the next month. GSTR 1 also 13th of the next month. கரெக்டா? இங்க 50 lakhs, இங்க there is no limit. ஹலோ சார், இங்க B2B plus B2C of month 1, month 2, month 3 உயிரோட இருக்கையா? பக்கா சார். இப்போ இது என்னது? குவார்ட்டர்லி ரிட்டர்ன். இப்போ வா மந்த்லி பேமெண்ட். கரெக்டா சார்? மந்த்லி பேமெண்ட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், மந்த்லி பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் உனக்கு 3 மாசம் இருக்கும். அதே மாதிரியே நான் போட்டுறேன் சார். 3 மாசம் இருக்கும் சார். உனக்கு ஏப்ரல் இருக்கும், மே இருக்கும், ஜூன் இருக்கும். கரெக்டா? ஏப்ரலோட இது 25th ஆஃப் மேக்குள்ள நீ பே பண்ணி ஆகணும். மேயோட இது 25th ஆஃப் ஜூனுக்குள்ள பே பண்ணி ஆகணும். ஜூனோட இது 22nd ஆர் 24th ஆஃப் ஜூலைக்குள்ள பே பண்ணி ஆகணும். கரெக்டா? இது ஐதர் எனக்கு ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல போகலாம், இல்ல சாம் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல போகலாம். என்னப்பா ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல போறதா இருந்தா 35% ஆக்சுவல் டாக்ஸ் லைபிலிட்டி. கரெக்டா? ஆக்சுவல் டாக்ஸ் லைபிலிட்டி. கரெக்டா?
இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா அப்படிங்கறதான் கொஸ்டின். கரெக்டா? நீ ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல போனேனா இன்ட்ரெஸ்ட் நீ கரெக்டா 35% டியூ டேட்டுக்குள்ள பே பண்ணேனா இன்ட்ரெஸ்ட் வர வேண்டிய, கரெக்டா 35% 25th பே பண்ணேனா இன்ட்ரெஸ்ட் வர வேண்டிய, கரெக்டா பேலன்ஸ் அமௌண்ட் 3B டைம் லிமிட்குள்ள பே பண்ணேனா இன்ட்ரெஸ்ட் வர வேண்டிய. சார் இதே செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல கரெக்டா பே பண்ணா இன்ட்ரெஸ்ட் வராது, ஆனா இல்லைனா இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும், இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும், இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும். ஏன் தங்க கொடங்களா தமிழ்நாடு கொடங்களா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ சொல்லு பார்க்கலாம் QRMP நீ என்ஜாய் பண்றியா இல்லையா? சார் பேஜ் நம்பர் 32க்கு வந்துட்டோம் சார். சொல்லுங்கோ கண்ணா சொல்லுங்கோ, அழகா அழகா சொல்லுங்கோ. QRMP என்ஜாய் பண்றியா? பத்திக்கிச்சு ஃபயரு, பத்திக்கிச்சு ஃபயரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், என்ஜாயிங் சார். ஞாபகம் இருக்கா சார்? ஐ எம் என்ஜாயிங் சார். முட்டை ஞாபகம் இருக்குமா தம்பி? ஜெரி கேட்குறான். என்ஜாய்ட் இட், ஃபேண்டாஸ்டிக். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். தன்னா நன்னா தான் நன்னா. நைஸ் சார், ஃபேண்டாஸ்டிக் சார். சூப்பர் சார், மாஸ் சார். என்ன தம்பி 2568 பேர் வந்து வியூஸ் காட்டுது. எஸ்ஆர் போடுறதுக்கு என்ன அப்படியே பின்னாடி உட்காரு, அவன் எந்திரி முன்னாடி வா, ஒரு எஸ்ஆர் டைப் பண்ணு. பின்னாடி போ, அப்சல்யூட் சினிமா சூப்பரு. தமிழ்நாட்டுக்கு பட்டம் காட்டுறது தான் நம்மளோட வேலையே இனிமே. சார் மாஸ் சார், வேற லெவல் சார். சார் நீ சார் உங்ககிட்ட எதுக்கு இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் டைப் எல்லாம் பண்ண சொல்ல, நீ உயிரோடு இருப்ப, இல்லைன்னா செத்து போயிடுவே நீ. Right. I'm moving to the next part, man. That is returns. Come on, man. இப்போ தான் நம்ம உண்மையான ரிட்டர்ன்ஸ்குள்ளே போகிறோம். ரிட்டர்ன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா QRMP நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சார் 2 ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணோம். ரிட்டர்ன் சொல்ல மாட்டேன், ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபைல் பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட். செக்ஷன் 37 இருக்குது, செக்ஷன் 38 இருக்குது. ஓகேவா? செக்ஷன் 37ல் அவுட்வர்ட் சப்ளை. இப்போ நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் இவ்வளோ விஷயம் நான் வந்து அவுட்வர்ட் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் 37. 38ல் என்ன சப்ளைனா இன்வர்ட் சப்ளை. ஓகே சார்? இன்வர்ட் சப்ளை GSCR to be ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும், ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். நானா எதுவும் பண்ண வேண்டிய என்ன இல்லைன்னா அவசியம் இல்லை. செக்ஷன் 37 அவுட்வர்ட் சப்ளையா GSCR 1 இருக்குது, GSCR 1A இருக்குது, IFF இருக்குது, QRMP ஸ்கீம். இங்கே வரும்போது QRMPனா நீ என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் முதலே QRMP டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே வந்தேன். எல்லாமே ஒரு சார் வாழ்க்கையே ஒரு ஆட்டம் தாங்கவா. GSCR 1 எப்போ ஃபைல் பண்ணணும்னா, இப்போ ஏப்ரல் மந்தாக இருக்குன்னா மே மந்த் 1லேருந்து 11th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த் ஆர் குவார்ட்டர் ஆஸ் த கேஸ் மேபி. கரெக்ட் சார்? மந்த் தான் அப்ளிகபிள் இல்லையா? GSCR 1னா அடுத்த மாதத்தோட 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதத்தோட 11th வரைக்கும் நீ ஃபைல் பண்ணலாம். எது? GSCR 1 பக்கா சார். GSCR 1 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த GSCR 1ல ஏதாவது தப்பு இருக்குன்னா that mistake can be rectified by using GSCR 1A. ஹலோ சார், அப்போ ஆஃப்டர் ஃபைலிங் GSCR 1 என்ன ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம், பட் பிஃபோர் ஃபைலிங் GSCR 3B. இதான் சார் டைம் லிமிட். இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஆஃப்டர் ஃபைலிங் GSCR 1 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம், பட் பிஃபோர் ஃபைலிங் GSCR 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ண GSCR 1ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா GSCR 1Aல என்ன பண்ணிக்கலாம்னா அமெண்ட் பண்ணிக்கலாம். இது நியூ பேபி சார், நியூலி ஆடட் இன் த ஆக்ட். அப்ரிஷியேட் பண்ணுற நீ GSCR 1ல ஏதாவது தப்பு இருக்குன்னா GSCR 1Aல அமெண்ட் பண்ணிக்கலாம். சார் நீ QRMP ஸ்கீமில் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தால் IFF என்ன சார் ஃபைல் பண்ணிக்கலாம். IFF கான டைம் லிமிட் சொல்லி கொடுத்துட்டேன். 1லேருந்து 13th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். 1லேருந்து 13th ஆஃப் த ஒன்றும் இல்லைடா ராஜா, இங்கே வாடா ராஜா, உனக்கு அழகாக இப்போ நான் காட்டுறேன் தமிழ்நாட்டுக்கு படம் பாடுறா. தமிழ்நாடு தம்பி, நீ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கியா? ஐதர் நீ அதர் தேன் QRMPயில் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா QRMPயில் ட்ராவல் பண்ணலாம். அழகாக என்ஜாய் பண்ணுறியா? ஐதர் நீ அதர் தேன் QRMPயில் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா QRMPயில் ட்ராவல் பண்ணலாம். இன்கேஸ் நீ அதர் தேன் QRMPயில் என்ன பண்ணுறேன்னா
டிராவல் பண்றேன்னா உனக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்னுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இருக்கு, அதுவும் மந்த்லி ஜிஎஸ்டிஆர் ஒன். கரெக்ட் தானே? இப்போ ஏப்ரல் மந்த்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஏப்ரல் முடியட்டும், ஏப்ரல் எண்டான உடனே ஹலோ சார் மே மந்தோட 11th ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணுவியா? அப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே மே மந்தோட 11th என்ன ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா சார் 12ஆம் தேதி எல்லாருமே சார் வெப்சைட் யூஸ் பண்ணதுனால டவுனாக இருக்கும் வெப்சைட், அதனால 12ஆம் தேதி என்னன்னா லீவ் விட்டுருவாங்க. அருள் வித் மீ. அதனால தான் 13ஆம் தேதி என்ன ஃபைல் பண்ண சொல்றாங்கன்னா ஐஎஃப்எஃப் ஃபைல் பண்ண சொல்றாங்க. அருள் வித் மீ. அதான் டியூ டேட்டோட லாஜிக். இங்க பாரு, ஆஃப்டர் ஃபைலிங் ஜிஎஸ்டி, இங்க பாரு 1 to 13th ஆஃப் த ஃபாலோயிங் மந்த். பக்கா. இப்போ ரிட்டர்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன். எனி ரிட்டர்னாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் டைம் லிமிட் இஸ் 3 years ஃப்ரம் த என்ன டேட். அதாவது இது வந்து டைம் லிமிட், இதுக்குள்ள டைம் லிமிட் ஃபைல் பண்ணிட்டேன்னா நார்மல் ரிட்டர்ன் உயிரோடு இருக்கியா. இன்கேஸ் இந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஃபைல் பண்ணல, இந்த டைம் லிமிட்டை தாண்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன்னா பிலேட்டட் ரிட்டர்ன். அப்ரிஷியேட் பண்ற நீ பிலேட்டட் ரிட்டர்ன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ சார் எத்தனை காலம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நேற்று வந்து சார் உன்னோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு நான் கை கொடுப்பேன். ஹலோ சார் நேற்று நான் கிளாஸ்க்கு வரல, நீ கிளாஸ்க்கு வந்திருக்க, நான் நெக்ஸ்ட் டே தான் உன்னை பார்க்குறேன்னா டே தம்பி பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ சார் 6 மாசத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேன்னா நீ என்ன சொல்லுவேன்? இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணி ஆகணும். ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆக்ட் 3 வார்த்தைங்கிறனால எல்லா ரிட்டர்னும் 3 வருஷம் டியூ டேட்லேருந்து 3 வருஷத்துக்குள்ள ரிட்டர்னை ஃபைல் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே ஃபைல் பண்ண விட மாட்டான். அப்ரிஷியேட் பண்ற நீ. இதே நீ ஒரு காம்போசிஷன் டாக்ஸ் பேயராக இருந்தா குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணா போதும். நீ ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண வேண்டாம், குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணா போதும். அப்ரிஷியேட் பண்ற நீ. வாராஜா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல என்ட்ரா போறோம். நார்மல் ரிட்டர்ன் செக்ஷன் 39 ரெகுலர் ரிட்டர்ன். ஏன்னா 37 அவுட்வர்ட் சப்ளை, 38 இன்வர்ட் சப்ளை, 39 இஸ் ரெகுலர் ரிட்டர்னா. வாங்க ராஜா, ரெகுலர் டாக்ஸபிள் பர்சன் அண்ட் சிடிபி. நீ வந்து நான் நார்மல், நான் ரெகுலர் டாக்ஸபிள் பர்சன், நான் QRMP பர்சன் கிடையாது. ஹலோ சார் நான் 3B எப்போ ஃபைல் பண்ணா 20th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள 3B ஃபைல் பண்ணி ஆகணும். அப்ரிஷியேட் பண்ற நீ. நான் NRTP நான் ரெசிடென்ட் என்ன பர்சன், டாக்ஸபிள் பர்சன், நான் 3B ஃபைல் பண்ண வேண்டாம், GSTR 5 ஃபைல் பண்ணும். GSTR 13th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்தோட எல்லா ஸ்பெஷல் ரிட்டர்னும் 13 தான். IFF 13 தானே? Yes sir. NRTP, non-resident taxable person. If you make any payment to a non-resident on which TDS is liable to be deducted, on which no TDS has been deducted, or deducted TDS has not been paid to the credit of the central government, 100% of the expense debited to P&L account should be added back. PGBP. Hello sir. சும்மா சைக்கிள் கேப்ல ஒரு ஞாபகப்படுத்தி வச்சேன். நீ நான் ரெசிடென்ட்டுக்கு ஏதாவது பே பண்ணேன்னா எந்த செக்ஷன்ல டிடிஎஸ் பிடிப்ப? 195ல டிடிஎஸ் பிடிப்ப. அப்போ 195 GSTR 5 அறுவல் வித் மீ. நான் ரெசிடென்ட்னாலே 5 தான். அது அங்கேயா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி. முதல்ல அதுக்கு அது தெரியணுமே சார் எனக்கு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இங்க வா சார். காம்போசிஷன் டீலர்னா தம்பி நீ GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, GSTR 3B ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, GSTR 4 ஃபைல் பண்ணா போதும். ஏன் சார் GSTR 4? ஏன்னா குவார்டர்லி தான் ஃபைல் பண்ணும். ஒரு வருஷத்துல எத்தனை குவார்டர்? 4 குவார்டர். அதனால தான் GSTR 4. ஹலோ சார், this is an amendment when this will be tested in examination. முன்னாடி வேற ஏதோ டேட் இருந்துச்சு, அது சொல்லி அது இதுக்கு தேவையில்லை. இப்போ வந்து என்னன்னா அவன் அந்த GSTR 4 ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண வேண்டிய 30th June ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைனான்ஷியல் இயர். மார்ச் முடியுதா? ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் எண்டில் நீ என்ன ஃபைல் பண்ணி ஆகணும்னா GSTR 4 ஃபைல் பண்ணி ஆகணும். அப்ரிஷியேட் பண்ற நீ TDS டிரெக்டரா இருந்தா GSTR 7 ஃபைல் பண்ணுமா? GSTR 7 ஃபைல் பண்றதுக்கான டைம் ஆன் ஆர் பிஃபோர் 10th ஆஃப் த என்ன மந்த்? நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள டிடெக்ட் பண்ண TDS கவர்மெண்ட் கட்டி ஆகணும். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள GSTR 7 சார் கவர்மெண்ட் கட்டி ஆகணும். அப்ரிஷியேட் பண்றியா சார்? இப்போ எல்லா ரிட்டர்னுக்குமே மேக்ஸிமம் டைம் லிமிட் என்னன்னா 3 year ஃப்ரம் த டியூ டேட். அப்ரிஷியேட் பண்ண நீ. இப்போ நான் இது கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லு சார். ஆமாம் ரெகுலர் டாக்ஸ் பேயர் சார், என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்? 3B. NRTP சார் GSTR 5. காம்போசிஷன் டீலர் சார் GSTR 4. TDS டிரெக்டர் சார் GSTR 7. மேக்ஸிமம் டைம் லிமிட் சார் 3 years. 3B டைம் லிமிட் 20th. 5 டைம் லிமிட் 13th. GSTR 4 30th June. இது வருஷத்துக்கு ஒன்று தான் ஃபைல் பண்ணும், மாசம் ஃபைல் பண்ண வேண்டிய என்ன இல்லை அவசியம். GSTR 7 on or before 10th of the next month. போலாமா? annual return. செக்ஷன் 44 தான் என்ன ரிட்டர்ன்? ஒரு வருஷத்துல எத்தனை குவார்டர்? 4 குவார்டர். அப்ப 4 குவார்டர் சேர்ந்தா ஆனுவல் ஆகுது. அதனால தான் 44 ஆனுவல் ரிட்டர்ன். சார் ஃபார்ம் 2 ஃபார்ம் இருக்கு சார். GSTR 9 இருக்கு, GSTR 9 இருக்கு. சொல்ல பாக்கலாம். GSTR 9 இருக்கு, GSTR ரெகுலர் டாக்ஸபிள் பர்சனா இருக்கலாம், இல்ல காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சனா இருக்கலாம். கரெக்டா? செக்ஷன் 7 சப்ளை, செக்ஷன் 8 டாக்ஸ் ரேட் ஃபார் காம்போசிட் அண்ட் மிக்சட் சப்ளை, செக்ஷன் 9 levy and collection of CGST, section 10
காம்போசிஷன். அப்போ இது காம்போசிஷன் ரூட்டு, இது ரெகுலர் ரூட்டு. கரெக்டா? நீ ரெகுலர் ரூட்டில் போனால் 9 ரூட்டில் போகிற, அப்போ 9 ஃபைல் பண்ணணும். அதனால தான் GSTR 9. ஒரு ரெசாது போடு. காம்போசிஷன் ரூட்டில் போகிறேன்னா 10ல் போகிறேன் சார் அப்படின்னா 9A ஃபைல் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுறியா இல்லையா? ஓகே சார். எப்போ சார் டியூ டேட்டு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு? 30th December ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஃபைனான்ஷியல் இயர் 23-24 இருந்தா ஃபைனான்ஷியல் இயர் 24-25 31st Decemberக்குள்ளே நான் என்ன ஃபைல் பண்ணி ஆகணும்னா annual return ஃபைல் பண்ணி ஆகணும். எல்லா ரிட்டர்னுக்கு இப்போ மேக்ஸிமம் எத்தனை வருஷம் டைம்? ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் த annual return. ரைட் சார். இப்போ நான் அதர் ரிட்டர்னுக்கு வரேன். ஒன்று ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன், ஃபைனல் ரிட்டர்ன். சொல்லு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த டேட்லேருந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பேன், குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். இந்த டேட்டில் தான் என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் மோர் தேன் 20 lakh, மோர் தேன் 10 lakh, மோர் தேன் 40 lakh எக்ஸீட் ஆயிருக்கும். ஐ எம் லைபிள் டு டேக் த ரெஜிஸ்ட்ரேஷன். உயிரோட இருக்க நீ சார், ஆஸ் பர் த ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் ஐ எம் என்டைட்டில் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின். பட் இந்த டைமில் இருக்கிற சப்ளைக்கு என்னால் டேக்ஸ் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ண முடியாது. நான் ரிவைஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணும் எப்போனா எனக்கு ஆர்சி வந்ததுலேருந்து 1 monthக்குள்ளே நான் வந்து இதோட ரிவைஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணுமா? அப்போ இந்த பீரியடுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்காததுனால பொசஷன் ஆஃப் வேலிட் டேக்ஸ் பேயிங் டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்காதுன்னா ரெசிபியன் கிட்ட இருக்காது. அப்போ அவரால் ஐடிசி எடுக்க. அதனால நான் என்ன பண்ணணும்னா என்னோட ஆர்சி வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 40ன்னு சொல்லி இந்த பீரியட்ல இருக்கிற எல்லா சப்ளையும் இதில் அப்லோட் பண்ணி விடணும். இதுதான் என்ன ரிட்டர்ன்? ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன். அப்போ செக்ஷன் 40 என்ன டாக்ஸ் பீரியட்? First tax period. First return shall cover all outward supply from the date from which he become liable for registration till the date of grant of RC. Appreciate பண்றனி? 2 mark 3 mark you can easily get. Section 45 sir final return. Section 29 ல என்னோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுவாங்களா? அதுக்கு சொல்ற பேர் தான் டீரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. என்னது? அப்படி என்னோட சார் என்ன கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் MCQ மேன். ஃபைனல் ரிட்டர்ன் ஷால் பி ஃபர்னிஷ்ட் வித்தின் எத்தனை மாசம்? Of the dash or dash whichever is later. For example, date of cancellation order. இன்னைக்கு தான் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர்லேருந்து 3 மாதத்துக்குள்ள நான் ஃபைனல் ரிட்டர்ன் போட்டாகணும். இன்னைக்கு தான் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரெட்ராஸ்பெக்டிவாக ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே சார் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டர் இன்னைக்கு தான் வந்திருக்கு, ஆனால் கேன்சலேஷன் எப்போ? 6 மாதம் முன்னாடியே. இஃப் தட் இஸ் அ கேஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், என்னைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டு ஆர் டேட் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் த ஆர்டர் whichever is later. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 1 மாதத்துக்கு அப்புறம் தான் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் 3 மாதத்துக்குள்ள என்ன போட்டால் போதும்னா ஃபைனல் ரிட்டர்ன் போட்டால் போதும். ஸோ திஸ் வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன் மேன். சார் 3 months from the date of cancellation of order or date of cancellation whichever is later. Outward supply, inward supply statement. Section 37 outward supply, 38 inward supply. Every registered person including casual taxable person. Outward supply GSTR 1 தானே போடணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா GSTR 1 போட்டலாமா? GSTR 1 monthly details of என்ன சப்ளை? outward supply. டியூ டேட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன், 11th of the next month. இதே நீ QRMP ல டிராவல் பண்றதா இருந்தா GSTR 1 போட வேண்டிய IFF போட்டா போதும் 13th of the next month. Are you all with me? இந்த GSTR 1ல ஏதாவது தப்பு இருக்குன்னா GSTR 1 போட்டுக்கோ. amended or additional details of outward supply between எதுல இருந்துனா 11th ல இருந்து 21st of the next month வரைக்கும் நீ என்ன போடலாம்னா GSTR 1 போடலாம். ஹலோ சார். எஸ் சார். சார் ஆனா இவங்க எல்லாம் GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. என்ன டாக்ஸ் பேயர்? காம்போசிஷன் டாக்ஸ் பேயர். ஏன்னா காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் அவுட்வர்ட் சப்ளை பேஸ் பண்ணி டாக்ஸ் கட்ட போறது இல்லை இல்லையா? இவர் GST-CMP 08 ஃபைல் பண்ணா போதும். NRTP என்ன? NRTP நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன். அவர் GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய ISD இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய TDS TCS. இப்போதான் TDS கவர்மெண்ட் படித்தோம், TCS இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் படித்தோம், அவங்க அவுட்வர்ட் சப்ளை ஃபைல் பண்ண வேண்டிய OIDAR ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஆக்சன் ரிட்ரைவல் சர்வீசஸ். இவங்க எல்லாம் GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஸோ டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை இன் GSTR 1 எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும்? திஸ் இஸ் அன் அமெண்ட்மெண்ட் மேன், வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன். நீங்க சிலது இன்வாய்ஸ் வைஸ் அப்லோட் பண்ணணும், சிலது கன்சாலிடேட்டர் வைஸ் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சிலது இன்வாய்ஸ் வைஸ் அப்லோட் பண்ணும், சிலது கன்சாலிடேட்டர் வைஸ். எது சார் இன்வாய்ஸ் வைஸ்? இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை மேட் டு என்ன பர்சன். நீங்க B2B-யா B2C-யான்னு பாருங்க. இன்கேஸ் உங்களோட சப்ளை என்னவா இருந்தா B2B-யா இருந்தா இன்வாய்ஸ் வைஸ் தான் அப்லோட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்பதான் ரெசிபியன்ட் கிரெடிட் எடுக்க முடியும். இன்டர் ஸ்டேட் சப்ளை வித் இன்வாய்ஸ் வேல்யூ மோர் தேன் 1 lakh மேட் டு என்ன பர்சன். சார் நான் ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளை பண்ணல சார், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளை பண்ண சார். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கட்டும், அது வந்து என்ன ஸ்டேட் சப்ளை? இன்டர் ஸ்டேட் சப்ளை. அதோட வேல்யூ சப்ளை மோர் தேன்
இது வேற ஏதோ லிமிட் இருந்துச்சு லாஸ்ட் எக்ஸாமுக்கு, அது மாற்றிருக்கான், அதனால கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ 2 விஷயங்கள் இன்வாய்ஸ் வைஸ். ரெஜிஸ்டர்டு பர்சன் சப்ளை பண்ணால் இன்வாய்ஸ் வைஸ் தான் அப்லோட் பண்ணி ஆகணும். சார் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு இந்த ஸ்டேட் சப்ளை பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூ சப்ளை மோர் தேன் 1 lakh இருந்தால் அதுவும் நான் அப்லோட் பண்ணும்போது இன்வாய்ஸ் வைஸ் தான் அப்லோட் பண்ணும். இங்கே பாரு, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. இன்ட்ரா ஸ்டேட்னா வித் இன் த ஸ்டேட்டா மேட் டு என்ன பர்சன் for each rate of tax. each rate of tax na 5% level, 12% level, 28% level அப்படின்னு தரும். state wise interstate supply with invoice value up to how much lakh made to unregistered person for each rate of tax. அதாவது ஒன்றும் இல்லடா ராஜா, GSTR 1 அப்லோட் பண்ணும்போது ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணேன்னா கட்டாயமா இன்வாய்ஸ் வைஸ் தான் அப்லோட் பண்ணி ஆகணும். GSTR 1 நீ ஃபர்னிஷ் பண்ணும்போது சார் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன், அந்த சப்ளை இண்டஸ்ட்ரேட் சப்ளை, அதோட வேல்யூ 1 லட்சத்துக்கு மேலேனா இன்வாய்ஸ் வைஸ் தான் தானும். மிச்சம் எல்லாமே கன்சாலிடேட்டர் வைஸ் கொடுத்தா போதும். கன்சாலிடேட்டர் வைஸ் கொடுக்கும்போது ரேட் வைஸ் கன்சாலிடேட் பண்ண சொல்றாங்க. அப்ரிஷியேட் பண்ற நீ சாரே, நான் GSTR 1 எல்லாம் கொடுத்துட்டேன் சார், ஆனால் அந்த GSTR 1லயோ GSTR 3Bலயோ என்ன இருக்குன்னா தப்பு இருக்கு சார். ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேன் ரெக்டிஃபை எரர் இன் ஐதர் GSTR 1 or GSTR other than scrutiny, audit, inspection. அதுக்கான டைம் லிமிட் என்னன்னா 30th November of the succeeding financial year or date of filing the annual return, whichever is earlier. ரைட்டா? இப்போ நான் செக்ஷன் 39க்கு வர்றேன், end of return. அப்போ 37 outward supply, 38 inward supply, 39 furnishing of return. Sir, type of taxable person, every registered person including casual taxable person அவங்க 3B ஃபைல் பண்ணுமா சார்? அந்த 3B ஐதர் மந்த் ஃபைல் பண்ணலாம் இல்லை பார்ட் ஆஃப் த மந்த்துக்கு ஃபைல் பண்ணலாம். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? எப்போ சார் டியூ டேட்டு? 20th of the next month. ஆனால் இவங்கெல்லாம் 3B ஃபைல் பண்ண வேண்டிய OADR சர்வீஸ் ப்ரொவைடர் 3B ஃபைல் பண்ண வேண்டாம், காம்பவுஷன் டாக்ஸ் பேயர் 3B ஃபைல் பண்ண வேண்டாம், NRTP 3B ஃபைல் பண்ண வேண்டாம் சார், ISC 3B ஃபைல் பண்ண வேண்டாம், TDS வாலா TCS வாலா 3B ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ சார், மந்த்லி 3B ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக குவார்டர்லி 3B ஃபைல் பண்ணலாம். அதுதான் என்ன MP? QRMP, குவார்டர்லி ரிட்டர்ன் அண்ட் மந்த்லி பேமெண்ட். உயிரோடு இருக்கியா இல்லையா? சார் நான் ஒரு காம்போசிஷன் டேக்ஸ் பேயராக இருக்கேன் சார், நான் செக்ஷன் 10 ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீ ஒரு காம்போசிஷன் டேக்ஸ் பேயராக இருந்தால் GSTR 4 ஃபைல் பண்ணும். இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். GSTR 4 மந்த்லி ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இயர்லி ஒரு வாட்டி ஃபைல் பண்ணால் போதும். முதல்ல இயர் முடியட்டும். எப்போ முடியும்? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 30th June following the end of the financial year நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். this will be tested in examination and amendment. ஹலோ சார், சார் furnish a statement every quarter. ஆனா எல்லா குவார்ட்டரும் என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் furnish பண்ணும் or part thereof containing the details of payment of self assessed tax in form GST CMP 08. நீ ஒரு காம்போசிஷன் டீலராக இருந்தால் ஒரு குவார்ட்டர் முடியும் போதும் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா இந்த குவார்ட்டரில் எனக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் இருக்குது, அதுக்கு நான் 1% ஆஃப் த ஸ்டேட் டர்ன் ஓவர், 5% ஆஃப் த ஸ்டேட் டர்ன் ஓவர். சார் ஞாபகம் இருக்கா உனக்கு? 1% ஆஃப் த டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னு கொடுக்கறது தான் GST CMP N8 till 18th day of the month succeeding such quarter. அந்த குவார்ட்டர் முடிச்சு எது வரைக்கும் டைம் எடுத்துக்கோ? 18th வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. யாருக்கு? காம்போஸ். அப்போ நீ ஒரு காம்போசிஷன் டீலராக இருந்தால் ஒரு பர்டிகுலர் குவார்ட்டர் முடிஞ்சா GST CMP 08 ஃபைல் பண்ணும் 18th ஆஃப் த சக்சீடிங் மந்த். அருள் ரிலீவ் வித் மீ. அது வந்து எதில் ஃபைல் பண்ணணும்னா GST CMP 08ல. அது இல்லாமல் வருஷத்தில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபைல் பண்ணும், GSTR 4 ஃபைல் பண்ணும். அதுக்கான டைம் லிமிட் எப்போ? 30th June ஆஃப் த ஃபாலோவிங் எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். கிளியர் தானே? ஆனுவல் ரிட்டர்ன் ஆல்ரெடி பேசிட்டோம் சார். ஆனுவல் ரிட்டர்ன் இங்கே பாரு, ரெஜிஸ்டர்டு நார்மல் பர்சனாக இருந்தால் GSTR 9 சார். அதுக்கு எப்போ ஃபைல் பண்ணும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணால் போதும். எப்போ ஃபைல் பண்ணும்? 31st December ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர். ஆனால் இவங்களாம் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய OADR ஃபைல் பண்ண வேண்டாம், காம்பவுஷன் டாக்ஸ் பேர் ஃபைல் பண்ண வேண்டாம், NRTP வேண்டாம், ISD வேண்டாம், TDS TCS வேண்டாம், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் வேண்டாம், கவர்மெண்ட் ஆடிட் 35 சப்செக்ஷன் 5 பண்ணுறவங்களும் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ சார், ஆனால் இங்கே பாரு, செல்ஃப் சர்டிஃபைட் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். என்னது? reconciling the value of supply declaring in the return furnished for the year financial year with the audited annual financial statement for every financial year electronically. செலவுங்க என்ன பண்ணணும்னா annual return ஃபைல் பண்ணும்போது செல்ஃப் சர்டிஃபைட் reconciliation statement ஃபைல் பண்ணும். என்னது? செல்ஃப் சர்டிஃபைட் reconciliation statement. நானே சர்டிஃபை பண்றேன் என்னோட அவுட்வர்ட் சப்ளை இன்வர்ட் சப்ளை எல்லாமே பக்கா அப்படின்னு. வித் சார் ஆடிட்டட் ஆனுவல் என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் யார்கிட்ட இருந்து? ஆடிட்டர் கிட்ட இருந்து ஆடிட் பண்ணதும் செலவுங்க சேர்த்து ஃபைல் பண்ணும் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் கூட. ஓகே சார். ஃபைனல் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ணுவோம்? எப்போ என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுதோ, கேன்சல் ஆகுதோ, ரெஜிஸ்டர்டு பர்சன் ஹூஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் அண்டர் செக்ஷன் 29 அவங்க தான் ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அதுக்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் GSTR 10, ஃபார்ம் GSTR 10, ஃபார்ம் GSTR பீரியாடிக்கலி. எப்போ சார்? ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைனல் ஒரு வாட்டி தான் ஃபைல் பண்ணுவேன் இல்லையா? மாசம் ஃபைல் பண்ணுவேனா? வருஷம் ஃபைல் பண்ணுவேனா? வாட் இஸ் த டைம் லிமிட்? within 3 months either from the date of cancellation or date of order of cancellation whichever is later.
சார் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு சார் நம்ம. எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் வாஸ் மேட் என்ன சப்ளை in the period in which the period between the date on which he become what for registration till the date on which registration has been granted shall declare the same in the first return furnished by him after grant of the registration. Now from the date of liable for registration ல இருந்து உண்மையிலே எனக்கு எப்போ ஆர்சி வந்திருக்கோ அது வரைக்கும் இருக்கிற சைக்கிள் கேப்ல இருக்கிற எல்லா சப்ளையும் எங்க அப்லோட் பண்ணிடுனா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல அப்லோட் பண்ணிடு. அதோட வித் மீ சார் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபர்னிஷிங் GSTR1 or IFF வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மேன். சார் GSTR1 அவுட்வர்ட் ஸ்டேட்மெண்ட் தானே, IFF அவுட்வர்ட் சப்ளை தானே. சிலவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை நாங்கள் வந்து GSTR1ஓ IFFஓ ஃபைல் பண்ண விட மாட்டோம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபர்னிஷிங் GSTR1 ஆர் என்ன நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெயின் திஸ் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கீங்க, எந்த ஸ்கீமில் போறீங்க, லாஸ்ட் மந்தோட GSTR3B இன்னும் ஃபைல் பண்ணல அப்படின்னா கரண்ட் மந்தோட GSTR1 ஃபைல் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். புரியுது? cannot furnish GSTR1 if he has not furnished a return in form GSTR3B for the என்ன மந்த் preceding month. லாஸ்ட் மந்தோட GSTR3B ஃபைல் பண்ணலனா கரண்ட் மந்தோட GSTR1 ஓபன் ஆகாது. ஹலோ, நான் ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கேன், என்ன ஸ்கீமில் போகிறேன், QRMP ஸ்கீமில் போகிறேன். சார் cannot furnish either GSTR1 or using என்னது if he has not furnished the return in 3B for the preceding tax period. லாஸ்ட் குவார்ட்டருக்கு நான் இன்னும் என்ன ஃபைல் பண்ணல, 3B ஃபைல் பண்ணல. லாஸ்ட் குவார்ட்டருக்கு நான் 3B இன்னும் ஃபைல் பண்ணலைன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் மந்த்துக்கு GSTR1 நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம். அப்படின்னா மந்த்லி போனால் லாஸ்ட் மந்தோட 3B ஃபைல் பண்ணல, QRMPயில் போனால் லாஸ்ட் குவார்ட்டரோட QRMPயில் 3B ஃபைல் பண்ணல அப்படின்னா கரண்ட் மந்தில் GSTR1 நாங்கள் ஓப்பன் பண்ண இல்லைன்னா உங்களுக்கு ரூல் நம்பர் 88C உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் அமைச்சிருந்தோம். என்ன தெரியுமா இன்டிமேஷன்? சார் ரெஜிஸ்டர்ட் பர்சன் cannot furnish GSTR1 using IFF for subsequent என்ன period tax period unless he pay the such amount ITC or furnish a reply to it. சார் இங்க ஒன்றும் இல்லை சார், நீங்க ஆல்ரெடி GSTR1 லாஸ்ட் பீரியட்ல ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நீங்க 18 லட்சம் ரூபாய் அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க லாஸ்ட் டைம் GSTR3B ஃபைல் பண்ணும்போது வெறும் 1.8 lakhs லைபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட GSTR1ம் GSTR3B என்ன ஆகல? அப்போ இதுக்கு ஐதர் இந்த டிஃபரன்ஸை பே பண்ண சொல்லியிருந்தோம், இல்லை இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தோம். நீங்க ரெண்டுமே பண்ணலைன்னா கரண்ட் பீரியடோட GSTR1 ஓப்பன் ஆகாது. அருள் வித் மீ இல்லைனா சரி இப்ப சப்ளையர் அவரோட GSTR1 ஃபைல் பண்ணார்னா அது 2A 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? எஸ் சார். உங்களோட சார் நீங்க உண்மையிலேயே GSTR1 ஃபைல் பண்ணியிருந்தீங்க, எவ்வளவு தெரியுமா? 1 கோடி. 1 கோடிக்கு எவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி? 18% டாக்ஸ் லைபிலிட்டி 18 லட்சம் ரூபாய். கரெக்டா? உங்களோட 2A 2Bல டோட்டலா 0 rupees என்னன்னா வந்து கிரெடிட் வந்திருக்கு. உங்களுக்கு ஐடிசியே நீங்க ஆனா 10 லட்சம் ரூபாய் ஐடிசி எடுத்து வச்சிருக்கீங்க. எங்கிருந்து எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஹலோ சார், நீங்க பேலன்ஸ் 8 லட்சம் ரூபாய் தான் டாக்ஸை பே பண்ணியிருக்கீங்க. அப்ரிஷியேட் பண்றீங்களா? எப்படிடா இந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஐடிசி வந்துச்சுன்னு கேட்டு நான் உனக்கு நோட்டீஸ் அமிச்சேன். registered person file GSTR1 or cannot file GSTR1 or IFF for subsequent என்ன period unless he pay such excess ITC or furnish a reply to it. either இந்த எக்ஸ்ட்ரா எடுத்த ஐடிசிக்கு டிஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் இது என்னன்னா ரூல் நம்பர் 88C என்னன்னா GSTR1ம் GSTR3Bயும் என்னாவல இங்க 2A 2B பேசிக்கலி 2B GSTR2Bயும் GSTR3Bயும் மேட்ச் ஆகலைன்னா ஐதர் அந்த டிஃபரன்ஸை பே பண்ண, இல்லைன்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடு, இல்லைன்னா கரண்ட் மந்த்ல GSTR1 இல்லை IFF உனக்கு ஓப்பன் பண்ண மாட்டேன், நீ சாவு. உனக்கு ஓப்பன் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை? கிரெடிட் பாஸ் ஆன் ஆகாது, ரெசிபியன் செருப்பால் அடிப்போம். கரெக்டா இல்லையா சார்? பேங்க் டீடைல்ஸ் அண்டர் ரூல் நம்பர் 10A நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலன்னா உன்னோட பேங்க் டீடைல்ஸ் ரூல் நம்பர் 10Aல சொன்ன பேங்க் டீடைல்ஸ் நீ என்ன பண்ணல? ஃபர்னிஷ் பண்ணல. அப்படி பேங்க் டீடைல்ஸ் என்ன பண்ணலைனா ஃபர்னிஷ் பண்ணலைனா உனக்கு கரண்ட் மந்த்ல GSTR1 or IFF நாங்கள் ஓப்பன் பண்ணி தர மாட்டோம். உங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் சார். நான் ஒரு மந்த்லி ஸ்கீமில் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருக்கேன். லாஸ்ட் மந்தோட GSTR3B என்ன பண்ணல? ஃபைல் பண்ணல. நான் QRMP ஸ்கீமில் போகிறேன். லாஸ்ட் மந்தோட 3B ஃபைல் பண்ணல. சார் என்னோட GSTR1ம் GSTR3B மேட்ச் ஆகல, என்னோட GSTR2Bயும் GSTR3B மேட்ச் ஆகல, நான் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபர்னிஷ் பண்ணல அப்படின்னா கரண்ட் மந்தோட GSTR1 இல்லை IFF நான் ஓப்பன் பண்ணி தர மாட்டேன். ஹலோ சார், அழகு சார். தட்ஸ் இட், வி ஆர் டன் வித் த பிக்கஸ்ட் சாப்டர் கால்ட் அஸ் ரிட்டர்ன்ஸ். உயிரோடு இருக்கியா நீ? லேட் ஃபீ இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன் சார். ஒன்றே இருக்கு சார், லேட் ஃபீஸ் அப்ளிகபிள் ஃபார் டிலே இன் ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ தான் ரிட்டர்ன் டியூ டேட் படித்தேன். டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா லேட் ஃபீ பே பண்ணணும். ஆர் டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 47. டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை எதில் ஃபைல் பண்ணுவேன்? GSTR1ல ஃபைல் பண்ணுவேன். அப்போ GSTR1 டைமுக்கு ஃபைல் பண்ணல, இல்லை 3B டைமுக்கு ஃபைல் பண்ணலைன்னா லேட் ஃபீ வரும். எந்த செக்ஷனில் வரும்? 47. டிலே இன் ஃபைலிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை, தட் இஸ் செக்ஷன் 37. தெரியுமா? ரிட்டர்ன்ஸ் இன்க்ளூடிங் ரிட்டர்ன் அண்டர் QRMP, அதான் என்னது?
செக்ஷன் 39. ஃபைனல் ரிட்டர்ன் என்ன செக்ஷன் 45. TCS statement என்ன செக்ஷன் 52. by the respective due date attract prescribed late fee. இப்போ நீ 37ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலோ 39ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலோ 45ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலோ 52ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலோ லேட் ஃபீ வரும். இங்க வா ஒண்ணுல ராஜா. 37 outward supply, 39 furnishing of return, 45 final return, 52 TCS. இதுக்கு தான் என்ன வரும்னா late fee. The late fee payable by registered person for delayed filing of return or annual return under section 47 is with reference to only the enact. Section 47ல சொன்ன late feeங்கிறது CGST ஆக்ட்ல ரெஃபர் பண்ற late fee மட்டும்தான். இது இல்லாம என்ன ஆக்டும் இருக்கு? SGST ஆக்டும் இருக்கு. An equal amount of late fee is payable by such person under the respective SGST or UTGST act. எவ்வளோ ருபீஸ் லேட் ஃபீ நம்ம சிலபஸ்ல இல்ல. ஐசிஎஸ் ஸ்டடிமெட்ல என்ன சொல்றான்னா லேட் ஃபீ வரும்னு மட்டும் தான் சொல்றான். எக்ஸாம்ல நமக்கு என்ன கேட்பான்னா நீ என்ன டிஃபால்ட் பண்ணா லேட் ஃபீ வரும்னு கேட்பான். நீ செக்ஷன் 37ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, 39ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, 45ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, 52ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனா லேட் ஃபீ வரும். லேட் ஃபீ வரும் அவ்வளவுதான். என்ன வரும்? லேட் ஃபீஸ் வரும். சார் LATE லேட், FEEE ஃபீஸ். ஹலோ சார் என்ன வரும்? லேட் ஃபீ வரும். ஹலோ சார் லேட்டு எத்தனை லெட்டர்? 4 + 3 7 47 லேட் ஃபீ அண்டர் செக்ஷன் 47. அருள் வித் மீ சும்மா பேர் வச்சிருக்கான். நைட்டு 12 மணிக்கு கிளாஸ் இருக்கும்போது இப்படி தான் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணாதான் ஒரு ஜாலியாக இருக்கும் தம்பி. தட்ஸ் இட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் டன் வித் த ரிட்டர்ன்ஸ். QRMP பேசியாச்சு, எல்லா சாப்டர் எல்லா டைப் ஆஃப் ரிட்டர்னும் பேசியாச்சு. ஹலோ சார் Kailash is asking, yes sir, full night revision on the go sir. Full night illa sir. Sir, we reached 40 pages sir. 10 more pages Kailash. Hello sir, 10 more pages over na. Late fees. Yes sir. சொல்லுங்கோ, அழகா என்ஜாய் பண்றீங்களா? ரிட்டர்ன் சாப்டர் ரிவைஸ் பண்ணீங்களா? உயிரோடு இருக்கியா? We are having sir 10 more page man. GSTP அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். முக்கியமான கான்செப்ட், தியரி கொஸ்டின் கேட்பான். Then we are having the hero, that is என்ன பில்? EVA பில். அதை நான் முடிச்சிட்டோம்னா EVA பில் சார் they will be testing சார் டான் இருக்கு சார். பாரு சார் வேலிடிட்டி ஆஃப் EVA பில் நைட்டு 12 மணி பற்றி பேசுவோம் நம்ம. EVA பில், இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் EVA பில், கேன்சலேஷன் ஆஃப் EVA பில், மல்டிபிள் EVA பில், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் EVA பில் முடிஞ்சு. என்னப்பா நீ என்ஜாய் பண்றியா இல்லையாப்பா? ஆன்லைன் உயிரோடு இருக்கிறவெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் போடுப்பா, தமிழ்நாடு போடுப்பா. Now time is 10. We'll try to finish within ஒரு 30 minutes. ஏழு மணிக்கு உட்காந்தோம்ல, 10 மணி ஆயிடுச்சு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ நல்லா இடையில கடலை சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு உங்க அம்மா உனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. ரைட்டு, தண்ணி குடிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. 3 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன் நான். உனக்கு அதில் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கு, ஹெல்ப் இருக்குன்னா ஹாப்பி தான். ஹோப் தட் திங்ஸ் ஆர் கோயிங் வெரி வெல் மேன். யூ ஆர் பேக். ரைட் சார், கம் ஆன் மேன். வி ஆர் மூவிங் இன்டு GST ப்ராக்டிஷனருக்கு வருவோம் நம்ம. ஓகேவா? GST ப்ராக்டிஷனர் சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ இவ்வளோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்க? GSTR 1, GSTR 3B, GSTR 2A 2B ஆட்டோ பாப்புலேட்டர்னு வச்சிருக்கோம். GSTR 4, GSTR 5, GSTR 6, GSTR 7, GSTR 8, GSTR 9, GSTR 10, GSTR 11. ஹலோ சார், இவ்வளோ ரிட்டர்ன் இருக்கு தம்பி. இவ்வளோ ரிட்டர்ன் யார் சார் ஃபைல் பண்ணுவா? அந்த ஃபைல் பண்ணுறவங்களுக்கு சொல்கிற பேர் தான் GST ப்ராக்டிஷனர். சொல்ல பார்க்கலாம். GST யாரு சார்? A registered person may authorize an approved GST practitioner to furnish information on his behalf to the government. இப்போ எல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு GST practitioner அப்பாயிண்ட் பண்ணிடலாம். அது அவங்க சார்ட் அக்கௌண்டன்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சார்ட் அக்கௌண்டன்டா கூட இருக்கலாம். GSTN will provide separate user ID. ஹலோ சார், அந்த GST நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த பீப்புளுக்கு தனி யூசர் ஐடி கொடுத்துருவாங்க. அண்ட் பாஸ்வேர்ட் டு GSTP என்னது? GST practitioner to enable him to work on behalf of his client without asking for their user ID and what? Password. இப்போ அவங்களுக்கு தனி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதில் போய் லாகின் பண்ணிட்டு அவங்க நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, they can do all the work on behalf of taxpayer as allowed under the என்ன law? GST law. GST lawல என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே யார் பண்ணிக்கலாம்?
GST practitioner. A taxpayer may choose a different GST practitioner simply unselecting the previous one and then choosing a new GST practitioner on the என்ன portal GST portal. அப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் நேராக போய் GST portal போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னா GST practitionerனு. இப்போ நிறைய பேர் ஃபைல் பண்ணணும்னா அதில் நிறைய பேர் வரும், ANM சார் MAN AMN அப்படின்னு. நீங்கள் யாரை வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஆளை மாற்றி டக்குன்னு மாற்றிட்டு போயிட்டு இருக்கலாம். ரீசன் கூட என்னன்னு சொல்ல வேண்டிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் GST practitioner. சார் நான் GST practitioner ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். என்ன சார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா? நீ முதல்ல இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். முதல்ல இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். முதல்ல அறிவு இருக்கணும். முண்டம் பர்சன் ஆஃப் என்ன மைண்டு, சவுண்டு மைண்ட். ஜபா ஜபான்னு பேசுனேன்னா GST practitioner ஆக முடியாது. நாட் அட்ஜுடிகேஷன் ஆஃப் வாட், இன்சால்வென்ட். கோர்ட் ஒன்று இன்சால்வென்ட்னு சொல்ல கூடாது. நாட் பீங் கன்விக்டட் பை த கோர்ட். உன்னை போலீஸ் பிடிச்சி போய் சார் எங்கடா எத்தனை நாள் இருந்தேன், பாலே பார்க்கல, இப்போதான் சார் ஜெயிலேருந்து வந்தேன், உடனே GST practitioner ஆக முடியாது. அறிவுள்ள விதமே. இது இல்லாமல் அதர் கண்டிஷன் பாரு. ஐதர் நீ ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட் நாட் பிலோ த லோவர் ஆஃப் த ரேங்க் ஆஃப் த குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸர் நாட் லெஸ் தேன் எவ்வளோ இயர். இன்கேஸ் நீ வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸராக இருக்க சார், ரிட்டையர் ஆஃபீஸர் வந்து 2 வருஷமா என்ன இருக்கேன்னா 2 வருஷத்துக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாட் லெஸ் தேன் 2 இயர் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹலோ சார் GST practitioner ஆயிடலாம். Enrolled as a sales tax practitioner or tax return preparer under the existing law for a period not less than how many year? சார் ஆல்ரெடி சேல்ஸ் டாக்ஸ்ல 5 வருஷத்துக்கு மேல நான் வந்து சேல்ஸ் டாக்ஸ் practitioner இருந்திருக்கேன் சார். நீ என்ன ஆகலாம்னா GST practitioner ஆகலாம். ஓகேவா? எஸ் பாஸ்டு கிராஜுவேட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, கிராஜுவேட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் PG UG PG. நான் வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா BCom முடிச்சுட்டு ஒன்று இருக்கு பாரு மேலே, MCom நான் பாஸ் ஆயிருக்கேன். டிகிரி ஆஃப் எனி ஃபாரின் யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பை என்ன யூனிவர்சிட்டி, ஃபாரின் யூனிவர்சிட்டியோட டிகிரி இந்தியன் யூனிவர்சிட்டி தராங்க, அது நான் கோர்ஸ் படிச்சிருக்கேன். எனி அதர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபைட் பை த கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் ஆஸ் பாஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பை ICAI. சார் நான் சார்ட் அக்கௌண்டன்ட் சார், ICAI CMI ஆர் ICSI CA CMA CS நான் ஏதோ ஒரு பாஸ் பண்ணியிருக்கேன்னா வேணும்னா அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு வேலையே இல்லை அப்படின்னா நீ நேராக போய் என்ன பண்ணிக்கிறேன்னா GST practitioner அப்படின்னு சொல்லி போய் உன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒத்துக்கிற நீ அவன் என்னென்ன பண்ணலாம், இல்லை தியரி டாபிக்லாம் 2 மார்க் 3 மார்க் கேட்பான், ஜாலியாக வரலாம். MCQ எங்கே கேட்டாலும் நாளைக்கு அடிச்சுட்டு வந்துடலாம். ஃபர்னிஷ் த டீடைல்ஸ் ஆஃப் என்ன சப்ளை. அப்போ ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்காக செக்ஷன் 37 ஃபைல் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்னிஷ் மந்த்லி குவார்டர்லி ஆனுவல் ஆர் என்ன ரிட்டர்ன், ஃபைனல் ரிட்டர்ன். மந்த்லி ரிட்டர்ன் தான் GSTR 3B, குவார்டர்லி ரிட்டர்ன் தான் 3B, ஆனுவல் ரிட்டர்ன் தான் செக்ஷன் 44, ஃபைனல் ரிட்டர்ன் தான் செக்ஷன் 45. மேக் டெபாசிட் ஆஃப் கிரெடிட் இன் த எலக்ட்ரானிக் லெட்ஜர். அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சனோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற காசை எங்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரலாம்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரலாம். ஃபைல் கிளைம் ஃபார் என்னது செக்ஷன் 54ல ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் வாட் மேன் செக்ஷன் 28ல சார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், செக்ஷன் 29ல இந்த 2 வேலையும் பண்ணலாம். ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் என்ன பில், அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இ-வே பில் ஜெனரேட் பண்றதுக்கு இந்த GST practitioner ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்னிஷ் டீடைல்ஸ் ஆஃப் சலான் இன் ஃபார்ம் GST 04, சலான் ஃபில் பண்ணி தரலாம். ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் அண்டர் ரூல் நம்பர் என்னது 58. அதாவது என்னன்னா நான் வந்து அமெண்ட்மெண்ட் இல்லைனா வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணி தரலாம். ஃபைல் அன் இன்டிமேஷன் டு பே டாக்ஸ் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம் ஆர் வித்ட்ரா ஃப்ரம் த செட் ஸ்கீம். ஹலோ சார் ஐதர் காம்போசிஷன் ஸ்கீம்ல டாக்ஸ் கட்டி தரலாம், இல்லைனா உங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1.5 crores விட எக்ஸீட் ஆயிடுச்சு, நான் இனிமே காம்போசிஷன் ஸ்கீம்ல டிராவல் ஆகல, நான் நார்மல் ரூட்ல டிராவல் ஆகலன்னு சொல்லலாம். ப்ரொவைடட் தட் வேர் எனி அப்ளிகேஷன் ரிலேட்டிங்ஸ் டு கிளைம் ஃபார் ரீஃபண்ட், அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட், கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வேர் இன்டிமேஷன் டு பே டாக்ஸ் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம் ஆர் டு வித்ட்ரா ஃப்ரம் செட் ஸ்கீம் ஹஸ் பீன் சப்மிட்டட். இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பானா GST practitioner பார்ப்பாங்க. எக்ஸாமில் அவங்க என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க, ஒருத்தன் இப்போ தான் 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தான், அவன் GST practitioner ஆக முடியுமா? ஆக முடியாது. அறுவடல் வித்துமே GST practitionerனால மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா? முடியும். GST practitionerனால சார் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா? முடியும். GST practitionerனால என்னென்ன பண்ண முடியும்னா இதெல்லாம் GST practitionerனால பண்ண முடியும். ஏன் தங்க கொடமே சொல்லுங்க கொடமே. We are into the last topic man. Your dedication is top notch sir. Thank you my dear lovable students. Hello sir. Tan. We are moving into the last topic, e-way bill. அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி காட்டு பார்க்கலாம். எல்லாம் அழகா ஒரு எனர்ஜி காட்டு பார்க்கலாம். e-way bill டக்குன்னு முடிச்சிடலாம். e-way bill 15-20 minutes we can finish it off. e-way bill இந்த செப்டம்பர் மட்டும்தான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அழகாக இருக்கியா, உயிரோடு இருக்கியா? நிறைய பேர் லைவில் இருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் லைவில் இருக்கீங்க. உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து அகெயின் ஐ எம் சேயிங் மேன் இட் வில் ட்ரெயின் என்ன சார் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி. டுமாரோ நாளைக்கு காலையில் 7:30 எனக்கு வேலை இருக்குது, கிளாஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் தேர் ஃபார் யுவர் லைவ். ஒரே இடத்துல உட்காந்துட்டு கண்டிப்பாக கெட்டிங் grip in IDT, that is the only word I need. அம்மா சத்தியமா முதுகெல்லாம் வலிக்குது. நீ எப்படி எந்திரிச்சிருப்ப, நடந்திருப்ப, சாப்பிட்ருப்ப, வாஷ்ரூம் போயிருப்ப,
இந்த செப்டம்பர் மட்டும்தான், இந்த செப்டம்பர் மட்டும்தான், இந்த செப்டம்பர் மட்டும்தான். ஆக்டிவ் சார், எஸ்ஆர் 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 ஆக்டிவ் சார், எஸ்ஆர் எஸ்ஆர் ஆக்டிவ் சார். கமான் மேன். இ-வே பில் இருக்கிற ஃபயர்ல லேப் பத்திக்கும் போல இருக்கு. சூப்பர்ரா, ஃபென்டாஸ்டிக். டான் டான். கம் ஆன். We are moving into the e-way bill. போலாமா? e-way bill. ஹலோ சார். கமான் சார். ஒன்றும் இல்லை சார், குட்ஸை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஒத்துக்கிற நீ? குட்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இ-வே பில் ஜெனரேட் பண்ணி தான் குட்ஸை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் இ-வே பில்? வை இட் இஸ் ரிக்வயர்ட்? ஒன்றும் இல்லை, தே வாண்ட் டு ஆட் ஒன் மோர் சாப்டர், ஸோ தே ஆடட் இ-வே பில். இ-வே பில் இஸ் அ கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம். கம்ப்ளைண்ட்ஸ்னா நான் ரிப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஹலோ சார், வேர் இன் வே பை வே ஆஃப் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். நான் போய் டைரக்டாக டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நான் குட்ஸை இங்கிருந்து இங்கே கடத்துறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை சார். நான் டிஜிட்டலி சொன்னால் போதும். த பர்சன் காசிங் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், யார் வந்து குட்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தள்ளுறாங்களோ அவங்க தான் சொல்லணும். அப்லோட் த ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரையர் டு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடணும். ஒத்துக்கிறியா? ஜெனரேட் இ-வே பில் ஆன் த ஜிஎஸ்டி போர்ட்டல். முதல்ல ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் நீ வந்து என்ன பண்ணணும்னா இ-வே பில் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் குட்ஸை மூவ் பண்ணவே ஆரம்பிக்கணும். பேசிக்கா என்ன சொல்றான், தள்ளு 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 தள்ளு, நீ தள்ளுறதுக்கு முன்னாடி இ-வே பில்ல போட்டு தான் நீ தள்ளணும் அப்படின்னு சொல்றான். அப்ரிஷியேட் பண்ற நீ. என்ன சார் ரெலவென்ஸ்? ஹேசல் ஃப்ரீ மூவ்மெண்ட். ஒன்ஸ் இ-வே பில் போட்டேன்னா யாராவது ஜிஎஸ்டி ஆஃபீஸர் யாராவது கை காட்டினாங்க, இவன் என்னமா எடுத்துட்டு போற சார், ஆல்ரெடி இ-வே பில் போட்டாச்சு சார், பை பை சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ராக் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், எங்கிருந்து எங்கே குட்ஸ் மூவ் ஆச்சு நம்மளால ட்ராக் பண்ண முடியும் சார். கண்ட்ரோல் டாக்ஸ் இவேஷன், கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற மெயின் பெனிஃபிட் என்னன்னா டாக்ஸ் இவேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். எலிமினேட் ஸ்டேட் பவுண்டரி செக் போஸ்ட். முன்னாடி எல்லாம் எப்படின்னா நீ பார்த்துருக்கே இல்லையான்னு தெரியாது, ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு லாரி தாண்டறதுக்குள்ள செக் போஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க வந்து பல நாட்கள் அங்க போய் படுத்து தூங்குவாங்க. ஹலோ சார், இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை சார். இப்பதான் சார் பட ஆரம்பிக்க போது ஹூ அண்ட் வென் இ-வே பில் இஸ் ரிக்வயர்ட் டு பி ஜெனரேட். யாரு ஜெனரேட் பண்ணும், எப்ப ஜெனரேட் பண்ணும்? எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் வெதர் சப்ளையர் ஆர் வாட் ரெசிபியன்ட் ஹூ காசஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். சார், யாரு குட்ஸை தள்ளுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர் குட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு தள்ளுறாங்களா, சப்ளையர் இ-வே பில் ஜெனரேட் பண்ணும். ரெசிபியன் சார் குட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு தள்ளுறாங்களா, ரெசிபியன் ஜெனரேட் பண்ணும். இதுல யாரு ரெஜிஸ்டர்டு பர்சனா இருக்காங்களோ அவங்க தான் இ-வே பில் என்ன பண்ணணும்னா ஜெனரேட் பண்ணும். அப்ப குட்ஸை யார் தள்ளுறாங்கிறத முக்கியம். இன் ரிலேஷன் டு அ சப்ளை, அது சப்ளையா இருக்கலாம். ரீசன்ஸ் என்ன சார், அதர் தான் சப்ளை. ரீசன்ஸ் அதர் தான் சப்ளைனா ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு நான் குட்ஸ் அனுப்புறேன், இருந்தாலும் இ-வே பில் போட்டு தான் அனுப்பணும். ஆர் வில் டெல் வித் மீ சார். ஷெட்யூல் 1ல கவர் ஆகும் சார், ஷெட்யூல் 3ல கவர் ஆகும் சார், அது சப்ளை ஆகல சார், பரவாயில்ல இ-வே பில் போடு. குட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் இ-வே பில்லே தவிர இது டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. டியூ டு இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் என்ன பர்சன் சார், சப்ளையர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கேன் சார், ரெசிபியன் என்ன இருக்குன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கேன் சார். அப்படின்னா ரெசிபியன் ரெஜிஸ்டர்டா இருக்கியா, ரெசிபியன் இ-வே பில் போடு. அப்ப சப்ளையர் ரெஜிஸ்டர்டா இருந்தா சப்ளையர் இ-வே பில் போடட்டும் சார். அது சப்ளை ஆனாலும் சரி, சப்ளை ஆகலைனாலும் சரி, இன்வர்ட் சப்ளையா இருந்தாலும் சரி. கரெக்ட் சார். ரொம்ப 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 முக்கியம். எப்ப சார் இ-வே பில் போடணும்? கன்சைன்மென்ட் வேல்யூ, கன்சைன்மென்ட் வேல்யூ, கன்சைன்மென்ட் வேல்யூ. வாயத்தோர கன்சைன்மென்ட் வேல்யூ, கன்சைன்மென்ட் வேல்யூ, கன்சைன்மென்ட் வேல்யூ எக்ஸீட்ஸ் எவ்வளவு ருபீஸ்? 50,000 ரூபாய்க்கு மேல கன்சைன்மென்ட் வேல்யூ எக்ஸீட் ஆச்சுன்னா டிசிஎஸ்ல கான்ட்ராக்ட் வேல்யூ. கரெக்டா இல்லையா? எஸ் சார். இங்க கன்சைன்மென்ட் வேல்யூ எக்ஸீட் 50,000. சார் இங்க பாரு சார், இ-வே பில் ஜெனரேட் பண்றோம் சார் வாலண்டரியா. ஆக்சுவலா நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற குட்ஸோட கன்சைன்மென்ட் வேல்யூ 50,000 என்ன ஆவல. நான் ஆக்சுவலா நான் இ-வே பில் ஜெனரேட் பண்ண வேண்டிய இருந்தாலும் எனக்கு வேணும்னா ஈவன் இஃப் த கன்சைன்மென்ட் வேல்யூ இஸ் லெஸ் than 50,000 ஆர் லெஸ், எனக்கு வேணும்னா இ-வே பில் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்ரிஷியேட் பண்றேன் நீ சார். ஆனா இந்த 3 சிச்சுவேஷன்ல கண்டிப்பா கட்டாயமா இ-வே பில் ஜெனரேட் பண்ணி தான் கன்சைன்மென்ட் வேல்யூ எக்ஸீட்ஸ் 50,000. இன்கேஸ் கன்சைன்மென்ட் வேல்யூ 50,000 விட என்ன ஆகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற, கண்டிப்பா கட்டாயமா இ-வே பில் ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு ஜாப் ஒர்க்கரா இருக்கேன், தட் மீன்ஸ் பிரின்சிபல் வந்து ஜாப் ஒர்க்கருக்கு குட்ஸ் அனுப்புறாரு, ஜாப் ஒர்க்கர் திருப்பி பிரின்சிபல் குட்ஸ் அனுப்புறாரு, அது இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆகுது. என்னது அப்படின்னா கண்டிப்பா நீ இ-வே பில் போடாம ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக கூடாது. சார் நான் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் சப்ளை பண்றேன் சார், நான் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் குட்ஸ் சப்ளை பண்றேன், இண்டஸ்ட்ரேட் சப்ளை பண்றேன், இ-வே பில் போடாம கண்டிப்பா குட்ஸ் மூவ் ஆக கூடாது. கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் போலாமா, ஜெனரேஷன் போலாமா, வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன். இஃப் த கன்சைன்மென்ட் வேல்யூ எக்ஸீட், அப்போ ஒரு சப்ளையர் ரெசிபியன்ட் குட்ஸ் அனுப்புறாரு, அதோட கன்சைன்மென்ட் வேல்யூ 50,000 விட எக்ஸீட் ஆகுதுன்னா கண்டிப்பா இ-வே பில் போட்டு தான் எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் காசிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். நீ ரெஜிஸ்டர்ட் பர்சனா குட்ஸை மூவ் பண்றியா, என்ன போட்டு மூவ் பண்ணு.
or can authorize the e-commerce operator. Sometimes வந்து நான் ரிசர்ச் பர்சனாக இருக்கேன், நான் தான் சப்ளையர், ஆனால் நான் சப்ளை பண்ணுறது யார் மூலமானா அமேசான் மூலமா. நான் அமேசான் கிட்ட சொல்கிறேன், அமேசான் நீ போட்டுரு எதை இவே பில், ஏன்னா என்னோட ஸ்டாக் யார்கிட்ட இருக்குன்னா அமேசான் கிட்ட இருக்கு, அமேசான் போட்டுருவாங்க. ஆர் கொரியர் ஏஜென்சி ஆர் GTA டு ஃபர்னிஷ் டீடைல்ஸ் இந்த பார்ட் ஏ. ஹலோ சார், அப்போ நான் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் நானே என்ன பண்ணிக்கலாம்னா இவே பில் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா நான் யாரையாவது ஆத்தரைஸ் பண்ணிடலாம். யார் ஆத்தரைஸ் பண்ணுவேன்? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆத்தரைஸ் பண்ணுவேன், கொரியர் ஏஜென்சி ஆத்தரைஸ் பண்ணுவேன், டிரான்ஸ்போர்ட்டர் GTA ஆத்தரைஸ் பண்ணுவேன். ரைட்டா? இன்கேஸ் ஜாப் ஒர்க்காக இருக்குன்னு வச்சுக்குவேன் சார், அங்கே 2 person இருப்பாங்க, ஒன்று பிரின்சிபல், ஜாப் ஒர்க். ஐதர் பிரின்சிபல் இவே பில் போடலாம், இல்லைனா ஜாப் ஒர்க்கர். இதில் 2 பேர் ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். அறுவடல் வித்துமே இது எப்போ அவங்க போடணும்னா இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட். இன்கேஸ் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் வச்சுக்குவேன், என்ன மூவ்மெண்ட்? இவே பில் இஸ் ரிக்வயர்டு irrespective of the consignment value. அப்போ பிரின்சிபல் ஒரு ஸ்டேட்ல இருக்காரு, ஜாப் ஒர்க்கர் ஒரு ஸ்டேட்ல இருக்காரு. ஹலோ சார், ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன போகுதுன்னா குட்ஸ் போகுது. ஹலோ சார், சார் வேல்யூ லெஸ் தேன் எவ்வளோவா இருந்தால் கூட மேண்டேட்ரியா என்ன போட்டு தான் ஆகணும்? எக்ஸாம்பிள் 2 மார்க் கேட்பான். சார் கன்சைன்மெண்ட் வேல்யூ 50,000 மேலே போனால் இவே பில் போடணும் சார். பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கு அனுப்புறாரு, இண்டஸ்ட்ரேட் அனுப்புறாரு, அதோட வேல்யூ எவ்வளோ போல சார் இருந்தாலும் கண்டிப்பா இவே பில் போட்டுதான். நான் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் அனுப்புறேன் சார். சார் பர்சன் எக்ஸாம் ஃப்ரம் obtaining registration, ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 24ல படிச்சிருக்கோம், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்க என்ன மூவ்மெண்ட் பண்றாங்க? இண்டஸ்ட்ரேட் மூவ்மெண்ட் பண்றாங்க. அப்போ இவே பில் ரிக்வயர்ட் irrespective of the என்ன வேல்யூ. அப்போ ஜாப் ஒர்க்கருக்கும் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸுக்கும் ஒரே ரூல் தான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன அனுப்புறதா இருந்தா, குட்ஸ் அனுப்புறதா இருந்தா, சார் அது வந்து லெஸ் தேன் எவ்வளோவா இருந்தா கூட 50,000 rupees இருந்தா கூட இவே பில் போட்டு தான் ஆகணும். வேல்யூ, அந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாமா சார்? மேண்டேட்டரி ஜெனரேஷன் ஆஃப் இவே பில் இஃப் த வேல்யூ எக்ஸீட்ஸ் ஹவ் மச். ஓகே, அந்த வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? டிட்டர்மைன்ட் ஆஸ் பர் செக்ஷன் 15. செக்ஷன் 50 இஸ் த வேல்யூ ஆஃப் சப்ளையா, which is nothing but 15 subsection 1, 15 plus 15 subsection 2 minus 15 subsection 3. என்ன மைனஸ் தானே டிஸ்கவுண்ட்? எஸ் சார். 15 subsection 2 இஸ்கா. ஹலோ சார், declared in invoice, bill of supply or delivery challan. அது எங்க இருக்கிற வேல்யூ பார்த்து எடுப்பீங்கன்னா இன்வாய்ஸ்ல இருக்கிற வேல்யூ, bill of supplyல இருக்கிற வேல்யூ, டெலிவரி சலான்ல இருக்கிற வேல்யூ. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? issued in respect of the என்ன கன்சைன்மெண்ட், செட் கன்சைன்மெண்ட். அந்த கன்சைன்மெண்ட்ல சொன்னது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராக்கண்ணா, இட் இன்க்ளூட் CGST, SGST, UTGST, IGST and cess. அந்த கன்சைன்மெண்ட் வேல்யூல CGST, SGST, UTGST, IGST சேர்த்துக்கணும். ஆனா கான்ட்ராக்ட் வேல்யூ சேர்த்துக்க கூடாது, TDS பர்பஸ்க்கு சேர்த்துக்க கூடாது. ஆனா இவே பில்லுக்கு, ஏன்னா இவே பில் டாக்ஸபிலிட்டி கிடையாது, வெறும் அக்கவுண்டிங் மட்டும் தான். அருள் வித்துமே. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ராக்கண்ணா, எக்ஸாம் சப்ளையை நீ எடுத்துக்க கூடாது, ஒன்லி டாக்ஸபிள் சப்ளையை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீங்க பாரு, நான் வந்து ஒரு குட்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். டாக்ஸபிள் வேல்யூ 48,000. ஓகேவா? இதுக்கு நான் 18% GST கலெக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ரூபாய் GST வருதுன்னு வச்சுக்கோ. 48 + 5 53,000. இதை தான் நான் கன்சைன்மெண்ட் வேல்யூன்னு சொல்லுவேன். இந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ 50,000 எக்ஸீட் ஆச்சா, கண்டிப்பா நான் இவே பில் போட்டு தான் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதில் நான் வந்து வெறும் டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும், எக்ஸாம்பிள் வேல்யூ பார்க்கக்கூடாது. இந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ பார்க்கும்போது நான் GST சேர்த்து பார்த்துக்கணும். அப்ரிஷியேட் பண்றேன். அப்போ வாட் இஸ் த கம்ப்யூட்டேஷன் வேல்யூ ஆஸ் பர் செக்ஷன் 15 டிக்ளேர்ட் இன் த இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளை ஆர் டெலிவரி சலான் as the case may be. அது கூட எல்லா GST ஆட் பண்ணிக்கோ. அந்த கிடைக்கிற ஆன்சர் 50,000 விட மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா கட்டாயமா இவே பில் போட்டு தான். அண்ட் வேல்யூ எக்ஸாம் சப்ளையோட குட்ஸ் நீ வந்து சேர்த்துக்க கூடாது. அறிவால் ரிலீவ் வித் மீ. ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் இவே பில் சார் வேல்யூ இன்க்ளூட்ஸ் GST. இவே பில்லுக்கு மட்டும் நம்மளோட ஆக்டில் GST இன்க்ளூட் பண்ணிக்கணும், வேற எங்கேயுமே நீ வந்து GST இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. அறிவால் ரிலீவ் வித் மீ. ஓகே, இப்போ நான் வந்து யாரு இவே பில் போடணும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. எப்படி இவே பில் போடணும்னு சொல்லி தர போறேன். 2 பார்ட் இருக்கும், ஒன்று பார்ட் ஏ இருக்கும், பார்ட் பி இருக்கும். ஓகேவா? பார்ட் ஏ நான் தான் ஃபில் பண்ணும், பார்ட் பி GTA ஃபில் பண்ணும். ஹலோ சார், பார்ட் ஏல என்னன்னா GST IN ஆஃப் த சப்ளையர், நான் தானே சப்ளையர், என்னோட GST IN என்ன, பிளேஸ் ஆஃப் டிஸ்பேட்ச் எங்கிருந்து போகுது சார், எங்கேக்கு போகுது, அது பில் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் சப்ளையா இருந்தா பில் டு யாருக்கு பில் பண்றேன், யாருக்கு ஷிப்மெண்ட் பண்றேன், GST IN ஆஃப் த ரெசிபியன்ட் யாருக்கு குட்ஸ் போகுது, பிளேஸ் ஆஃப் டெலிவரி எங்கிருந்து டிஸ்பேட்ச் ஆகுது, எங்க டெலிவர் ஆகுது, டாக்குமெண்ட் நம்பர் as given in the invoice or bill of supply. நான் கொடுக்குற இன்வாய்ஸ் இல்லைனா பில் ஆஃப் சப்ளையோட டாக்குமெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் டேட் என்ன, வேல்யூ ஆஃப் சப்ளை என்ன, HSN கோட் என்ன. ஆல்ரெடி HSN கோட் படிச்சிருக்கோம் நம்ம. அப் டு 5 crore இருந்தா எத்தனை டிஜிட்? 4 டிஜிட். எபோவ் 5 crore இருந்தா 6 டிஜிட். அண்ட் ரீசன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது சப்ளையா, அதர் தேன் சப்ளையா, இன்வர்ட் சப்ளையா, ஜாப் ஒர்க்கர் இருந்து பிரின்சிபலுக்கு போதா, எந்த காரணத்தினால, இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணணும். இதுதான் பார்ட் ஏ ஆஃப் த இவே பில். என்னப்பா
பார்ட் பி சார் வெஹிக்கிள் நம்பர் ஃபார் ரோடு, ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு வழியா ஜிடிஏ வழியா நான் குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றேன், லாரி நம்பர் என்னன்னு நம்ம போடணும், எந்த லாரியில குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு போடணும். அப்ரிஷியேட் பண்றியா? டிரான்ஸ்போர்ட்டர் டாக்குமெண்ட் நம்பர், டிஃபென்ஸ் வெஹிக்கிள் நம்பர், டெம்பரரி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேபாள் ஆர் பூட்டான் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த டிரான்ஸ்போர்ட்டரோட டாக்குமெண்ட் நம்பர், அவனோட டாக்குமெண்ட் நம்பர், அவன் ஜிடிஏ நமக்கு ஒரு பில் கொடுப்பான்ல அந்த பில் நம்பர், டிஃபென்ஸ் வெஹிக்கிள் நம்பர், இன்கேஸ் டிஃபென்ஸ் வெஹிக்கிள்னா அது ஒரு நம்பர், டெம்பரரி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இன்னும் அந்த வெஹிக்கிளுக்கு என்ன வரலனா ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரலனா டெம்பரரி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேபாள் ஆர் பூட்டான் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒத்துக்கிற நீ? சார் இந்த இன்ஃபர்மேஷன் இது சம்டைம்ஸ் எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணுவான் சார். பார்ட் ஏ பார்ட் பி, பார்ட் ஏ வந்து சப்ளையர் ஃபில் பண்ண வேண்டியது, பார்ட் பி ஜிடிஏ ஃபில் பண்ண வேண்டியது இல்லையா? இன்கேஸ் நான் வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ள 50 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்றேன், the distance is up to எவ்வளோ கிலோமீட்டர் within the state or union territory in case of transportation from principal place of business to transporter place of business or vice versa, part B fill பண்ண வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. இங்க என்னன்னு சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சார் என்னோட ஃபேக்டரி, இந்த ஃபேக்டரி இந்த குட்ஸ் வந்து ரெசிபியன்ட் வேற எங்கேயோ போகணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஜிடிஏல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. இங்கிருந்து முதல்ல நான் குட்ஸை ஜிடிஏ ஆஃபீஸுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இங்கிருந்து தான் ஜிடிஏ என்ன பண்ண போறாங்கன்னா அந்த குட்ஸை ரெசிபியன்ட் கொடுக்க போறாங்க. ஒத்துக்கிறியா? இங்கிருந்து இங்கேக்கு போறதுக்கு லெஸ் தேன் எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்குன்னா 50 கிலோமீட்டர். அதாவது என்னோட ஃபேக்டரியில இருந்து அந்த ஜிடிஏவோட இடத்துக்கு லெஸ் தேன் 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா நான் பார்ட்டியை ஃபில் பண்ணி தான் ஆனால் பார்ட் பி ஃபில் பண்ணணும்னு மேண்டேட்ரி கிடையாது சார். இங்கிருந்து இங்கே போகும்போது பார்ட் ஏவும் ஃபில் பண்ணணும், பார்ட் பியும் ஃபில் பண்ணணும். ஆனால் இந்த டிராவலுக்கு பார்ட் பி ஃபில் பண்ணலைனாலும் பரவாயில்லை. ஹலோ சார், படி இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் அப் டு எவ்வளோ கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வித்தின் த ஸ்டேட், தட் மீன்ஸ் சப்ளை இன்ட்ரா ஸ்டேட்டாக இருக்கணும் ஆர் யூனியன் டெரிட்டரி இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். இதான் என்னோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் சார். இதுல இருந்து டு த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் பிளேஸ் ஆர் என்ன வர்சா வைஸ் வர்சா. ஹலோ சார், எப்போ சார் இவே பில் ஜென்ரேட் பண்ணணும் சார்? பிஃபோர் மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ், குட்ஸ் என்னை விட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஆல்ரெடி டிஸ்கஸ்டா. அந்த குட்ஸ் மூவ் ஆகிறது நீ மேபி ரோடு வழியா என்ன பண்றேனா டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னா செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ ரோடு வழியா எனக்கு எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம்? நானே மேபி ஒரு லாரி வச்சிருப்பேன் இல்லையா, ஓன் லாரி, என்ன ஃபேக்டரி வச்சிருக்கேன்டா, நானே 10 லாரி வச்சிருக்கேன், அந்த 10 லாரியில் தான் என்ன பண்றேன்னா குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றேன். பார்ட் ஏ பார்ட் பி, ஏய் நான் தானே, என்னோட தானே லாரி. பார்ட் ஏல கன்சைன்மெண்ட் டீடைல்ஸ், அதான் கன்சைன்மெண்ட் டீடைல்ஸ் இவ்வளோ டீடைல்ஸ். ஜிஎஸ்டிஐஎன், என்னோட ஜிஎஸ்டிஐஎன், வாங்குறவனோட ஜிஎஸ்டிஐஎன், எங்க டிஸ்பேச் பண்றேன், எங்க டெலிவர் பண்ண போறேன் சார், இன்வாய்ஸ் நம்பர் என்ன, டாக்குமெண்ட் டேட் என்ன, வேல்யூ ஆஃப் குட்ஸ் என்ன, HSN நம்பர் என்ன, ரீசன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன, என்னப்பா இது எல்லாமே யார் ஃபில் பண்ணும்? ரெஜிஸ்டர்ட் பர்சன். சார் வெஹிக்கிள் நம்பர், வண்டி யார் வச்சிருக்கா? நான் தான் வச்சிருக்கேன், அதுவும் அந்த வண்டி நம்பரும் நான் தான் ஃபில் பண்ணும். அப்ரிஷியேட் பண்றேன் இல்லையா சார்? தேர்ட் பார்ட்டி சார், நான் ஜிடிஏக்கு கொடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்றேன் சார் ரோடு வழியா, அப்படின்னா பார்ட் ஏ கன்சைன்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணணும். பார்ட் பி வெஹிக்கிள் நம்பர் வந்து ஜிடிஏ ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஜிடிஏ ஐதர் ரெஜிஸ்டர்டா இருப்பாங்க அன்ரெஜிஸ்டர்டா இருப்பாங்க. அவங்க ரெஜிஸ்டர்டா இருந்தா அவங்க ஜிஎஸ்டிஐஎன் வச்சு ஃபில் பண்ணிப்பாங்க, அன்ரெஜிஸ்டர்டா இருந்தா யூஇஎன் வச்சு ஃபில் பண்ணிப்பாங்க, யூஇஎன் வச்சு ஃபில் பண்ணிப்பாங்க. ஹலோ சார், அப்ப ஜிடிஏ ரெஜிஸ்டர்டா இருக்கலாம், ஜிடிஏ ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்டா இருந்தா அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர். இந்த யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தா மட்டும்தான் ஜிடிஏல குட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ரிஷியேட் பண்றியா? இன்கேஸ் ஜிடிஏ ரெஜிஸ்டர்டா இருந்தா அவங்க மேபி ஒரே சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கலாம், ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் வச்சிருக்கலாம். அப்ப அந்த ஜிஎஸ்டிஐஎன் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சேன்னா காமன் யூஇஎன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் புதுசா வந்திருக்கு. அந்த காமன் யூஇஎன் வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா பார்ட் பி ஃபில் பண்ணிப்பாங்க. அப்ரிஷியேட் பண்றேன். அப்போ வண்டி என்னோட இருந்தா பார்ட் ஏயும் பார்ட் பியும் நான் தான் ஃபில் பண்ணுவேன். வண்டி ஊர்க்காரனோட இருந்தா பார்ட் ஏ நான் ஃபில் பண்ணுவேன், பார்ட் பி ஜிடிஏ ஃபில் பண்ணுவாங்க. உயிரோடு இருக்கியா சார்? நான் வந்து ரோடு வழியா குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணல சார், ரயில்வே வழியா இல்லைனா ஏர் ஆர் வெசல் வழியா நான் குட்ஸை என்ன பண்றேன் டிரான்ஸ்போர்ட் பண்றேன் சார். பை ரெஜிஸ்டர்டு பர்சன் ஐதர் சப்ளையர் ஆர் யாரு recipient. இது என்னது? பார்ட் ஏ. இன்ஃபர்மேஷன் இன் பார்ட் பி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கமென்ஸ்மென்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பட் இட் ஷால் நாட் பி டெலிவர்ட் அன்லெஸ் இவே பில் இஸ் ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் வாட் டெலிவரி. இப்போ நீ சொல்லி பார்க்கலாம், இப்போ ரயில்வேயா இருக்காங்க இல்ல குட்ஸ் ஏர் ஆர் என்னவா இருந்தா வெசலா இருந்தா யாரு தான் ஃபில் பண்ணணும்? ரெஜிஸ்டர் பர்சன். அது ஐதர் சப்ளையரா இருக்கலாம், யாரு போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஏர் டிராவல் அவன்லாம் இவே பில் எல்லாம் போட மாட்டான், கரெக்டா இல்லையா? அப்படி இண்டிகோ உனக்கு இவே பில் போட்டுட்டு எடுத்துட்டு போவான், லூஸ் ஆவேன். அருள் வித் மீ. அப்ப ஐதர் ரெஜிஸ்டர்ட் பர்சன், அது சப்ளையரா இருக்கலாம். என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றேன். ரோடு வழியா நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதா இருந்தா இவே பில் போடாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதாவது பார்ட் ஏயும் ஃபில் பண்ணும் பார்ட் பியும் ஃபில் பண்ணும். ஆனா நீங்க எது வழி ஒரு இது வழி ஏர் ஆர் வெசலா இருந்தா பார்ட் ஏ மட்டும் ஃபில் பண்ணி அமிச்சிடலாம். அங்க அன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ட் பி போட்டா போதும். அருள் வித் மீ. இந்த ஒரு டிஃபரன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க சார். நான் இவே பில் போட்டேன் சார், எனக்கு புரிஞ்சிச்சு சார், நான் இவே பில் போட்டேன் சார். அதுக்கு வேலிடிட்டி எவ்வளோ டைம் சார்? சார் நீ என்ன செக் பண்ணணும்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது பெரிய
ஒரு சின்ன ட்ரக்கில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறியா? அறுவல் வித் மீ. பெரிய ட்ரக்கில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அதை நான் ஓவர் டைமென்ஷனல் கார்கோன்னு சொல்லுவேன். என்ன சார்? சின்ன ட்ரக்குனா அதர் தேன் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. சின்ன ட்ரக்குனா நார்மல் டெம்போனா செய்யணும் போயிடும். கரெக்டா இல்லையா சார்? இப்போ பெரிய டேங்கர் லோரி எல்லாம் இருக்கும் பாரு. கரெக்டா இல்லையா சார்? அந்த டேங்கர் லோரி வந்து சார் பொறுமையாக தான் போகும். அதனால இப்போ அதர் தேன் ஓவர் டைமென்ஷனல் கார்கோனா சின்ன லாரி. அதுக்கு 200 கிலோமீட்டருக்கு 1 day வேலிடிட்டி. அதாவது நீ ஒரு நாள் ஒரு இவே பில் போட்டேன்னா எத்தனை கிலோமீட்டரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன். இதுக்கு டோட்டலாக 728 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஹலோ சார், இப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் 200, நெக்ஸ்ட் 200, நெக்ஸ்ட் 200. இப்போ 600 தானே இருக்கு. நெக்ஸ்ட் 200 கிடையாது, 128. கரெக்டா? 1 2 3 4. இந்த இவே பில் எத்தனை நாள் வேலிட் ஆகும்னா 4 days. பிகாஸ் ஒரு 200 கிலோமீட்டருக்கு 1 day வேலிடிட்டி. அப்ரிஷியேட் பண்ற நீ. அப்போ இன்னைக்கு போட்டால் 4 நாள் இருக்கும். 4 நாளில் போய் சேர்ந்துடணும். இல்லை ஒன்றா ஒரு ரேடியோ போய் சேர்ந்துருவேன் நீ. ஹலோ சார், ஃபார் எவ்ரி அடிஷ்னல் 200 கிலோமீட்டர் ஒரு பார்ட். இல்லை சார், நான் போடும்போது அவ்வளோதான் போட்டேன், ஆனால் அடிஷ்னல் 200 கிலோமீட்டருக்குனா 1 additional day will be available. அப்போ ஃபார் எவ்ரி 200 கிலோமீட்டர் 1 day. அப்போ 1 டேக்குள்ள 200 கிலோமீட்டர் நீ டிராவல் பண்ணியே ஆகணும். சார் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ சார் ரொம்ப ஓவரா இருக்கு சார். ரொம்ப ஓவரா இருக்குன்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஸ்பீடா போக முடியாது சார், ஸ்பீடு போக முடியாது சார். பொறுமையாக தான் சார் போக முடியும். 200 பதிலாக 20 கிலோமீட்டர்ஸ்னு போட்டாங்க. ஒரு 20 கிலோமீட்டருக்கும் 1 day சார். அடிஷனல் 20 கிலோமீட்டர்னா அடிஷனல் 1 day will be available. சார் என்னோட ஷிப்மெண்ட் மல்டி மாடல் ஷிப்மெண்ட் சார். மல்டி மாடல் ஷிப்மெண்ட்னா சார் முதல்ல அது ஏர்ல போகும் சார், அப்படியே போய் ரயிலில் போகும் சார், ரயிலிருந்து அப்படியே ரோடுக்கு வந்தோம் சார், ரோடுந்து திருப்பி ஏர் சார், ஏர்ந்து திருப்பி ரோடு சார். ஹலோ சார், நடுத்தெரு சார். ஹலோ சார், இதுதான் மல்டி மாடல். வேர் 1 leg is in ship. ஒரு கால் எங்கே வைக்கிறேன்னா கடல்ல வைக்கிறேன். போத் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். எப்படின்னா ரோட்ல போகும்போது இந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆகும், தண்ணியில் போகும்போது இந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆகும். அறுவல் வித் மீ. நீ எதில் போறியோ அதை பொறுத்து. ஹலோ, வேலிடிட்டி பீரியட் shall be counted from the time at which e-way bill has been generated. எப்போ e-way bill generate பண்ணியோ அதிலிருந்து number of days count ஆகும். அப்ரிஷியேட் பண்றேன். after completion of information in part B by the transporter. அது எப்போ நீ கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லலாம்னா, நீ பார்ட் ஏ கொடுத்தா கம்ப்ளீட் ஆகாது. பார்ட் பி எப்போ கொடுக்குறியோ அப்போதான் e-way bill generate ஆச்சு. அதிலிருந்து இந்த number of days applicable ஆகும்னு சொல்றாங்க. validity of e-way bill may be extended within 8 hours from the time of what expiry. once அது எக்ஸ்பயர் ஆச்சுன்னா 8 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்னா வேணா திருப்பி ரீவாலிடேட் பண்ணிக்கலாம், வேணா இன்னொரு 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அருள் வித் மீ. first day shall be expired on the midnight of the succeeding day. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, 14th ஏப்ரல். ஹலோ சார், நீ 10 AM மார்னிங் காலைல 10 மணிக்கு இவே பில் ஜென்ரேட் பண்ணியிருக்க. பார்ட் ஏயும் பார்ட் பியும் ஃபில் பண்ணியிருக்க. எப்போ? 14th ஏப்ரல் காலைல 10 மணிக்கு. அப்படின்னா 15 16 12 AM மிட் நைட் 1 day ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹலோ, இப்போ திருப்பி இதுக்கப்புறம் எல்லாமே 16 17 12 AM மிட் நைட் அடுத்த நெக்ஸ்ட் டே வில் பி ஹேப்பன். அப்போ எப்போ வேணா போடு இவே பில்ல. நைட்டு 12 மணி ஆனால் 1 day நாங்கள் கால்குலேட் பண்ணிடுவோம் சார். 11:59 தான் சார் போட்டேன். 12 மணி ஆனால் 1 day கால்குலேட் பண்ணிடுவோம். அப்ரிஷியேட் பண்ண நீ. அப்போ 12 மணி டு 12 மணி ஏன்னா சிஸ்டம் அப்போ தான் என்ன ஆகும்னா போர்ட்டல் ஒர்க் ஆகும். அறுவல் வித் மீ. சார் நான் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இவே பில் எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க சார் 3 மார்க்குக்கு. இங்கே பாரு, நான் டாக்ஸபிள் குட்ஸ் என்னவே கிடையாது. அதான் எக்ஸாம்டர் குட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் கன்சைன்மெண்ட் வேல்யூல. அப்போ அதுக்கு இவே பில் போட வேண்டிய ஜுவல்லரி ஆர் ப்ரெஷியஸ் ஸ்டோன் எக்ஸப்ட் இமிடேஷன் ஜுவல்லரி. இமிடேஷன் ஜுவல்லரியா இருந்தால் என்ன போடணும்னா இவே பில் போடணும். நார்மல் ஜுவல்லரி ஆர் ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவே பில் போட வேண்டிய கரன்சி. இப்போ நீ வந்து பேங்க்ல எல்லாம் இப்போ வந்து இங்கே வைக்க வராங்கல்ல, இந்த செஸ்ட்ல எல்லாம் வந்து காசு வைக்க வராங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன போட தேவையில்லைன்னா இவே பில் போட வேண்டாம். போஸ்டேஜ் ஆர் பேகேஜ், போஸ்டல் அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்க இவே பில் போட வேண்டிய. பேகேஜ்னா பேகுக்குள்ள நீ பொருள் எடுத்துட்டு போற அப்படின்னா இவே பில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனல் எஃபெக்ட், பழைய இத்து போன சார் சட்டை துணிமணி, அதுக்கெல்லாம் நீ இவே பில் போட வேண்டிய அவசியம் இல்லை. எம்டி கார்கோ கண்டெய்னர் கடத்துனதே லாரியே தான் சார், அதுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னா இவே பில் போட வேண்டிய. சார் டிரான்ஸ்போர்ட்டட் பை நான் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள், தட் மீன்ஸ் புல்லோ காட்டில் இப்படி நீ குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ற, அதுக்கு இவே பில் போட வேண்டிய. ஏன் புல்லோ காட்டோட கால் நம்பர் கொடுப்பியா? லாரி நம்பர் இருக்கும். புல்லோ காட்டுக்கு சார் ஒருவன் முதலாளி உலகில் மொத்தவன் தொழிலாளி அப்படின்னு சொல்ல வேண்டியதான். கரெக்டா இல்லையா? இருக்காது. மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்றாங்கன்னா குட்ஸை மூவ் பண்றாங்க, அவங்க இவே பில் போட வேண்டிய
அவசியம் இல்லை. சப்ளை அண்டர் ஷெட்யூல் 3, ஐயா ஷெட்யூல் 3 ஐட்டம் நீ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இவே பில் போட வேண்டிய. சப்ளை அண்டர் கஸ்டம் சூப்பர்விஷன், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களோட கண் பார்வையில் நீ குட்ஸை மூவ் பண்ணுறேன்னா அதுக்கு நீ இவே பில் போட வேண்டிய. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸம்டட் குட்ஸு 100 வாட்டி சொல்லியாச்சு, எக்ஸம்டட் குட்ஸுக்கு நீ வந்து இவே பில் போட வேண்டிய. திஸ் வில் பி டெஸ்டட் இன் எக்ஸாமினேஷன், எஸ்பெஷலி இந்த நான் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள். அவன் எப்பவும் கேள்வி பார்த்துருக்கேன், 1 மார்க் MCQ கேட்பா. நீ வந்து புல்லோ கார்ட்லையோ இல்லை வந்து மோட்டரே இல்லாத டுர்ரு அப்படின்னு இல்லாத வண்டியில் நீ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இவே பில் போட வேண்டிய அவசியம். சூப்பர். இப்போ நான் வந்து லாரியில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறேன் சார். ஹலோ சார், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் சார் பர்சன் இன்சார்ஜ்னா டிரைவர் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணணும்? The person in charge of a conveyance shall carry the invoice or bill of supply or delivery challan and bill of entry. இன்வாய்ஸ் வேணும், பில் ஆஃப் சப்ளை வேணும், டெலிவரி சலான் வேணும், பில் ஆஃப் என்ட்ரி வேணும். கரெக்டா சார்? அப்போ இவே பில் வேண்டாமா? வேணுமேப்பா. இவே பில் எல்லாம் எப்படிப்பா போக? இவே பில் எப்படி சார்? ஐதர் பிசிக்கல் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ சார், இல்லை இவே பில் நம்பர் இந்த என்ன ஃபார்ம்? எலக்ட்ரானிக் ஃபார்ம். இல்லை அந்த இவே பில்லோட நம்பர் எலக்ட்ரானிக் ஃபார்மில் கிளிக் பண்ணால் இவே பில் டவுன்லோட் ஆகிற மாதிரி. ஆர் மேப்டு டு RFI டிவைஸ் எம்பெட்டட் ஆன் த வாட் கன்வேன்ஸ். ஒன்றும் இல்லைடா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைஸ் அப்படின்னு இந்த நம்ம இந்த ஃபாஸ்டாக் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அது மாதிரி அந்த ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க பாரு, அது மாதிரி இதில் வந்து எம்பெட் பண்ணி வச்சிரு இவே பில். அப்போ ஃபாஸ்டாக் என்னன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆனாலே இவே பில் ஸ்கேன் ஆகிடும். ஓ, இந்த குட்ஸ் இங்கிருந்து இங்கே இவ்வளோ குட்ஸோட எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற. அப்போ ஐதர் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் வச்சுக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சுக்கலாம், இல்லை மேப்டு டு RFI பட் நாட் அப்ளிகபிள் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பை வாட் ஆர் வாட். ரெயிலு, ஏரு, வெசல், இது எல்லாமே எதுக்குன்னா ரோடுக்கு மட்டும்தான். அருள் ரிலேவித்துமே இந்த டிஸ்கஷன் எதுக்கு கிடையாதுன்னா ரெயிலு ரோடு கிடையாது. அப்போ நீ குட்ஸை ரெயிலு ஏரு வெசல் கிடையாது. ஹலோ சார், குட்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் வழியில் வச்சு இப்படி கை காட்டுவானா யாரு? ப்ராப்பர் ஆஃபீஸர். அப்படி காட்டினா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த இவே பில். கமிஷனருக்கு ரைட் டு இன்டர்செப்ட் எனி கன்வேயன்ஸ் வெரிஃபை இவே பில். இந்த மாதிரி ரோட்டில் வண்டி போயிட்டு இருக்கும்போது கை காட்டிட்டு தம்பி 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 நிறுத்து தம்பி, எந்த குட்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இவே பில் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? கமிஷனருக்கு. ரைட் டு இன்ஸ்டால் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ், அதான் RFID ரீடர். ரைட் டு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த வாட் கன்வேன்ஸ். அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பிளஸ் இங்க காட்டு இவே பில் காட்டு, இவே பில் தான் அங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? ரைட்ஸ் ஆஃப் எ பர்சன். இப்போ எனக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு? இஃப் வெஹிக்கிள் டீடைன் ஃபார் மோர் தேன் எத்தனை மினிட்ஸ் கை காட்டிட்டு அவன் வந்து இவே பில் செக் பண்ணுறான், இல்லை அதுக்குள்ளே என்ன புண்ணாக்கு இருக்குன்னு செக் பண்ணுறான்னு சொல்லிட்டு 45 நிமிஷமாக நடு ரோட்டில் வெயில நிறுத்த வச்சிருக்கான்னா டிரான்ஸ்போர்ட்டர் மே அப்லோட் த இன்ஃபர்மேஷன் இன் ஃபார்ம் GST EVB04 ஆன் த என்ன போர்ட்டல். நேராக காமன் போர்ட்டில் போய் என்ன ஹராஸ் பண்ணுறாங்க, சும்மா ரோட்டில் இவே பில் கேட்டு என்ன வந்து உயிர் வாங்குறாங்க, தயவு செஞ்சு விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன போட்டுக்கலாம்னா அவனுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போட்டுக்கலாம். அது வித் மீ நீ என்ன இவே பில் சொல்ல, நான் என்ன கேட்க, நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் என்ன பில் சார். இது 122 129 CA ஃபைனல் டாபிக் சார். The taxable person transporting the goods liable to penalty of or tax evaded whichever is higher. அந்த இவே பில் போடாம குட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எவ்வளோ டாக்ஸ் ஏமாத்தலாம்னு நினைச்சேன் அந்த அமௌண்ட், இல்ல ரெகுலர் பெனால்டி ஆஃப் 10,000 whichever is என்னது ஹையர் அமௌண்ட், நீங்க என்ன கட்டணும்னா டாக்ஸ் கட்டணும் சார். 129ல கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் வாட் அண்ட் வாட் குட்ஸ் அண்ட் கன்வேன்ஸ். அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ண குட்ஸையும் அந்த வெஹிக்கிளையும் லாரியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. யார் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவே பில் இல்லாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குட்ஸை கடத்துனேன். ஹலோ சார். Sir, acceptance or rejection of e-way bill, sir, by the recipient if registered or supplier within how much hours? For example, இப்போ நான் சப்ளையர், நீ ரெசிபியன், நான் இவே பில் போட்டேன், நீ வேணா என்ன பண்ணலாம்னா 72 ஹவர்ஸ்ல ஐதர் அந்த இவே பில் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை இவே பில்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் பிஃபோர் டெலிவரி ஆஃப் குட்ஸ் whichever is earlier or else என்ன அக்செப்டன்ஸ். அப்போ நீ 72 ஹவர்ஸ்ல என்ன பண்ணணும்னா ஐதர் 72 hours மேக்ஸிமம் டைம் லிமிட் ஆர் குட்ஸ் என்ன பண்றதுக்கு முன்னாடி டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி whichever is earlier. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா? within 72 hours, within 72 hours or before delivery of goods whichever is earlier. இதுக்குள்ள நீ ஐதர் அக்செப்ட் பண்ணணும், இல்லைனா இன்கேஸ் நான் இவே பில் போட்டேன் சார், ஆனா குட்ஸ் என்ன பண்ணல, டிரான்ஸ்போர்ட் பண்ணல, இல்ல குட்ஸ் நாட் டிரான்ஸ்போர்ட் as per the detail furnished. நான் டீடைல்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா சார் 100 கிலோ ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்றதா சொன்னேன், ஆனா இப்போ 100 கிலோ பண்ண போறல 120 பண்ண போறேன், இல்ல 80 கிலோ பண்ண போறேன் சார். தென் கேன்சலேஷன் டு பி டன் within how many hours? எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பானா இவே பில் போட்டா கேன்சலே பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். இல்ல பண்ண முடியும். எத்தனை மணி நேரத்தில் பண்ண முடியும்? and cannot be cancelled if என்ன சார் வெரிஃபைட் இன் டிரான்சிட். அதாவது என்னன்னா போயிடுச்சு இவே பில் எடுத்துட்டு போயிட்டேன், பாதியில் போய் கேன்சல் பண்ண முடியாது. ஐதர் வந்து என்னன்னா வந்து போட்டு 24 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். டிரான்சிட்ல போற வழியில வெரிஃபை பண்ணியாச்சுன்னா அப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஹலோ சார். ஸ்பெஷல் கேசஸ் சார் ஒன்றும் இல்லை சார். ஸ்பெஷல் கேசஸ்னா
இப்போ இவே பில் யாரு போடணும், எப்போ போடணும், எதுக்கு போடணும், என்ன வேலிடிட்டி, எப்போ, எல்லாம் புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் சார். மொக்க சார், 4-5 டாபிக் முடிச்சா முடிஞ்சு. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஒன்றும் இல்லை சார். ஒரு பெரிய, இது வந்து பெரிய லாரி சார். ஹலோ சார், இதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி இன்னொரு லாரியில் என்ன போகுதுன்னா, நான் வந்து இங்க இருந்து இறக்கி இங்கே ஏற்றி வைக்க போறேன். ஹலோ சார், இதான் என்னன்னு சொல்றது? டிரான்ஸ்ஷிப்மெண்ட். அப்ப கன்சைனர் ஆர் த ரெசிபியன் ஹூ ஹஸ் ஃபர்னிஷ்டு என்னையே, யார் பார்ட்டியை ஃபில் பண்ணாங்களோ, ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் கேன் அசைன் த இவே பில் டு த அனதர் ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ இவங்க கிட்ட தானே இவே பில் இருக்கும். இந்த இவே பில்ல புது லாரி டிரைவருக்கு கொடுத்துடலாம். அப்போ ஒரே இவே பில் போதும். கரெக்டா? ஆனா இந்த இவே பில்ல பார்ட் ஏயும் பார்ட் பியும் ஃபில் பண்ணிருப்பாங்களா? இந்த பார்ட் பில இந்த லாரி நம்பரோட டீடைல்ஸ் தானே இருக்கும். இதை இவங்க அப்டேட் பண்ணணும். யார் அப்டேட் பண்ணணும்னா, அப்டேட் பார்ட் பி ஆஃப் இவே பில் ஃபார் ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஹலோ சார், அப்படின்னா only one இவே பில் இஸ் required. அப்ப டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன? மல்டிபிள் லாரி யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாரியில ஒரு கொஞ்சம் இடம் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் இன்னொரு லாரியில மிச்ச இடம் வரைக்கும் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் லாரியிலே பார்ட்டியே ஃபில் பண்ணிருப்பேன், பார்ட் பி ஃபர்ஸ்ட் லாரியோ டீடைல்ஸ் அமைச்சிருப்பேன். இன்னொரு லாரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஐதர் த ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் த ஜிடிஏ பார்ட் பி அப்டேட் பண்ணிட்டு அதே இவே பில்ல கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அப்ரிஷியேட் பண்ற நீ சார். பில் டு ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார். பில் டு ஷிப்னா பில் ஒருத்தனுக்கு, ஷிப்மெண்ட் இன்னொருத்தனுக்கு சார். பார்ட் ஏ ஆஃப் இவே பில் ஷால் கண்டெயின் பிளேஸ் ஆஃப் டிஸ்பேட்ச், அதாவது அட்ரஸ் ஆஃப் த வாட் பிளேஸ். பார்ட்டியில வந்து எங்க நான் டிஸ்பேட்ச் பண்ண போறனோ அங்கதான் அட்ரஸ் வேணும். பில் டு டீடைல்ஸ் ஆஃப் த பில் டு பார்ட்டி, யாருக்கு பில் பண்ண போறனோ அவனுக்கு. ஏன்னா பில் ஒருத்தனுக்கா இருக்கும், டிஸ்பேட்ச் இன்னொருத்தனுக்கா இருக்கும். கரெக்ட் தானே? ஷிப் டு அட்ரஸ் ஆஃப் ஷிப் டு த பார்ட்டி, எங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ண போறேன். only one இவே பில் இஸ் required. பில் டு ஷிப்லயும் 2 இவே பில் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? ரெடியூஸ் பர்டன் ஆஃப் கேரியிங் பிசிக்கல் காப்பி ஆஃப் த இன்வாய்ஸ். இன்கேஸ் இன்வாய்ஸ், எதுக்கு இன்வாய்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, பிசிக்கல் காப்பி கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்கேஸ் நீ என்ன இன்வாய்ஸ் போட்டேனா, இன்வாய்ஸ் போட்டேனா ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸோட டீடைல்ஸ் வச்சு பார்ட்டே எல்லாமே ஃபில் ஆயிடும் இவே பில்ல. அப்ப நீ இன்வாய்ஸ் போட்ட ஒரு ஆள் திருப்பி பார்ட்டே ஃபில் பண்ண வேண்டிய, வெறும் பார்ட் பி மட்டும் டிரான்ஸ்போர்ட்டர் ஃபில் பண்ணா போதும். என்னப்பா புரியுதா சார்? மல்டிபிள் கன்சைன்மெண்ட் சார். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் இது ஒரு லாரி சார். இந்த லாரியில குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஹலோ சார், எல்லா இப்போ ஏபிசிடி 4 பேர் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. 4 பேருக்குமே வேல்யூ ஆஃப் சப்ளை, அதாவது கன்சைன்மெண்ட் வேல்யூ லெஸ் தேன் எவ்வளோ ருபீஸ். அதனால யாருமே என்ன பில் போடல. ஆனா இந்த லாரி as a whole கன்சைன்மெண்ட் வேல்யூ 50,000 தாண்டிருச்சு. மல்டிபிள் கன்சைன்மெண்ட். டிரான்ஸ்போர்ட்டர் வில் ஜெனரேட் த இவே பில். அப்படின்னா ஜிடிஏ இவே பில் ஜெனரேட் பண்ணி தான். if the consignor and consignee has not generated a bill and value of goods carried in the conveyance is more than 50,000, individually பார்த்தா இது எதுவுமே என்ன ஆகலைனா 50,000 தாண்டல சார். இல்ல 50,000 தாண்டி இருக்கு, இருந்தும் பண்ணாட சார் இவே பில் போடாம கொடுத்துருக்கான்னா யாரு மண்டையில வந்துடும்? டிரான்ஸ்போர்ட்டர் மண்டை. ஜிடிஏ ஜெனரேஷன் ஆஃப் இவே பில் இன் சார் இவே பில் 01 may also generate a consolidated இவே பில் இன் இவே பில் 02. சார் இப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனியா இவே பில் போட்டா ஜிடிஏ எப்போ குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிக்கிறது? அதனால வேணா ஒரு இவே பில் போட்டா கூட அலௌட் தான். அதுதான் ஜிஎஸ்டி இவே பில் 02 அப்ளிகபிள் only for என் ஆஃப் குட்ஸ். ஏன்னா ஏருக்கு சார் அது மாதிரி வந்து என்னது அதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. அருள் வித் மீ சார். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன் இன் பார்ட்டி ஆஃப் த இவே பில். பார்ட்டியே என்னது? யார் குட்ஸை சப்ளை பண்றாங்களோ, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்களோட டீடைல்ஸ். கரெக்டா? பேசிக் டீடைல்ஸ். கரெக்டா? ஐஎஃப்எஃப் தடுத்தோம், GSTR1 தடுத்தோம். லாஸ்ட் மந்தோட 3B ஃபைல் பண்ணலைனா GSTR1 ஃபைல் பண்ண விட மாட்டோம். லாஸ்ட் மந்தோட 3B ஃபைல் பண்ணலைனா GSTR IFF ஃபைல் பண்ண விட மாட்டோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி பார்ட்டி ஏலையும் செக் வச்சிருக்கோம் நாங்க. In respect of any outward movement of goods of a registered person who, I am என்ன டீலர்? Composition, who does not furnish a return for 2 consecutive tax period. நான் வந்து GST CMP 08 இருக்குல்ல, குவார்டர்லி தானே ஃபைல் பண்ணணும்னு படிச்சோம். 2 டாக்ஸ் பீரியடுக்கு என்ன பண்ணல? ஃபைல் பண்ணல. அவ்வளவுதான், இவே பில் பார்ட்டியே க்ளோஸ்டு, சாவு. அப்படின்னா உனக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குட்ஸை மூவே பண்ண or other person, நான் composition dealer கிடையாது, other person has not furnished a return for a consecutive tax period of 2 tax period. நான் மேபி மந்த்லி ரிட்டர்ன் பர்சனா இருக்கலாம், இல்ல QRMP பர்சனா இருக்கலாம். மந்த்லி ரிட்டர்ன் பர்சனா இருந்து 2 டாக்ஸ் பீரியடுக்கு நான் 2 மாசத்துக்கு 3B போடல, QRMP பர்சனா இருந்து 2 குவார்ட்டருக்கு 3B போடல அப்படின்னா இவே பில்லோட பார்ட்டியே ஓபன் ஆகாது. Other person has not furnished a statement of outward supply for any of the month or quarter as the என்ன may be case may be. outward supply na GSTR1 போடல. ஹலோ சார், எனி 2 monthsக்கு 2 மாசத்துக்கு GSTR1 போடலைன்னா நான் வந்து சார் பார்ட்டியே கையை வச்சிருவேன்.
being a person whose registration has been suspended. என்னோட registration என்ன இருக்கு? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் ரூல் நம்பர் 21A, ரூல் நம்பர் 21A சப் ரூல் 2, ரூல் நம்பர் 21A சப் ரூல் 2A. அப்படின்னா எனக்கு பார்ட்டியே என்ன பண்ண முடியாதுன்னா ஃபர்னிஷ் பண்ண முடியாது. பார்ட்டியே போட முடியலன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் நீ சாதாரண ஆள் கிடையாது, டிஃபால்ட் இருக்கிற ஆள். ஒழுங்குமரியாதையே போய் என்ன பண்ணுனா டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணு, 3B ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணு, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணு, காம்பவுண்ட் டாக்ஸ் பேயரா இருந்தா ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணு, ஜிஎஸ்டி சிஎம்பி 08 ஃபைல் பண்ணு. இல்லைனா உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பென்ஷன்ல இருக்கு. சும்மாலாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒழுங்குமரியாதையா என்ன சஸ்பென்ஷன் காரணம் வந்து எங்ககிட்ட பேசு அப்படின்னா மட்டும்தான் பார்ட்டியை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருவோம். மெயினாக இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, எப்போ எல்லாம் இவே பில் தேவையில்லை சார், இது நான் ரிக்வயர்மெண்ட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹலோ சார். ரெண்டாவது மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் கன்சைன்மெண்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும், வேலிடிட்டி ஆஃப் தி இவே பில் என்ன, மல்டிபிள் இவே பில் என்ன அப்படிங்கிறது நான் இங்கே திருப்பியும் பேஜ் நம்பர் சார் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே மேலே 51 of 51 அப்படின்னு வந்துச்சு. தட் மீன்ஸ் சார் all the entire 51 pages we have completed my dear lovable students. We are done with the revision of the procedural aspects fantastically. Hello sir. என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாரு. ஈவினிங் டைமில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நம்பர் 1 பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் சார், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர் முடிச்சிட்டோம். இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 50 முடிச்சிட்டோம். கரெக்டா முடிச்சோடனே TDS அண்டர் செக்ஷன் 51 முடிச்சிட்டோம். தென் TCS அண்டர் செக்ஷன் 52 முடிச்சிட்டோம். ஹலோ சார். அது இல்லாமல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 35 and 36 முடிச்சிட்டோம். ஹலோ சார். அது இல்லாமல் ரிட்டர்ன்ஸில் சார் QRMP முடிச்சிட்டோம், ப்ளஸ் அதர் ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டோம். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? அண்டு சார் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் முடிச்சிட்டோம், லேட் ஃபீ அண்டர் செக்ஷன் 47 முடிச்சிட்டோம், and e-way bill முடிச்சிட்டோம். I believe that this revision is very very useful for you my dear lovable students. சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அழகாக ஜாலியாக போய் தூங்குங்க சார். தூக்கம் வரலைன்னா இந்த சாப்டரோட ஒர்க் புக் ஒரு 30 minutes 45 minutes பாருங்கள், அதுக்குள்ளே தூக்கம் வந்துடும், கவலைப்படாதீங்க. தென் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நாளை காலையில் மார்னிங் 7 o'clock to 10 o'clock வரைக்கும் சார் டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளையோட வீடியோ என்னோட ஷெடியூல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ பிலீவ் தட் எவ்ரி ஒன் ஹவ் என்ஜாய்ட் திஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இஃப் தட் இஸ் த கேஸ், those who are in online, those who are using this, I want from everyone your comments regarding this, because then only more sessions will be planned like this. Otherwise sir அப்படியே நாங்கள் விட்டுருவோம். Sir, we'll meet you at the appropriate time. This is the first time we are doing a live in the entire ANM classes. My dear lovable students, we are ready to provide more and more and more like this. All the very best man. Utilize 1.5 days. I am here. Kalakangada in the September mattunda. Thank you. Bye bye from ANM. Have a great sleep. Bye bye. Bye bye. Bye bye.